எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். 40 பேர் இன்னைக்கு நம்ம ஒண்ணு கூடி இருக்கோம். சண்டே ஈவினிங் 7:00. அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களாம் உங்களை பல நாட்கள் கழிச்சு நம்ம பாக்குறதுல. ஐ எம் டாக்டர் ஹரிஹரன். நான் எம்டி முடிச்சிருக்கேன். நான் கடந்த 8 வருஷமா கோயம்புத்தூர்ல வேல்யூ டயட் மட்டும் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கேன். வேற எதுவும் பண்றது இல்லை. இது நம்ம வீலவ் வேல்யூ வாட்ஸ்அப் குரூப், நம்மள்ட்ட 3 குரூப் இருக்கு. 1, 2, 3. அந்த மீட்டிங் அதோட ஜூம் வெர்ஷன் இன்னைக்கு. ஓகே, நம்ம ஒரு ஷார்ட் ஹிஸ்டரி ஆஃப் வேல்யூ டயட் குள்ள போயிடலாம். ஸோ தட் நம்ம இந்த சினிமாலாம் உள்ள போனோடையும் ஒரு 5 நிமிஷம் விளம்பரம் போடுவாங்க, எல்லாரும் உள்ள உட்கார்றதுக்கு டைம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் தேவையில்லாத மேட்டர்லாம் பேசுவோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் மேட்டரும் கொஞ்சம் பேசுவோம். ஓகே, இந்த பேலியோ டயட் அப்படிங்கிறது ரொம்பலாம் பிளேடு போட மாட்டேன், கவலைப்படாதீங்க. இந்த பேலியோ டயட் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி கடந்த ஒரு 10-15 வருஷமா வந்த டயட் கிடையாது. சொல்ல போனோம்னா பேலியோங்கிற பேர் இதுல இருந்து வந்ததுன்னா பேலியோலித்திக் ஏரா அப்படிங்கிற. சோனாலி மேடம் இங்கிலீஷ் வாய்ப்பு இல்ல, நம்ம கண்டக்ட் செப்பரேட் மீட்டிங் இன் இங்கிலீஷ். ஓகே மேடம், திஸ் இஸ் தமிழ் மீட், பட் யூ கேன் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ் இன் இங்கிலீஷ் பிகாஸ் 99% ஆஃப் டுடேஸ் பீப்புள் ஆர் தமிழ் ஒன்லி. ஸோ திஸ் மீட்டிங் வில் பி இன் இங்கிலீஷ், தமிழ். ஓகே, இப்ப இந்த ஹிஸ்டரி ஆஃப் பேலியோ டயட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹியூமன்ஸ் தோன்றி பல லட்சங்கள் வருஷம் ஆகுது. இப்ப கடந்த 2.5 லட்சம் வருஷமா தான் நம்ம மனுஷனாவே இருக்கோம். அதுக்கு முன்னாடி குரங்காதான் இருந்தோம். 2.5 lakh இயர்ஸ் தான். அதுல இருந்து கடந்த ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் நம்ம பேலியோலித்திக் ஏரா அப்படிங்கிறாங்க. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இரும்பு கண்டுபிடிச்சாங்க. அதுல இருந்து நியோலித்திக் ஏரா அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அந்த 25,90,000 வருஷமா நம்ம பேலியோலித்திக் ஏரால தான் இருந்தோம். அப்ப இரும்பு கண்டுபிடிக்க முடியாதுன்னா விவசாயம் கிடையாது. அப்ப மனுஷன் சாப்பிடுறது எப்போதும் பழங்கள், ரூட்ஸ் எல்லாம் கிடைக்காது. கறி தான் சாப்பிட்டு இருந்தா எல்லாரும். இப்ப நினைக்கிற மாதிரி நான் பியூர் வெஜ் அப்படிங்கிற மாதிரி ஆளுங்கலாம் அப்ப கிடையாது. எல்லாரும் கறி சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். சொல்லப்போனா சில சமயம் நம்ம ஸ்கேவெஞ்சர்ஸ் மாதிரி இருந்தோம். நரி எல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கம் வச்சுட்டு போன மிச்சத்தெல்லாம் சாப்பிடுறதுல அழுகி போனோம். அந்த மாதிரி எல்லாம் நம்ம இருந்திருக்கோம். அதனாலதான் நம்ம பிரெயின் டெவலப்மெண்ட் இவ்வளவு இருக்கு. மற்ற அனிமல்ஸ்ல இருந்து நம்ம இன்டெலிஜென்டா இருக்கோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் எவல்யூஷன். அதுக்கு பிகாஸ் நான்வெஜ் சாப்பிட்டதுனால நம்ம பிரெயின் போட்டுக்காச்சு. அப்பா அவன் எடுத்துட்டு இருந்த ஃபுட் தான் பேலியோலித்திக் ஃபுட். அதுக்கு ஷார்ட் நேம் பேலியோ. அவன் மெஜாரிட்டி என்ன எடுத்திருப்பான்னா நான்வெஜ், எக்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா காய்கறி, கிழங்கு வகைகள், பழங்கள். ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம பேலியோலித்திக் டயட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ கடந்த 10,000 வருஷமா மனிதன் சிவிலைசேஷன்ல கூடி வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பேலியோலித்திக் ஏரா எண்ட் ஆயிடுச்சு. அயன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நிலத்தை உழ ஆரம்பிச்சு நம்ம சாப்பிடுறோம். ஏன்னா இது ரொம்ப அட்வான்டேஜ் இல்லைங்களா, நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிரைன்ஸ் டெய்லி எல்லாம் ஹண்ட் பண்ண முடியாது, மின்னல் அடிக்கும், புயல் அடிக்கும். ஸோ இந்த இதுலதான் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு. ஆனா பிரெயின் டெவலப்மெண்ட் அதுக்கு முன்னாடி தான் ஜாஸ்தி இருந்தது. மக்கள்லாம் பல்கி பெருனாங்க, உணவு தட்டுப்பாடு அப்படிலாம் இல்லாம இருக்கணும்னு விவசாய ஏராதான் கரெக்ட். இப்ப என்ன நடந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் ஓவரா நம்ம விவசாயத்தை யூஸ் பண்ணதுனால பயங்கர அளவுக்கு இன்னைக்கு கடந்த ஒரு 40 வருடங்கள் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி ஃபுட்டு சோழ மகாராஜாக்களுக்கு கூட கிடைச்சிருக்காது. அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள், சாப்பாடு, லெஸ் ஆக்டிவிட்டி நம்மளுக்கு தான் கிடைச்சிருக்கு. அப்ப நம்மளுக்கு எல்லாருக்குமே இன்க்ரீஸ்ட் டயாபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி, பிசிஓடி, தைராய்டு, கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வருது. ஓகே, சோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னாக்க, பேலியோ டயட்ங்கிறது கடந்த 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லா ஹியூமன்ஸும் பேலியோ டயட்ல தான் இருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் 1920s வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சரல் ஏரா. 1920sல தான் டயாபிட்டிஸ் ரொம்ப பெரிய லெவல்ல ப்ராப்ளம் ஆகுது. அப்ப டயாபிட்டிஸ்க்கே நம்ம பழைய டயட்ஸை ரீவிசிட் பண்ணக்கூடாது அப்படின்னு பேலியோலித்திக் டயட்டை கொண்டு வந்தோம். அதுக்கு வெவ்வேறு பேர் இருக்கு. லோ கார்ப் டயட், கீட்டோஜெனிக் டயட் அப்படிங்கிற மாதிரியான பேர்கள் இருக்கு. ஸோ அந்த டயட்டை கொண்டு வரும்போது பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் 1910, 1915. அப்ப டயாபிட்டிஸோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் பேலியோலித்திக் டயட் தான். அப்ப எப்படி ஆதி மனிதன் மாதிரிலாம் சாப்பிட முடியாது இல்லைங்களா. காலகட்டத்தில் பல்லு கூட தேய்க்க மாட்டான், குளிக்க மாட்டான், நேரம் போய் வேட்டைக்கு போவான். இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. ஸோ மாடர்ன் ஹியூமன்ஸ் அந்த கான்செப்டை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபுட்ல அவன் ஃபுட்டுக்கும் நம்ம ஃபுட்டுக்கும் மேஜர் மேக்ரோ நியூட்ரியன் டிஃபரன்ஸ் என்ன? அவன் ஃபுட்ல ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் அதிகம், கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி. ஸோ அதுதான் பேலியோலித்திக் டயட் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம டயட்ல கார்போஹைட்ரேட்ஸ் அதிகம், ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் கம்மி. ஸோ பிளேட்டை இன்வெர்ட் பண்றோம் கம்ப்ளீட்டா. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமான அளவு ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிட்டு ரொம்ப கம்மியான அளவுல கார்போஹைட்ரேட். ஸோ வி மிமிக் த பேலியோலித்திக் மேன்ஸ் டயட் பேட்டர்ன். அதுல பார்த்தா ஆச்சரியகரமா டயாபிட்டிஸ் நல்ல கண்ட்ரோலுக்கு வந்தது. அப்புறம் தான்
பேண்டிங் பெஸ்ட், மெக்லியாய்டு, இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு புரட்சிகரமான ஒரு இன்வென்ஷனை பண்ணாங்க. இன்சுலின் இன்ஜெக்ஷன். நாய்கள்ல இருந்தும் குதிரையில இருந்தும் கண்ணுக்குட்டில இருந்தும் இன்சுலினை பிரிச்சு எடுத்து மக்களுக்கு போட ஆரம்பிச்சாங்க. பயங்கர சக்சஸ். அதுக்கப்புறம் பேலியோ டயட் கம்ப்ளீட்டா காணாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் 20s இருந்து சுத்தமா பேலியோ டயட் யாருக்குமே தர்றதில்ல. 1970s வரையும் பாத்தீங்கன்னா 20s இன்னொரு மூவ்மெண்ட் ஆரம்பிச்சு, கீட்டோஜெனிக் டயட் ஃபார் எபிலெப்சி. இப்ப நிறைய பேருக்கு நம்ம ஃபிட்ஸ் வந்திருக்கிற குழந்தைங்களை நம்ம பார்த்திருப்போம். ஃபிட்ஸ் வந்திருக்கிற குழந்தைங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, 2 மாத்திரை எடுப்பாங்க சில பேர். ஆனா சில குழந்தைகளுக்கு எல்லாம் 4 மாத்திரை எடுத்தாலும் ஒரு நாளைக்கு 10 தடவை வலிப்பு வரும். இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம் இல்லைங்களா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமன். நிறைய குழந்தைங்களுக்கு 4-5 மாத்திரை ஒரு நாளைக்கு எடுக்க வேண்டிய லெவலுக்கு எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு இந்த மேயோ கிளினிக் அப்புறம் ஜான் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டல் அவங்க 2 பேரும் கீட்டோஜெனிக் டயட்டை கொடுத்து பார்த்தா என்னன்னு கொடுத்தா பயங்கர சக்சஸ். அன்னில இருந்து இன்னி வரையும் கடந்த 100 வருஷமா குழந்தைகளுக்கான எபிலிப்சிக்கு ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸஸ் இந்த கீட்டோஜெனிக் ஆர் பேலியோ டயட். ஸோ நம்ம பேலியோ டயட்ங்கிறது புதுசா கண்டுபிடிச்சு நம்ம ஃபாலோ பண்றது ஒன்றும் கிடையாது. நம்ம இது 100 வருஷம், ஆயிரக்கணக்கான வருஷம் ஹிஸ்டரி இருக்கிறது தான். மாடர்ன் ஹிஸ்டரி 100 வருஷத்துக்கு இருக்கு. எந்த டயட்டுமே மாடர்ன் ஹிஸ்டரி 100 வருஷத்துலாம் கிடையாது. ஸோ நம்ம டயட் இஸ் த ஓல்டஸ்ட் டயட், ரைட்? இந்த பேலியோ மூவ்மெண்ட் 1970ல டாக்டர் அட்கின்ஸ் அப்படிங்கிற பெரிய கார்டியாலஜிஸ்ட், அவர் குண்டா இருந்தாரு. சரி இந்த டயட் ட்ரை பண்ணி பார்ப்போம் பண்ணி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அட்கின்ஸ் டயட்னு சொல்லி அட்கின்ஸ் டயட் ரெவல்யூஷன் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் உலகமே பித்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி அட்கின்ஸ் டயட்னு ஓடிட்டு இருந்து இந்தியால நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க அந்த டயட். நம்ம தாத்தா பாட்டில கேட்டு பாருங்க, நிறைய பேருக்கு தெரியும் அட்கின்ஸ் டயட் அப்படின்ட்டு. ஸோ அந்த அட்கின்ஸ் டயட்டும் அது பேலியோ டயட் எல்லாம் சேம் கான்செப்ட் தான். அதிகமா நான்வெஜ், சில டயட்ல என்னங்க பால் சேர்க்காதம்மா, சில இதுல கிழங்கு சேர்க்காதம்மா, சில இதுல ஃப்ரூட்ஸ் அளவுடுமா, அவ்வளவுதானே தவிர்த்து லோ கார்ப் டயட் அவ்வளவுதான். லோ கார்ப்னா ஹை கலோரிஸ் புரோட்டீன் அண்ட் ஃபேட். இதுலயே டாக்டர் மைக்கேல் ஈட்ஸ் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் ரெவல்யூஷன், ஹை புரோட்டீன் டயட், லோ ஃபேட் லோ கார்ப், அதுவும் ஓகே தான். கார்போஹைட்ரேட் கம்மியா எடுக்கும், அதுதான் இந்த லோ கார்போஹைட்ரேட் டயட் அப்படிங்கிறது. இப்ப அட்கின்ஸ் ரெவல்யூஷன் முடிஞ்சிருச்சு. எல்லாம் ஒரு சீசன் தானே. விஜய் எவ்வளவு நாளைக்கு தான் ஃபேமஸா இருக்க முடியும்? 40-50 வருஷம். அது ரஜினி சீசன் முடிஞ்சாச்சு இல்லைங்களா? அடுத்தடுத்து எம்ஜிஆர் ஆயாச்சு. டிகே ஒரு பேரே மறந்து போச்சு பாருங்க, என்ன மாதிரி முடி வச்சிருப்பாரு, பாகவதர், அவர் சீசன் முடிஞ்சு போன மாதிரி அந்த அட்கின்ஸ் டயட் சீசன் முடிஞ்சது, மக்கள் மனசுல இருந்து மறைஞ்சாச்சு. 2000ல லொரேன் கோர்டைன் அப்படிங்கிறவர் பேலியோ டயட் ரெவல்யூஷன் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணாரு. இன்னி வரையும் 25 வருஷமா பயங்கர வெறிகுண்டு வெஸ்டர்ன் சொசைட்டிஸ்ல இது ஓடிட்டு இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப ஜாலிங்க இந்த டயட். ஏன்னா அவன் மெயினா சாப்பிடுறதே கறி, முட்டை, சீஸ் இதெல்லாம் தான். ரைஸ் எடுக்க, ஐ மீன் பிரெட் எடுக்க வேணாம், பாஸ்தா எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன கண்ட்ரோல். நம்மள மாதிரி புளி சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், அன்னபூர்ணா ஸ்வீட், ஆனந்தா ஸ்வீட், மிச்சர், பக்கோடா அப்படிங்கிற மாதிரி ஒரு வெஜிடேரியன் குசைன் நம்ம தானே அதை கிரியேட் பண்ணோம். கடந்த 40-50 வருஷத்துல பூரி, பரோட்டா, பொரிச்ச பரோட்டா அப்படிங்கிற மாதிரி நோபல் பிரைஸ் வின் பண்ணக்கூடிய அளவுக்கான ஃபுட் எல்லாம் நம்ம கவர்மெண்ட். சில பேர்லாம் கிளினிக்ல பார்த்தா எரிச்சா அவர் ஒரு ஃபுட்டிங் டாக்டர். அப்ப நாங்களாம் என்னடா, இவர் ஒரு ஃபுட்டிங் டாக்டர், எங்க ஃபுட்டு கிடைச்சாலும் ஓடி போய் திம்பாராம். இதெல்லாம் என்னங்க இது? இந்த மாதிரி எல்லாம் ஒரு கலாச்சாரம் வளர்ந்துகிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம ஃபுட் ரெவல்யூஷன் நம்ம வேற லெவல்ல, நம்ம வேற மாதிரி நம்ம எடுத்துட்டு போறோம். அதுக்கப்புறம் இந்தியால இருந்துட்டு இருக்கு. இந்தியால பாத்தீங்கன்னா நியாண்டர் செல்வன், அவர் டாக்டர் சம்பத்குமார், அவர் பிஹெச்டி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அவர் செட்டில் இன் அமெரிக்கா, கோயம்புத்தூர்காரர் தான். அவர் 2009ல இந்த டயட்டை அவர் ட்ரை பண்ணி பாக்குறாரு. லைப்ரரியில் உள்ள புக்ஸ் எல்லாம் படிச்சு ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருக்கே அப்படின்னு 2013ல ஆரோக்கியம் நல்வாழ்வு அப்படின்னு ஃபேஸ்புக்ல ஒரு குரூப் ஆரம்பிச்சு எல்லாருக்கும் இந்த டயட்டை இலவசமா தராது. ஃபர்ஸ்ட் ரொம்ப ஹெசிடேஷன் இருந்தது. நாளா 2016ல ஜாயின் பண்ணி 25 கிலோ இந்த குரூப்ல ஜாயின் பண்ணி தான் வெயிட் லாஸ் பண்ணேன். அதுலயே நிறைய நாலேஜ் கிடைச்சது. அதுக்கப்புறம் என் டயட் கிளினிக் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சேன் 2016ல. இன்னில இருந்து 8 வருஷமா சக்சஸ்ஃபுல் பேலியோ டயட் ப்ராக்டிஸ். இந்தியாலேயே இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ற ஆளுங்க ரொம்ப சில பேர் தான், ஒரு 7-8 பேர் தான் இருக்காங்க. இது மட்டுமே பண்றது, வேற ஜெனரல் ப்ராக்டிஸ் எதுவுமே பண்றதில்ல, வெறும் பேலியோ டயட் ப்ராக்டிஸ் மட்டும்தான். இப்போ 16,000 கிளைண்ட் உங்களை மாதிரி 16,000 கிளைண்ட் எனக்கு இருக்காங்க. இன்னைக்கு நான் அதுல பிஹெச்டி பண்ணிட்டு. ஓகே, இந்த குரூப்போட ஹிஸ்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வி லவ் பேலியோ அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப் 2016லயே பல பேர் சொன்னாங்க வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிங்க, வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிங்க. அப்புறம் அந்த மெயின்
பேஸ்புக் குரூப்ல பாத்தீங்கன்னா 6 லட்சம் பேர் இன்னைக்கு இருக்காங்க. அவர் ஒருத்தர் ஆரம்பிச்ச குரூப்ல இன்னைக்கு 6 லட்சம் பேர் இருக்காங்க. நம்ம குரூப் ஆரம்பிச்சா இவ்வளவு பேர்லாம் நம்மளால தாங்க முடியாது அப்படிங்கிற ஒரே பயத்தினால அப்பயும் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அதனால குரூப் ஆரம்பிக்க, வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்க தைரியம் வரல. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கழிச்சு இன்குபேஷன்ல போட்டு 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 இப்பதான் ஒரு 2023 மார்ச் போல ஒரே ஒரு குரூப் ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சு ஒரு 3-4 மந்த்ஸ்ல 1000 பேர் ஃபுல் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்ல அந்த குரூப்ல 500 பேருக்கு தான் அலோடு. இப்ப 1000 பேர் அலோவ் பண்றாங்க. 1000 பேர் ஃபுல் ஆயிடுச்சு. அப்புறம் வி லவ் வேல்யூ 2 அப்படின்னு ஒரு குரூப், வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சோம். அதுவும் ஒரு 4-5 மாசத்துலயே ஃபுல் ஆகி, அப்புறம் இந்த வருஷம் ஜனவரின்னு நினைக்கிறேன், எப்பன்னு தெரியல, வி லவ் வேல்யூ 3 அப்படின்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சு, சோ இந்த 3வது குரூப் இப்ப படுபயங்கர ஆக்டிவா இருக்கு. அதுல சில பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒண்ணு வந்து நம்ம சரிதா, 2016 கோயம்புத்தூர்ல என்ன வந்து மே மாசம் அவங்க ஃபர்ஸ்ட் கிளையண்ட் பார்த்தேன். இப்ப வரையும் அவங்களுக்கு சின்சியரா டயட் பண்ணிக்கிட்டு நிறைய பேருக்கு வழிகாட்டியா இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னோட மிக நன்றி. அதாவது நம்ம குரூப்ல, நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல மற்றும் நிறைய பேர் வராங்க. ஒரு 3-4 மாசம் ஆக்டிவா இருக்காங்க, வராங்க. லைஃப் மூவ்ஸ் ஆன் இல்லைங்களா? சோ இந்த டயட் வந்து ஸ்டார்டிங்ல எல்லாம் சின்சியரா இதுல குரூப்பை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அது ஒரு லைஃப் ஸ்டைலா மாறினதுக்கு அப்புறம் குரூப்ல இருந்து கொஞ்சம் விலைக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த பேலியோ மீட்டிங்ஸ், நம்ம வீலோ பேலியோ குரூப் மீட்டிங்ஸ் இதோட ஒரு 2-3 தடவை நம்ம பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் 2023 நவம்பர்லயே நம்ம பண்ணோம். அப்புறம் செகண்ட் மீட்டிங் தான் நம்ம ஜனவரியில ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மீட்டிங். டாக்டர் அமீர் கான், யசோதா, அப்புறம் பாத்தீங்கன்னா ஆனந்த் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 பேர் சேர்ந்து நல்லா இது பண்ணோம், ஆர்கனைஸ் பண்ணி பயங்கரமா பொட்டாஸ் கலப்பணும். அப்புறம் அது தவிர்த்து டவுட்ஸுக்காக ஒரு வீடியோ மட்டும், கொஸ்டின்ஸ் ஆன்சர் செஷன் மட்டும் ஒண்ணு தனியா பண்ணோம். அது ஜூம் மீட் கிடையாது, அது ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் நான் ஆன்சர்ஸ் தனியா ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோவா போட்டேன். ஸோ அபிஷியலா பார்த்தோம்னா இது 3rd ஜூம் மீட்டிங். இந்த கடந்த 1.5 வருஷத்துல 3வது மீட்டிங். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு குரூப் ஸ்ட்ரென்த் 3000 பேர் இருக்கும். 10 பேர் தான் ஆக்டிவா இருக்கும், இருந்தாலும் அதுல ஒரு 3000 பேர் டயட்ல இருக்கோம் அப்படின்னு இருக்கான். ஸோ இதுதான் நம்ம குரூப்போட ஹிஸ்டரி. இந்த குரூப்பை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த குரூப் எதுக்காக ஆரம்பிச்சது? ஒரு கம்யூனிட்டி ஃபீலிங் வர்றதுக்கு, வேற எதுக்குமே கிடையாது. இந்த குரூப்ல எந்த ப்ராடக்ட்ஸும் என்டோர்ஸ் பண்றதோ விளம்பரப்படுத்துறதோ கிடையாது. உலகமே இடிஞ்சு விழுந்தா கூட இந்த குரூப்ல சாப்பாடை பத்தி மட்டும் தான் பேசணும் அப்படிங்கிறது. ஏன்னா கெட்ட நியூஸ் எல்லா இடத்துலயும் வருது, நல்ல விஷயங்கள் இன்னைக்கு ஒரு புதிய ரெசிபி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான நியூஸ் நம்ம குரூப்ல மட்டும்தான் கிடைக்கும். அதனாலே குட் மார்னிங், குட் ஈவினிங், தல தீபாவளி வாழ்த்துக்கள், நடிகர் திலகம் வாழ்த்துக்கள், இந்த மாதிரி எந்த வாழ்த்துக்களும் இல்லாம வெறும் உங்களோட சாப்பாடு போட்டோ, ஒரிஜினலா எடுக்கிற, நீங்களே எடுக்கிற போட்டோ அப்லோட் பண்றதுக்காக மட்டும்தான். அல்தாப் வீடியோ கட் ஆயிட்ட மாதிரி இருக்கு. அல்தாப், அல்தாப் கேக்குதுங்களா? கேக்குதுங்களா அல்தாப்? கேக்குது சார். யாரோ ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒயிட் போர்ட் எல்லாம் வருது, நமக்கு பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. இப்ப வந்து இன்றைய மீட் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விருப்பம் உள்ளவர்கள் பேலியோ டயட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு 2 மினிட்ஸ்ல சொல்லுவீங்களா? அதுக்கப்புறம் டைரக்டா நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷனுக்குள்ள போயிடலாம். எல்லாருமே நம்ம இது வந்து யூடியூப் வீடியோவா இதை நம்ம மாத்த போறோம். ஓகே, யாராவது அவங்க எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இதுல கை தூக்குற ஆப்ஷன் இல்லீங்களோ? இருக்கு சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமே. எங்க இருக்கு? சரி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். விருப்பம் இருக்கிறவங்க உங்க சக்சஸ் ஸ்டோரி சொல்லணும், உங்க பேலியோ டயட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இது முடிச்சிட்டு நம்ம டவுட் செஷன் வச்சுக்கலாம். யாராவது ஏதாவது பேசணும்னு விருப்பப்படுறீங்களா? எஸ் சார், செந்தில்குமார், மைக் ஆன் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். மாலை வணக்கம். மாலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கேன் சார். வத்தலகுண்டு நானு கொடைக்கானல் டிரைவரா இருக்கேன் சார். சொல்லுங்க சாரோட சார். வந்து வாழ்த்து சார், உங்களை பத்தி வாழ்த்துறதுக்கு தமிழ்ல வார்த்தைகள் கிடையாது சார். கேக்குது சார். எல்லாருக்கும் அறிவியல் ரீதியான அந்த புரிய வைக்கும் தன்மை, மற்றபடி நீங்க இது இப்ப 10 வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் வந்து வந்து எப்படி உங்களை வாழ்த்துறது எங்களுக்கு தெரியாம இருக்கும் சார். ஏகப்பட்ட குடும்பத்துக்கு வந்து குடும்பத்தோட சேர்த்து பண்ணிக்கிட்டு உங்களை வந்து ரொம்ப மதிக்கிறாங்க சார். அதே மாதிரி நம்ம குழு உறுப்பினர்கள் நீங்க சொன்ன மாதிரி எல்லா பேருமே வந்து மோட்டிவேஷனா தான் இருக்கு இந்த குரூப்ல. இந்த குரூப்ல வந்து பயங்கர மோட்டிவேஷனா தான் சார் இருக்கு. நம்ம மெம்பர்லாம் வந்து நல்லா டெய்லி வந்து அவங்களை மோட்டிவேஷன் எந்த சின்ன இருந்தாலும் வந்து உடனே அந்த டவுட்லாம் கிளியர் பண்ணி இது சேர்த்துக்கலாமா சேர்க்கக்கூடாதா, இது கார்பு தேவையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க சார். அதுக்கு முன்னாடி சார் நீங்க இந்த அமிர்கான் சாரோட சேர்த்து நீங்க சொல்லியிருக்கப்ப நியாகர் சார் உங்களை என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்து பாஸ்ட் டாக்டர் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதாவது வந்து பாட்டி வைத்தியம் இதுக்கு முன்னாடி இருக்க பாட்டி வைத்தியத்தை கொண்டு வந்து நமக்கெல்லாம் கொடுத்து எல்லா பேருக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லிப்பாரு சார். அமீர்கான் சாரோட சேர்ந்து நீங்க சேர்ந்த அந்த கலந்துரையாடல வந்து சார் இந்த ஃபாஸ்டிங்கை பத்தி சொல்லிட்டீங்க. கொஸ்டின்ஸ் அப்புறம் கேட்டுக்கலாமா சார்? சார் கொஸ்டின்ஸ் அப்புறம் கேட்டுக்கலாம். அமீர்கான் சார் எக்ஸ்பீரியன்சஸ் மட்டும் சொல்லுங்க. கொஸ்டின் மைண்ட்ல வச்சுக்க நம்ம ஒரு காமன் நேரத்துல பேசுவோம். சரிங்க சார். எனக்கு வந்து இந்த பாடி பில்டிங்ல அப்ப இருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சின்ன வயசு அந்த 15 வயசு அந்த இதுல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. மற்றபடி என்னோட ஃபுட்டு ஹேபிட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா வந்து ஒரு நாளைக்கு காலைல 30 இட்லி, மதியம் வந்து அளவுக்கு அதிகமாக தான் ஒரு 6 பிளேட் 7 பிளேட் ரைஸ், நைட்டு வந்து 20 சப்பாத்தி, 1/2 லிட்டர் ஹார்லிக்ஸ். இதே என்னோட ஒரு அந்த கால வாழ்க்கையோட இதாவே இது என்னோட ரெகுலர் சார். பாடி பில்டிங்கிறதுனால அப்படியே வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அப்படியே வந்து வந்திருக்கேன் சார் நானு. இப்ப இதை பத்தி தெரிஞ்சுட்டு ஒரு 4 வருஷமா வந்து அந்த பாடி பில்டிங் டயட்டோட சேர்த்து இதையும் நான் என்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சிடும் அன்னையில இருந்து எனக்கு வந்து டயட்டுக்குள்ள இறங்கி பெரிய இஷ்யூஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லை சார். ஆனா கடவுள் புண்ணியத்துல வந்து உங்களோட அறிமுகங்கள்லாம் கிடைச்ச பின்னாடி இந்த புக்கு 2 படிச்சேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். அதுல சரி உங்களை வந்து எப்படி வாழ்த்துறது எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியல சார். புக் எழுதலாம் தான் பாக்குறோம். அதுக்கு நேரமும் காலமும் வரணும் இல்லைங்களா? பிஹெச்டி முடிச்சுட்டு அடுத்தது புக் ரைட்டிங் ஒர்க் பண்ணலாம் தான் ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா நம்ம லெகசின்னு நம்ம ஏதாவது ஒண்ணு வச்சிருக்கணும் இல்லையா? உங்களோட கரெக்டா நான் பேசின வீடியோ ஒண்ணு ஆடியோ ஒண்ணு கேட்டதுங்களா, வாய்ஸ் நோட்டு. இந்த எக்ஸசைஸ் அதை பத்தி நிறைய பிரச்சனைகள், அதை பத்தி நெகட்டிவா பேசிட்டேன் அப்படின்னு அமீர்கான் கம்ப்ளைண்ட் பண்ண போய் அதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டு அதுக்கு ஒரு ஆடியோ போட்டோம். அதுக்கு முன்னாடி அதுதான் இது வந்து நம்ம ரொம்ப விலாவரியா நம்ம ஒரு மெடிக்கல் சமூகம் இதை உட்காந்து பேசணும். இந்த ஃபிட்னஸ் சமூகமும் மெடிக்கல் சமூகமும் இந்த எக்ஸசைஸ் போது ஸ்டிராய்டு எடுக்கிறது, அந்த ஊக்க மருந்துகள் எடுக்கிறது, அப்புறம் அந்த எக்ஸஸ் ஹார்மோன் ப்ராப்ளம் எல்லாம் வருது இல்லைங்களா, குரோமோசோம் ப்ராப்ளம், அதுக்கு உணவு எடுக்கிறது, இதெல்லாம் பத்தி ஒரு நிறைய கலந்தரங்கங்கள் போட்டு கருத்தரங்கங்கள் போட்டு நம்மள பேசணும். யாருமே பேசினாதாங்க நாங்க நாலேஜ் வளரும். இப்ப நான் மட்டும் உட்காந்து தனியா கூவிட்டு இருக்கேன். இந்த இப்ப மிலிட்ரியில என்ன நடக்குது இல்லையா? மிலிட்ரியில வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் மிலிட்ரி எல்லாம் போய் ஸ்பீச் கொடுத்துருக்கேன். 10-15 சப்பாத்தி அட் டைம்ல சாப்பிடுவாங்க. ஏன்னா 15 கிலோ ரைஃபிள தூக்கிட்டு மலையில ஓடுமா. பசினா பசி, அந்த மாதிரி பசி எல்லாம் பார்க்கவே முடியாதுங்க. அவங்க வந்து மிலிட்ரியை விட்டுட்டு வெளில வந்தாங்கன்னா அவங்க நிலைமை என்ன? அவங்க 10-15 சப்பாத்திய சும்மா உட்கார்ந்து இருக்கிறவங்க சாப்பிட்டானா என்ன ஆகும் இல்லைங்களா? அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. உடம்பு அதுக்கு பழகிடுது, எப்பவும் பட்னியில இருக்காங்க. சோ நம்ம ஹியூமன்ஸுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு இல்லைங்களா? அந்த எல்லையை ரொம்ப மீறுறோமோ அப்படிங்கிறது தோணுது. ஓகே, இதெல்லாம் பத்தி நம்ம நிறைய பேசணும். ஆரோக்கியம் குரூப்ல, ஆரோக்கிய நல்வாழ் குரூப்ல நீங்க போட்ட உங்க பதிவுகள் எடுத்து ஒரு புக்கா கூட போட்டலாமே சார். நீங்க போடணும். யார் சார் புக்கெல்லாம் படிக்கிறாப்ப? இப்ப யூடியூப் வீடியோ, ஆடியோ, அதுலயே பாட்காஸ்ட் அதுலயே முடிஞ்சிருச்சு. போடுறோம் சீக்கிரம். தமிழ் ஆளுமையோட உங்களோட கருத்துக்கள் பூராமே வந்து படிக்க திருப்பி படிக்க வைக்க சார். எனக்கு சில நேரம் மோட்டிவேட் இல்லாட்டி அதை படிச்சாலே எனக்கு ஒரு திருப்பி மோட்டிவேட் இருக்கும். அது மைண்ட்ல வந்து உடனே அதை விடாம இப்ப வரைக்கும் எல்லாத்தையும் நான் பாத்தீங்களா சரி. அந்த வீடியோ யூடியூப்ஸ் நீங்க பன்ருட்டியில நீங்க போய் இது பண்ணது. நானே இந்த டயட் ஸ்டார்ட் பண்ண புதுசுல நியாண்டர் செல்வனோட 2013 போட்ட போஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவர் இப்ப பெருசா வீடியோ நிறைய போடல. எல்லா போஸ்ட்லயும் உட்காந்து நைட் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பேன். அது ஒரு ஆர்வம்.
ஆமா அந்த சார், ஆமா டயத்துல சார், ஆமா நம்ம பெனிஃபிட் ஒரு 5 கிலோ 10 கிலோ குறைக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷம் வருது இல்ல. அது ஆமா சார், எதனால ஆமா என்ன மேஜிக்கா இருக்கு அப்படின்னு நம்ம தேடி சார். தேடி 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 போய் படிப்போம். எந்த ஃபீல்டுல நம்ம நுழைஞ்சோனே அதுல வந்து ஒரு வெறி வருது இல்லைங்களா? ஆமா சார். அஹ் ஆமா அது ரொம்ப அத இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். அத சயின்டிபிக்கா வர சொல்றீங்க. இப்ப நாங்கெல்லாம் வந்து ஆமா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ பத்தி எனக்கு தெரியும். மெலட்டோனிக் ஆமா ஹார்மோனு, அட்ரினல் ஹார்மோன ஆமா பத்தி நான் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு தெரியுது சார். நான் ஒரு டிரைவர் தானே சார். நான் வந்து அந்த சயின்டிபிக் அதுதான் ரீதியா இந்த குரூப்போட சக்சஸ் நம்ம சொல்லணும். ஆமா சார், என்னன்னு பாத்தீங்கன்னா ஆமா சார். காமன் மனிதனுக்கு கூட நீ உனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, நீ சுகர் செக் பண்ணு, பிரஷர் செக் பண்ணு, கொலஸ்ட்ரால் ஆமா, பாரு, ஃபேட்டி லிவர் இருக்கா பாரு ஆமா, அப்படிங்கறதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா 16 17 வயசு பசங்க சித்த மருத்துவர்கிட்ட போவாங்க. எனக்கு ஆமா, வந்து நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு அப்படிங்கிற ஆமா, அளவுக்கு தான் நம்ம தமிழ்நாட்டுல மெடிக்கல் நாலேஜ்ங்கிறது இருந்தது. சோ இந்த ஆமா சார். மாதிரி நம்ம இந்த குரூப் நம்ம பேலியோ ஆளுங்கள்னால கொஞ்சம் கான்சியஸ்னஸ் ரைஸ் ஆயிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஆமா சார். ஆமா சார். இந்த உடம்போடயே நம்ம பேசுற மாரி ஒரு ஒரு இதா நிலை வந்துட்டோம்ல சார். நம்ம உடம்போட நம்மளே பேசிக்கிற மாரி. இத சாப்பிட்டா இது இப்படி கரெக்ட். மாறுது. அத நம்ம கூலா வச்சுக்கணும். அத நம்ம எல்லாம் வச்சுக்கணும். அதுக்குள்ள ஒரு 2வது மூளை இருக்கு. கட்ஃப்ளோராவ பத்தி அவ்வளவு சொல்லியிருக்கீங்க சார் நீங்க. அதுக்கு தனியா நம்ம வந்து குடுக்க வேண்டியது அந்த கேர்டு இதெல்லாம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லியிருக்கீங்க சார். ஆமா இ ஆமா சார். இப்படிதான் சார் என் ஜேர்னி வந்து பெரிய ஒரு இஷ்யூஸ் எல்லாம் எனக்கு இல்ல சார். ஆனா வந்து அந்த 40 வருஷம் என்னோட இந்த அந்த ஒரு பக்கம் அந்த எக்ஸர்சைஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால நான் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா கடைசி நேரத்துல வந்து எனக்கு கரெக்ட். இந்த ஏஜ் ஆயிருச்சு. 51 ஆயிருச்சு சார். அதுக்கு முன்ன வந்து கொஞ்சம் கொஞ்சமா இஷ்யூ ஆரம்பிக்கிற நேரத்துல நீங்க எனக்கு கிடைச்சிட்டீங்க. இது வந்து காட்ஸ் கிரேஸ் தான் சார். இது வந்து 52 எந்த ஆயிடுச்சுல்ல. ஆமா உங்களை சார். பார்த்தா அவ்வளவு தூரம் தெரியலையே. ஆமா சார். சார் இத சரிங்க அப்படியே சார். ஒரு டவுட் ஓகே சார். ஒரு டவுட்டையும் கேட்டுடலாமா சார் இப்பயே கூட? ஒரே ஒரு சின்ன டவுட் கேட்டுருங்க. சார். ம். அமீர் கான் சாரோட நீங்க பேசினப்ப ஆ, சொல்லியிருந்தீங்க சார். அதிலே விளக்கமா சொல்லியிருந்தீங்க. நீங்க அந்த போன கலந்தாய்விலே சொல்லியிருந்தீங்க. இந்த ஃபாஸ்டிங்க பத்தி தான் எடுத்து ஆரம்பிச்சிருந்தீங்க நீங்க. ஃபாஸ்டிங்ல இருந்து ஒரு நாள் பண்றது வந்து ஆ. இதோட ஹைபீக் நம்ம குரூப்போட ஹைபீக் இதோட இதே வந்து கடைசியில ஃபாஸ்டிங் தான். சரி. புரோட்டீனுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதையும் கொஞ்சம் குறைச்சுக்கிறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து ஃபாஸ்டிங்ல இருக்கும். 24 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்ல வந்து பெனிஃபிட் அப்படி பத்தி சொல்லியிருக்கீங்க. நான் இப்ப அடிக்கடி மந்த்லி ஒன்ஸ் வந்து 72க்கு போயிட்டேன் சார். 72 அதையும் தாண்டி 80s இப்படி போய்க்குவேன். மந்த்லி ஒண்ணு மட்டும் வெரி தான் குட். கண்ட்ரோல்ல இருந்துக்குவேன் சார். வெரி வீக்லி குட். ஒன்ஸ் வெரி குட். வந்து 24 எடுத்துக்கிறேன். இதுல வந்து நீங்க வெரி ஏற்கனவே குட். நீங்க சொன்னது சார். ஆனா வந்து எந்த நேரத்துல சார் இந்த ஆட்டோ பேஜ் எத்தனாவது மணி நேரத்துல வந்து அது நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்குது? சார் சொன்னது வந்து ஜி 72 சொன்னது ஹவர்ஸ். வந்து 72 ஹவர்ஸ் சார். அதுல வந்து நம்ம ஃபாஸ்டிங் ஆரம்பிச்சு எத்தனாவது ஹவர்ஸ்ல நமக்கு வந்து அது ஆரம்பிக்குது? அந்த ஆட்டோ பேஜ்ங்கிறது ஆரம்பிக்குது. நம்ம சாப்பிட்டது வந்து செரிமானம் ஆன பின்னாடி, அ அந்த ஆட்டோ பேஜ் எப்ப சார் இல்லங்க. ஸ்டார்ட் அது ஆகுது அப்படி? அது அந்த அளவுக்கு எனக்கு விவரம் தெரியல. ஆ, சரிங்க சார். ஆனா இதுவரையும் அந்த நோபல் பிரைஸ் வாங்கினார் இல்லையா? இந்த யூஸ்னரி ஜப்பானீஸ்காரரு. யோசாடி. ஆமா சார், ஆமா சார். ஆமாங்க. 2016. அவரு வந்து அவர்தான் இதுல பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்தா பெனிஃபிட் அப்படின்னு சொன்னாரே தவிர்த்து, உங்களுக்கு சரிங்க சார். அதுக்கப்புறம் எவ்வளவு நாளைக்கு அத பண்ணணும்? 3 நாளைக்கு அப்புறம் இல்ல எல்லாமே சார். பெனிஃபிட் தான் அப்படின்னாரு. இல்ல சார். அது எப்ப நமக்கு ஆரம்பிக்குது? அந்த ஆட்டோ பேஜ்ங்கிற ஆட்டோ பேஜோ 3 டே இருக்குல்ல. தான். 3 டே அது தான். 3rd டே தான் ஆரம்பிக்குமா சார் அது? ஆமா. இல்ல அப்ப சார் இப்ப நம்ம எத்தன வந்து மணி நம்மளோட இத நேரத்துல? மாத்திக்கலாம். அப்ப இப்ப 4 நான் 4 டேஸ் ஃபாஸ்டிங். ம். ம். இப்ப நான் ஆரம்பிக்கிறேன் சார். இப்ப நான் என் ஃபாஸ்டிங் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, எத்தனாவது ஹவர்ல ஆ. இருந்து அந்த இது அந்த லைசோசோம் எப்ப சார் அது அந்த இது எப்ப சார் ஆகுது? அதாங்க. அவங்க வந்து அ அதாவது 3 நாளைக்கு நம்ம மெட்டபாலிசம், ஃபாஸ்டிங் மெட்டபாலிசம் நடந்துட்டு இருக்குங்க. சரிங்களா? சரிங்க சார். நம்ம சரி. கிளைகோஜன் எரிக்கிறது, ஃபேட் எரிக்கிறது, புரோட்டீன் எரிக்கிறது அந்த மாரி நடந்துட்டு 3வது நாளைக்கு அப்புறம் தான் இம்யூனாலஜிக்கல் ப்ராசஸ் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி. சோ சரிங்க சார். அதான் நான் சொன்ன மாரி எனக்கு நான் அத பத்தி ரொம்ப விவரம் தெரியல. 72 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஆட்டோபேஜி ஆரம்பிக்குது. சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். இத பத்தி நான் டீட்டெயிலா பார்த்துட்டு, நான் 4 பேர்ட்ட பேசிட்டு, அதுக்கப்புறம் நான் ஒரு வாய்ஸ் நோட் மாரி நான் போட்டுருவேன். கண்டிப்பா சார். அதனால கண்டிப்பா. இப்ப நான் உங்களுக்கு என்னோட அட்வைஸ் என்னன்னா 3 1/2 நாளா மாத்துங்க. சரிங்க சார். சரிங்க சார். அப்போ சரிங்க 3 சார். நாளைக்கு அப்புறம் பெனிஃபிட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அட்லீஸ்ட் அந்த 12 ஹவர்ஸ் அதுக்கப்புறம் சரிங்க. 84 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் பண்ணும்போது இந்த 12 ஹவர்ஸ் ஆட்டோபேஜியோட பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும். சரி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். ஓகே. இப்ப நம்ம நம்ம டவுட் செஷன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் போறதுக்கு முன்னாடி, யாராவது வந்து அவங்களோட பாலியோ டயட் எக்ஸ்பீரியன்ஸஸ பத்தி பேச ஹேண்ட் சாரி. ரைஸ் பண்ணியிருக்காங்க சார். யாராவது பாலியோ டயட் எக்ஸ்பீரியன்ஸஸ பத்தி பேச விரும்புறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க சார் டாக்டர் கோமதி சிங். சார் அவங்க
கோமதி மேடம் நல்லா இருக்கீங்களா? சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங். நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றிகள் சொல்லதான் இப்ப வந்தேன் நானு. ஓகே மேடம், ஓகே மேடம். இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் என்ன சொல்றது, கோயம்புத்தூர்ல நீங்க இருக்கிறது வந்து we are blessed. எப்ப வேணாலும் யார் வேணாலும் வந்து பாக்குற மாதிரி ஒரு அருகாமையில ஒரு டாக்டர், டயட்டுக்கு நம்மளுக்கு யார்கிட்ட கேட்கறதுனே தெரியாத விஷயத்தெல்லாம் கேட்கறதுக்கு குரூப்ல இவ்வளவு ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க மேடம். அதுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். டாக்டர் கோமதி இஸ் a வெரி குட் செக்ஸாலஜிஸ்ட். நம்மளுக்கு கிடைச்ச முக்கியமான ஆளுன்னு தான் சொல்லணும். அவங்களும் சாரும் நிறைய பேரோட செக்ஷுவல் இஷ்யூஸ் நிறைய ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்னோட பிரைமரி ரெஃபரல் டாக்டர் அவங்க தான் இந்த இஷ்யூக்கு. ஸோ யாருக்காவது அதை பத்தின பிரச்சனையில எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அவங்களை கன்சல்ட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து பேலியோடேட் எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பேலியோடேட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் லேட் வந்து எனக்கு இந்த மீட் டயட் அந்த ஒரு செஷன் என்னோட நான் வந்து என்னோட சன்னுக்கு வந்து ஹி ஸ்டார்டட் சிங்கிள் செஷன் பேலியோ. ஓகே. பேலியோங்கிறத விட அவன் வந்து 1 மீல் பிளானுக்கு வந்துட்டான். ஹி ரெடியூஸ்ட் லாட் ஆஃப் வெயிட். வெரி குட் மேடம், வெரி குட். அதுக்கப்புறம் நாங்க வீட்ல நானும் அவரும் யோசிச்சோம், நம்ம வந்து ஏன் நம்ம இந்த சிங்கிள் மீல் பிளான்ல போக கூடாது அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட் அது. ஏன்னா நீங்க வாரியர் டயட்னு சொல்றீங்க, பட் ஆனா மெயின் சிங்கிள் மீல் வந்து இப்ப வந்து மெயின் ஃபுட் இருக்கீங்களா, மத்தியானம் மட்டும்தான் சாப்பிடுறோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பசி தாங்குமா அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து நீங்க பழைய நினைவுகளை நம்ம வந்து மாத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஒரு ஜன்மம் ஆயிடுச்சு. இப்ப வந்து ஒரு 10-15 வருஷமா பேலியோ பத்தி கேள்விப்பட்டு இருக்கிறேன். நியர்லி 10 இயர்ஸ் வச்சுப்போம். ஆனா இந்த ஒரு மாசம் 2 மாசத்துலதான் சிங்கிள் மீல் மத்தியானம் சாப்பிடுறதோட மட்டுமே நம்மளுக்கு பசி முக்கால்வாசி அடங்கிடுதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். அது என்னோட ஹஸ்பண்டும் இப்ப அது மாதிரி ஃபாலோ பண்றாரு. அப்புறம் எங்களோட பேஷண்ட்ஸ்க்கு நான் எங்கெல்லாம் தேவை இருக்கோ அங்கெல்லாம் உங்ககிட்ட அனுப்பிச்சிட்டு இருக்கேன். மனித குலத்துக்கு தேவை அது மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேலியோ டயட் தாங்க மேடம். நம்ம எல்லாரும் அனுபவம் இப்பதான் பாக்குறேன் பாருங்களேன். மத்தியானம் ஒரு நேரம் சாப்பிட்டா நைட்டுக்கு வந்து புளியப்பம் வருது. நம்ம சொல்லும் போது யாருக்குமே தெரியாதுங்க மேடம். ஒரு ஆன்மீக அனுபவம் இவ்வளவு தடவை பேசி நாங்க கேட்டிருக்கோம். ஆனா நம்மளா அனுபவிக்கலன்னா அந்த ஒரு சுகத்தை காண முடியாதுங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நம்ம ஒரு ஆன்மீக அனுபவம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றதெல்லாம் யூ ஹேவ் டு ஃபீல் இட் இல்லீங்களா? அது ஃபீல் பண்ணாதான் அது பண்ண முடியும். அதை நம்ம அனுபவிக்கணும். நம்ம என்னதான் சொன்னாலும் அது வந்து யாருக்கும் புரியாது. அப்ப வேலிடேட் ட்ரை பண்றவங்க, இந்த 1 மீல் டே எடுக்கிறவங்க, அவங்களுக்கு தான் அதோட சுகம் என்ன, அவங்க லைஃப்ல எவ்வளவு பாருங்க. அடுப்பு வந்து காலியா இருக்கு, கிச்சன் தான் என்னோடது. எப்படி இருக்குன்னு பாருங்க. இருட்டதான் அடுப்புல பூனை உட்காந்துக்குங்கிற கதை தான் இருக்கு. அடுப்புல பூனை கொஞ்ச நாள் கழிச்சு பூனையை சாப்பிட்டு இந்த டயட்டுக்குள்ள வந்தாதான் அதோட சுகம் என்ன, அந்த கீட்டோசிஸ் என்ன, அந்த ஃப்ரெஷ்னஸ் என்ன, எப்போதும் ஒரு ஆக்டிவ்னஸ், இதெல்லாம் எப்படி மேடம் சொல்லி புரிய வைக்க முடியும்? வந்தாதானே தெரியும் இல்லீங்களா? ஆமாங்க சார். அது வந்து இப்ப நவடேஸ் வந்து டாக்டர்ஸும் வந்து அதை பத்தி இப்ப நிறைய அவேர்னஸ் வந்துருச்சுங்க. நான் உங்களோட குரூப்லயே பாக்குறேன். இப்ப நீங்க வந்து நிறைய அந்த இது லைக் அந்த they put the photo of their menu which helps lot of people. என்ன சாப்பிடணும்னே தெரியாம இப்ப நான்லாம் வந்து உண்மையாலுமே என்னோட கசன் வந்து he was on paleo and he reduced 30 kilos at that time. He was discussing it with me but I couldn't practice. நீங்க சொன்ன மாதிரி I was a bad example. பட் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இந்த குரூப்ல பார்த்து அந்த போட்டோஸ் ஃபுட் போடுறாங்க இல்லீங்களா, அதுக்கப்புறம் தான் இவ்வளவு சிம்பிள் ஃபுட்ல நம்மளுக்கு பசி அடங்கும்னு எனக்கு புரிஞ்சிருக்கு. அதுவும் நம்ம குரூப்ல வேற நிறைய பேர் போட்டோஜெனிக் ஆளுங்களா வேற இருக்காங்க. நல்லா வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்து அது மேலேயே ஒரு ஆசையை கிரியேட் பண்ணிடுறாங்க. ஆமாங்க சார். நான் கூட நினைப்பேன் சார் வந்து இதை வந்து எப்படி இந்த மீல்ல வந்து எப்படி நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணி போறோம். See, these are all two rare photos. கரெக்ட்டுங்களா? அந்த குரூப்பை மெயின்டைன் பண்ணி நான் கூட நினைப்பேன் இதுவே ஒரு ஆல்பம் வெப்சைட்டே போட்டுடலாமோ
ஆமா இந்த ஐயோ நீங்க எனக்கு வர்ற போட்டோஸ நான் வந்து மாசத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு 1000 போட்டோ டெலிட் பண்ணுவேன் என் போன்ல இருந்து. போன் ஹேங் ஆயிரும் அந்த அளவுக்கு போட்டோஸ் வருது. ஃபர்ஸ்ட் இந்த போட்டோஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ரெசிபி புக் போடலாமெல்லாம் யோசிச்சேன். அப்புறம் பிராக்டிகலி இம்பாசிபிள்னு சொல்லி அதை சார் விட்டுட்டேன். இது வேர்ட் பிரஸ்ல வந்துங்க யூ கேன் ஹேவ் அ வெப்சைட் which is free and start சும்மா போய் போடலாம். யார் வேணாலும் போடலாம்னு போட்டுருங்க. யார் வேணாலும் போடலாம். ஒரு 2-3 பேர் அதுல பில்லிங்கா இருந்தாங்க. எல்லாமே குரூப் போட்டு ஓடி போயிட்டாங்க மேடம். அப்படிங்களா? நான் என்னதான் எல்லாம் ஒரு 3-4 பேர் 3-4 மாசம் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க, அப்புறம் ஓடி போயிடுறாங்க. அந்த வெப்சைட் இந்த இமேஜஸோட அந்த வெப்சைட் ரெசிபி வேணா எழுதுங்க கீழே. மைண்ட் ஐ வில் திங்க் அபௌட் இட். ஐ வில் திங்க் அபௌட் இட். வேர்ட்பிரஸ் வெப்சைட் தான். போட்டோ பிளஸ் ஒரு 10 லைன் ரெசிபி பத்தி அப்படி போடலாம்னு ஐடியா. ஓகே, இப்ப மேடம் சொல்றது என்ன? பழைய வெப்சைட் இருந்தா எனக்கு போட்டு விட சொல்லுங்க சார். ஓகே மேடம், ஓகே மேடம். அப்படி இல்லைன்னா ஐ கிரியேட் ஒன் ஃப்ரீ வெப்சைட். அதுல யாரு நீங்க கிரியேட் பண்ணுங்க மேடம், நாங்க அதுல ஜாயின் பண்ணிக்கிறோம். நான் பண்ணி கொடுக்குறேன் சார் உங்களுக்கு. விஷ் ஆல் தி பெஸ்ட். வெல்கம் டு எவ்ரிவன். Thank you. tamilpaleodietrecipes.com அப்படிங்கிற மாதிரி ஒன்னு போட்டு விட்டுருங்க மேடம். ஓகே, தேங்க் யூ டாக்டர் கோமதி மேடம். டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம மீட்டிங் வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்க போட்டு. ஓகே, இன்னொரு 5 to 10 minutes யாராவது ஒருத்தர் 2 யூசர்ஸ் அவங்களோட பாலியோ டயட் எக்ஸ்பீரியன்சஸ் பத்தி பேசுறீங்களா? டவுட் செஷன் போகலாம் சார். குட் ஈவினிங் சார். கேக்குதா சார்? கேக்குது. யாரு சார்? நான் கிருபானந்த் ஆக்சுவலா ஃப்ரம் சென்னை. வீடியோ ஆன் பண்ணிட்டீங்களா ஜி? இல்ல சார், ஆக்சுவலா நான் வெளியே இருக்கேன், அதனால நான் கேட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்கேன். வீடியோ ஆன் பண்ணுங்க. ஜஸ்ட் மினிட் சார். எங்க மொத்தமே 4 பட்டன் தாங்க இருக்கு ஜூம்ல, எங்க தேடிட்டு இருக்கீங்க? இல்ல சார், மொபைல்ல இருக்கனால நான் வெளியே இருக்கேன். எல்லாம் மொபைல்ல தான் பஸ் இருக்கா? ஏதோ பர்மிஷன்ஸ் எல்லாம் கேக்குது. ஒரு நிமிஷம் சார். ஷகீலா பேகம், அடுத்தது நீங்க தான் ரெடியா இருங்க. சரி. ஓகே ஷகீலா மேடம் நீங்க பேசுங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அவர் அடுத்தது ஜாயின் பண்ணிப்பாரு. ஓகே. நான் வந்து ஒரு 2 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா பண்ணிட்டு. அப்புறம் நான் சவுத் போனேன் ஒரு 4 நாளைக்கு. அங்கதான் எனக்கு அந்த யூஸ் நல்லா தெரிஞ்சது. ஆக்டிவா இருந்த நல்லா யூஸ் ஆச்சு. எனக்கு அந்த ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு வந்த பிறகுதான் அதை ஃபீல் பண்ணேன். நம்ம எவ்வளவு ஆக்டிவா இருந்தோம், எத்தனை பேர் எத்தனையோ கஷ்டப்பட்டாங்க, நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு எனர்ஜி இருந்துச்சு. அந்த எனர்ஜி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்த வந்து இருந்திருக்குது. அது வந்து ரொம்ப பிளஸ் பாயிண்டா இருந்துச்சுங்க சார். அப்புறம் நம்ம புர்கா போடுறங்காட்டி எல்லாம் வந்து ஒல்லியானங்காட்டி ஃபேஸ் தெரியாது. ஒல்லியானங்காட்டி எல்லாம் வந்துட்டு ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்னு நினைச்சிட்டாங்க நிறைய பேரு. ஏய் பாப்பா அங்க போய் தள்ளு பாப்பா அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு போய்க்குவோம். அதே ஒண்ணு சில பேர் ரொம்ப ஒல்லியானங்காட்டி ஐயோ ரொம்ப பாவம் வீட்டுக்கு வர்றவங்க ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஓ ஷகீலா பேகம் ஃப்ரம் திருப்பூருங்களா? நான் பொள்ளாச்சிங்க சார். ஓகே ஓகே, சரிங்க மேடம். அப்படின்ட்டு அப்புறம் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதெல்லாம் ரொம்ப நல்லா சுகர் வந்து கம்மியாச்சு. அப்புறம் ரொமட்டாய்டு கொஞ்சம் இருந்துச்சு, அது கரெக்ட் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் நீ பெயின் இருந்தது, கொஞ்சம் சாஞ்சு கொஞ்சம் லைட்டா சாஞ்சு நடந்துட்டு இருந்தேன், அது கொஞ்சம் நேரா ஸ்ட்ரெயிட் ஆச்சு. அதெல்லாமே பிளஸ் பாயிண்ட் ஆச்சுங்க சார். ரொம்ப தேங்க்யூங்க சார். இது நம்ம தொடர்ந்து இத பண்ணுவோம் மேடம். பண்ணிட்டு சாரி தொடர்ந்து நம்ம பண்ணி நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணிட்டே வருவோம். மேடம் சொன்ன பாயிண்ட் வந்து அருமையான பாயிண்ட். நிறைய பேர் நான் மலையேற்றம் போவேன், சொந்தக்காரங்க வீட்டுக்கு எல்லாம் போவேன், அவங்க வீட்டுல போய் 10 நாள் இருந்துட்டு வருவேன், வெளியூர் போவேன். அந்த மாதிரி டயத்துல எனக்கு டயர்டா இருக்கும். இப்ப நான் அங்கெல்லாம் போயும் பயங்கர எனர்ஜெட்டிக்கா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நாங்க ஒரு அருமையான பாயிண்ட். நம்ம எல்லாருமே இதுவரையும் நம்ம உடம்புல இவ்வளவு எனர்ஜி இருந்திருக்கானே நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி நம்ம வெளி வேலைகளையும் பார்ப்போம். இங்க வெள்ளியங்கிரி மலை ஏறுறவங்க சொல்லுவாங்க, சார் நம்ம டயட் சாப்பிட்டு வெள்ளியங்கிரி மலை ஏறும் போது இவ்வளவு நாள்ல ஏறின நானு இத்தனை நாள்ல ஏறிட்டு இறங்கினேன் சார், பயங்கர ஆக்டிவா இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான். நம்ம ஃபிட்னஸையும் இந்த பாலியோ டயட் ஏத்துது. என்னன்னா புரோட்டீன், நம்ம மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது நம்ம டயட்ல, ஏன்னா புரோட்டீன் சாப்பிடுறதுனால. மிக்க நன்றி. ஜி பேசுறீங்களா? யா கிருபானந்த் சொல்லுங்க.
சார் ஆக்சுவலா ஐம் ஃப்ரம் சென்னை. ஆ. ஸோ என்னன்னா நான் 2019ல நான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. அப் டு சரிங்க 21 வரைக்கும் எனக்கு அப்ப சைல்டு இல்லை. ஸோ அப்போ ஓகே. இப்போ ரொம்ப கல்யாணம் ஓ சாப்பாடுலாம் போடுவாங்க நான்சி எல்லாரும். அண்ட் கிருபானந்தா. ஆமா சார், கரெக்ட் கரெக்ட். ஓகே 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 ஓகே. ஸோ அப்போ டயட் ஃபாலோ பண்ணோம். நீங்க எக்ஸாக்டா சொன்னீங்க சார், ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ்க்குள்ள கன்சீவ் ஆயிருவீங்க அப்படின்னு சொன்னீங்க. கரெக்டா எக்ஸாக்டா அதே மாதிரியே நடந்துச்சு. ஸோ அப்பையில இருந்து இப்போ டயட் ஃபாலோ பண்றதில்ல, அதுக்கப்புறம் விட்டுட்டேன். இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன். அதான் பொண்டாட்டி பிரெக்னன்ட் ஆயிடுச்சுன்னா தங்கமணி ரங்கமணி தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேலை இருக்கு? நீடு சால்வ் ஆனதுனால அதுக்கு திருப்பி அந்த சைடு போகல. இப்போ மறுபடியும் பேக் டு பேலோ டயட். இப்போ அரௌண்ட் 1 மந்த் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க சரியா? தொடர்ந்து பண்ணி வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணி அவங்க சொன்னாங்களே, அந்த ஷகிலா மேடம் சொன்னாங்களே, சின்ன பிள்ளைய ஆகணும் அந்த லெவலுக்கு வர வரையும் விடாதீங்க. விட்டு விட்டு பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் டயட் வேலை செய்யாது. சரிங்களா? ஓகே ஓகே சார், ஷூர் சார். வைஃப் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க சார். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை இருக்கு, 2வது பேபி இருக்காங்க. ஸோ இது வந்து தான் உங்களாலதான் இது சாத்தியமாச்சு. வெரி குட் சார். எல்லாம் இந்த டயட்ல உண்டான நான் நிறைய தடவை நிறைய மேடைகள்ல யூடியூப்ல சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப நிறைவேற்றுறது இன்ஃபர்டிலிட்டி தான். ஏன்னா நம்ம எல்லாருமே டயட் பண்ணிருக்கோம், விட்டுருக்கோம். இவரே சொல்றாரு பாருங்க, அதான் ஒய்ஃப் பிரெக்னன்சி ஆச்சு அப்புறம் நான் எதுக்கு சார் டயட் எடுக்கணுங்கிறாரு. அந்த மாதிரிதான் நம்ம எல்லாருமே இருக்கோம். சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாம் ஃபாலோ பண்ண முடியல. அப்ப ஷார்ட் டேர்ம்ல டயட் பண்ணி மேசிவ் சக்சஸ் தான் அது பிரெக்னன்சி தான். இப்ப நானும் என் ஒய்ஃபும் ஊட்டிக்கு போனோம். ஊட்டிக்கு போய் ரூம்ல தங்கிக்கிட்டு சேரிங் கிளாஸ்ல சும்மா நடந்துட்டு இருக்கோம். காலையில ஒருத்தர் கூப்பிட்டு, கிருத்திகான்னு பேரு, அவங்க குவைத்துல இருந்திருக்காங்க, கோயம்புத்தூர் நம்ம வந்து பாத்துருக்காங்க. 3 பசங்க, எனக்கும் 3 பசங்க மாதிரி அவங்களுக்கு 3 பசங்க. ஓ கிருத்திகா, ரமேஷ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இதுல எது பேலியோ பேபி அப்படின்னு, ஏன்னா உங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது குழந்தை இல்ல. இது 3மே பேலியோ பேபி தான் டாக்டர். ஒரு தடவை டயட் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் நாங்களே 3 தடவை. இந்த ஒரு ஷார்ட் டேர்ம்ல மேசிவ் சக்சஸ்னா பேபி கையில வந்துருது இல்ல, அப்புறம் டயட் எடுத்தா என்ன எடுக்காட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய பேர் சுகருக்கும் வெயிட்டுக்கு ப்ரெஷருக்கும் டயட் எடுப்பாங்க, விட்டுருவாங்க. ஆனா இவங்களுக்கு டக்குன்னு சக்சஸ் ஆகி குழந்தை ஃபார்ம் ஆயிருந்து எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷம். ஓகே, தேங்க்ஸ் கிருபானந்த் அண்ட் நான்சி. தேங்க்யூ சார். தொடர்ந்து குரூப்ல இருங்க, நிறைய மோட்டிவேட் ஆகி இன்னும் டயட் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. பாலசுப்ரமணியன் சார் மைக் ஆன் பண்ணுங்க சார். வணக்கம் சார், பேசுங்க. பாலசுப்ரமணியம் சார், கேட்க மாட்டேங்குது. நூத்தி 105 பார்ட்டிசிபென்ட் வந்துட்டாங்க. நான் நம்பவே இல்லை. 2 நாளைக்கு முன்னாடிதான் பண்ணலாமான்னு ஒரு யோசனை பண்ணிட்டு இருந்தோம். 2 நாள்ல 105 பேர்லாம் நம்ம பேசாம பாலிடிக்ஸ்ல இறங்கிடலாம் போல இருக்கு. இவ்வளவு கூட்டத்தை சேர்க்க முடியுது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் சண்டே ஈவினிங் வேற. ஓகே, பாலசுப்ரமணியன் சார் ரெடிங்களா? சக்தி குமரன் பேசணுங்களா? சக்தி குமரன் சாட் பாக்ஸ்ல அபுன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அவரு ஓகே, வேற யாராவது பேசணுமா? நம்ம டயட் எக்ஸ்பீரியன்சஸ் பத்தி பேசணுங்களா? உங்களோட சக்சஸ் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி. இதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் நம்ம நந்தகுமார் பேசணுங்களா? தினகரன். ஆமாங்க சார், நான் நந்தகுமார் சார் என் பேரு. நந்தகுமார், உங்க கேமரா ஆன் பண்ணுங்க ஜி. சரவணன், தினகரன் ரெடியா இருங்க. அடுத்தது நீங்க தான் பேசணும். நந்தகுமார் சார் வணக்கம் சார். வணக்கம். வீடியோ முடியாதோ? சார் வீடியோ ஆன் பண்ணிருக்கேன் சார், வரலீங்களா? ஒரு நிமிஷம். வீடியோ ஆன் பண்ணிட்டு கையால மறைச்சிட்டு இருக்கீங்களா இருக்கு? இப்ப தெரியுது சார். சார் நான் 2019 அக்டோபர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, நான் எப்பவுமே வருஷம் ஹெல்த் செக்அப் போயிட்டு இருப்பேன். அப்போ போனதுல ஒரு வருஷத்துல என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஃபேட்டி லிவர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் கொடுத்துட்டாங்க. ஃபேட்டி லிவர் என்ன சார்? ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ் 1. எஸ். அதை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி நீங்க இந்த ஃபேட்லாம் கட் பண்ணுங்க, இந்த ஆயில்லாம் எடுக்காதீங்க, அது எடுக்காதீங்க, இது எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் கார்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கூடவே ஒருத்தர் ஹரிபாபுன்னு சொல்லிட்டு அவர் இந்த மீட்டிங் அவர் நான் 1 இயரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் அவர்
லிவர்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ சரி, எந்த ராத்திரி பிடிச்சி தண்ணியை கொட்டாம வச்சிருப்ப, கடைசியில அவன் மேல பழி போடுவேன். எல்லாரும் அவங்க மைக்க ஆஃப் பண்ணி வச்சுக்கங்க. குடும்ப சண்டையெல்லாம் யூடியூப்ல வரப்போகுது. எல்லாரும் அவங்க மைக்க ஆஃப் பண்ணி வச்சுங்கச்சு. அவரை பார்த்து ப்ளீஸ் கண்டினியூ. சாரி. so அதுக்கப்புறம் சரி நானும் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அப்பதான் ஆரம்பிச்சேன். 2020 மறுபடியும் ஹெல்த் செக்அப் போனப்போ, சார் உங்களுக்கு ஃபேட்டி லிவரே கிடையாது, நீங்க நாங்க சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க, கரெக்டா இருந்துச்சு, ஃபேட் எல்லாம் எடுக்கல அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா நான் பண்ணது எனக்கு தான் தெரியும். நான் பாலியோவை கம்ப்ளீட்டா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி எல்லாமே வெறும் சீஸ் பன்னீர் இந்த மாதிரி கொஞ்சம் வெஜ் நான் வந்து ஸோ அதனால அதை மட்டுமே ஃபாலோ பண்ணி வெயிட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 கேஜி, அதான் 84ல இருந்து கிட்டத்தட்ட நான் 69க்கு கொண்டு வந்தேன். ப்ளஸ் வந்து என்னோடது ஃபேட்டி லிவரும் காணாம போச்சு. அப்புறம் சுகரும் பார்த்தீங்கன்னா என்னோட எஃபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100-105 என்னவோ ப்ரீ டயபெட்டிஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு 90 வரைக்கும் வந்துச்சு. ஸோ அன்னைக்கு ஆரம்பிச்சவன் தான். அதை நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது ரொம்ப பெனிஃபிட். இன்னைக்கு வரைக்குமே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இதுல என்னோட ஹெல்ப் இது நன்றி யாருக்குன்னா ஹரிபாபுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞாண்டர் செல்வன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒருத்தர் வந்து எனக்கு கன்சல்டன் பண்ணிட்டு இருந்தவர், அவர் இறந்துட்டார். இப்போ வந்து அவரு அமுதன் சாரோ பேர் வந்து அவரு சம்பளமுதன். அவர் வந்து பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் கொடுத்தவர். அவர் இப்போ இறந்துட்டாரு. இப்போ எனக்கு அதுக்கப்புறம் வந்து இப்போ இன்னொருத்தர் வந்து எனக்கு டயட்டிங்லாம் கொடுத்துருக்கேன். நானும் வெறும் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வெறும் ரிப்போர்ட்டை மட்டும் போட்டுட்டு அத்தோட நிப்பாட்டிக்கிறேன். மற்றபடி ஐம் ரெகுலர்லி கண்டினியூ ஐம் மெயின்டைனிங் த சேம். ஸோ நிஜமாவே இது வந்து ஒரு பெஸ்ட் இது டயட்டு எல்லாருக்குமே. ஆனால் புரியறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குது. ஆனால் அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுவாங்கிறதுல டவுட்டே கிடையாது. சூப்பர் சார். சோ நந்தகுமார் மாதிரி ஒரு 1000 பேர் தமிழ்நாட்டுல இருக்கிறதுனாலதான் இந்த பேலியோ மூவ்மெண்ட் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க வெளியில யாருன்னே தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா கொலவெறியோட பேலியோ டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. எவ்வளவு இஷ்யூஸ் அவரே சார்ட் அவுட் பண்ணிருக்காரு பாருங்க. டாக்டர்களால சரி பண்ண முடியாத டயாபெட்டிஸ், ஒபிசிட்டி, ஃபேட்டி லிவர், இது எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்டால டீல் பண்ணி இன்னமும் அதுல ஸ்ட்ரிக்டா இருந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே இருக்கணும். நம்ம இது ஒரு லைஃப் ஸ்டைலா டெய்லி எப்படி ஒரு சட்டை பேண்ட் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி பேலியோ டயட் நம்ம எப்போதும் நம்ம பாக்கெட்ல தான் வச்சுக்கணும். எப்போதும் அதை மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம யாருக்குமே எந்த இஷ்யூஸும் வராது. வெரி குட், தேங்க்யூ சார். தினகரன் மைக்கான் சார், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? குட் ஈவினிங். நல்லா இருக்கீங்களா சார்? ஓஎஸ் கோயிங் ஆன் சார். ஓகே சார், ஓகே. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேலியோ அரசருக்கு முதலில் மாலை வணக்கம் சார். உங்களுக்கு தான். பேலி அரசர் நீ தான் சொல்றோம். நாங்க பேலி படை தளபதி பல தளபதிகள் நாங்க ஒரு ஆளு. தளபதி நாங்கெல்லாம் சிப்பாய்கள் சார். ரைட் சார். ரொம்ப மகிழ்ச்சி சார், உங்களை ஜூம் மீட்டிங் வழியா சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மிகப்பெரிய சேவை பண்றீங்க சார். ஒரு நோயில்லா உலகத்தை கொண்டு வரீங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம் சார். ஆமா, உங்களுடைய ஒரு பிஸி ஷெட்யூல்ல ஸோ இதெல்லாம் வந்து நான் அந்த வி பேலியோ அந்த குரூப்ல பார்ப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா ஒரு அந்த ரிப்ளை பண்றீங்கல்ல சார், அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். அது எப்படி உங்களுடைய பிஸி ஷெட்யூல்ல பண்றீங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலே நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். அது மட்டும் இல்லாம நான் ஆக்சுவலி கொலவெறியாதான் இருக்கும். சரி, நம்ம பேஷண்ட் ஆச்சே, நம்ம பதில் சொல்லிதானே ஆகணுங்கிற கடமையில சொல்லுவோம். இப்ப எல்லாம் பழகிடுச்சுங்க. ஸ்டார்டிங்ல சார் ஆர்கியூமெண்ட் குரூப்ல பண்ணாதான் பண்றோம். அவங்க எல்லாம் எவ்வளவு பேருக்கு பதில் ஃப்ரீயா பதில் சொல்லியிருக்காங்க. நம்ம இதை வந்து பழகிடுச்சு. ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஆக்சுவலி வந்து ராமேஸ்வரம் சார். நம்ம 2 நாள்ல மீட் பண்ணுவோம். நான் ராமேஸ்வரம் இன்னைக்கு நைட் ராமேஸ்வரம் போறேன், ராமநாதபுரம் போறேன். உங்களுடைய வரவுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் சார். நாங்க 2 பேரும் ராமேஸ்வரத்துல மீட் பண்ண போறோம் நாளைக்கு. அதுக்கு முன்னாடி சார் வந்து நம்மளோட 8 இயர்ஸா நம்ம டயட்ல இருக்காரு. 2016ல இருந்தே நம்ம டயட் இருக்க. ஒரு பெருசா ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. சும்மா ஜாலிக்கு தான் டயட் ஃபாலோ பண்ணாரு. இப்பயும் அதை அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பேலியோ டயட். உண்மையிலே அதை நீங்க ஞாபகம் வச்சிருக்கிறது உண்மையிலே மிகப்பெரிய விஷயம் சார். நான் 2016ல இருந்து இருக்கேன். எனக்கு எந்த இஷ்யூவும் இல்லாம தான் உங்ககிட்ட நான் பேசினேன். நீங்க டயட் கொடுத்தீங்க அப்படிங்கறத உண்மையிலே இண்டிவிஜுவலா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கடுமையான ஞாபக சக்தி சார் உங்களுக்கு. அது 2-3 தடவை பேசுறோம் இல்லையா தினகரன் சார், அதுல அப்படியே மைண்ட்ல செட் ஆயிருதுங்க.
செட் ஆயிருது. ஒவ்வொருத்தருக்கு போட்டோகிராபிக் மெமரி சொல்லுவாங்க. சில டாக்டர்கள்லாம் எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு அட்லீஸ்ட் இந்த 1-2 ஞாபகம் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான். உண்மை சார், உண்மை. ரொம்ப மகிழ்ச்சி சார், உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா சார். மற்றபடி எனக்கு நான் ஆக்சுவலி உங்ககிட்ட டயட் கேட்கும் பொழுது பாத்தீங்கன்னா, நான் வந்து 92 kg இருந்தேன் சார். ஆமா. அப்ப 92 kg இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே ரெடியூஸ் ஆகி இப்ப கரெக்டா 70ல இருக்கேன் சார். இந்த டயட் ஃபாலோ பண்ணதுக்கு ஆமா சார், இந்த டயட் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சார், நம்ம உடம்புல இவ்வளவு எனர்ஜி இருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சார். அடுத்து அந்த அந்த போஸ்டர், உடம்போட போஸ்டர், அந்த எப்படி சொல்றதுன்னா அந்த அந்த ஏஜுக்கான அந்த ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டியான உடம்பு. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருப்பேன் சார், கொஞ்சம் அந்த பிசிக்கல் போஸ்டர் வந்து ரொம்ப சரியில்லாம இருக்கேன். இப்ப வந்து மத்தவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்கு சார் பிசிக்கல் ஸ்ட்ரக்சர். நடை, உடல் பாவனை எல்லாத்தையும் மாத்துது பேலியோ டயட். உண்மை சார். இப்ப ஒரு ஃபீல்டு ஒண்ணு வந்திருக்கு, கெயிட் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு ஃபீல்டு ஒண்ணு வந்திருக்கு. அதாவது நீங்க எப்படி நடக்கிறீங்கிறத பார்த்து நீங்க விழறதுக்கு சான்ஸ் அதிகமா என்ன அப்படிங்கிற புதிய ஃபீல்டு ஒண்ணு இப்பதான் படிச்சேன். அதை பத்தி வயசானவங்களுக்கு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தப்பா நடக்கிறாங்களா கரெக்டா நடக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. சோ சார் சொல்றது வந்து பேலியோ டயட்ல வந்து நான் அப்படியே தலை நிமிர்ந்து நடக்கிறேன், நெஞ்சு நிமிர்த்தி நடக்கிறேன் அப்படிங்கிறது சார். உண்மை சார், உண்மை. முன்னாடி அந்த நம்ம கிட்ட அந்த அந்த பிரிஸ்க்னஸ் இருக்காது சார். இப்ப நடக்கிறது, போறது, எவ்வளவு நேரம்னாலும் ஒர்க் பண்றது வித்தவுட் டயர்டு சார். அதான் இந்த விரும்மாண்டி படத்துல சொல்லுவாங்கல்ல, சந்தோஷங்கிறது இருக்கும்போது தெரியாது, இல்லாதப்பதான் தெரியுமா இல்லையா? அந்த மாதிரி இந்த டயட்டுக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் இழந்திருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா டயட்டுக்கு அப்புறம் ஆமா இல்ல நம்ம அப்படிதானே இருந்தோம், இப்பயும் அப்படி இருக்கோமே அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருப்பாரு. அந்த பிரிஸ்க்னஸ் சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் 16 வயசுல நம்ம ஃபீல் பண்ண எனர்ஜி எல்லாம் இப்ப ஃபீல் பண்ணுவோம். அது நம்ம எடுத்து பார்த்தாதான் தெரியும். நம்மளால எப்படி இது சொல்ல முடியும்? அது எடுத்து பார்த்து ஒரு அனுபவமா தான் அது பெறணும். ஆன்மீக அனுபவம் மாதிரி அது ஒரு அனுபவமா தான் பெறணும்னு நினைக்கிறேன். இல்லைங்களா சார்? கண்டிப்பா சார், கண்டிப்பா. இது வந்து நம்ம பேலியோ டயட்டு அந்த அதை நீங்க எடுத்து சொல்லக்கூடிய விதம், நீங்க எங்களை கைட் பண்றது, அந்த நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல எப்படி ரிப்ளை பண்ணணும், எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறேன்னு அப்படிங்கிற நீங்க உங்களுடைய கைட்லைன் எல்லாம் உண்மையிலே ரொம்ப சூப்பர் சார், ரொம்ப அருமை. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஆமா, அடுத்து இன்னும் ஒரு 2 daysல மத்தவங்க எல்லாருக்கும் இல்லாத ஒரு சான்ஸ் எனக்கு என்னன்னா, நாளை கழிச்சு உங்களை நான் டைரக்டா மீட் பண்ண போறேன். ஆமா ஆமா, நைட் 10 மணிக்கு பஸ், இப்ப கிளம்புற மீட்டிங் முடிச்சுட்டு. நீங்க வந்துட்டு கால் பண்ணுங்க சார். எக்ஸாமினேஷன் தேங்க்யூ சார். எக்ஸாமினேஷன் ராமநாதபுரம் போறேன், அப்படியே ராமேஸ்வரம் கோயிலும் பார்த்து வரலாம்னு ஒரு ஐடியா. வாங்க சார், வெல்கம் சார். பாலசுப்ரமணியன் சார், உங்க போன் ரெடிங்களா, பேசலாங்களா? இல்லையா சார்? பாலசுப்ரமணியம் உங்க வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. 2 minutes. ஓகே. சரவணன், சரவணன் ஜி கேமரா மைக் ஆன் பண்ணுங்க சார். குட் ஈவினிங் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் நான் இப்ப புதுசா தான் ஜாயின் பண்ணிருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஒரு சூப்பர் 3 months ஆகுது. 3 months இன்னும் ஒரு 10 days இருக்கு. எனக்கு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால இருந்தேன் ஒரு 2 மாசம். அப்ப 100% பேலியோ, அதனால டெய்லி கன்டினியூ பண்ண முடியல. இப்ப எனக்கு 70% பேலியோ கொடுத்துருக்கீங்க. அதனால ஒருவேளை சாப்பாடு இது மாதிரி சாப்பிடறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப கரெக்டா இப்ப 18 years சுகர் சார் எனக்கு. 18 வருஷமா இருக்கு. ஆனா வந்து இந்த கால் சக்கரை, சக்கரை இப்படி ஏதாவது சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஆனா இந்த டைம் தான் சுகரே 1% கூட எடுக்கல. இந்த ஒரு கிட்டத்தட்ட 80-85 நாள்ல. ஏன்னா எனக்கு என்னன்னா அந்த ரிசல்ட் எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்க டெஸ்ட் பண்ண சொல்றீங்க சுகரை. அதை டெஸ்ட் பண்ணும் போது எனக்கு அதை பார்க்க அந்த ஆசையிலேயே நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு கரெக்டான ஒரு அளவுக்கு இருக்கிறேன். நானே எங்க வைஃப் 2 பேரும் இருக்கிறோம். நம்ம எவ்வளவு எல்லாம் பாத்துருப்போம், 240, 250, இப்ப 110, 120. அதுக்கு ஒரு சந்தோஷம் தான் இல்லீங்களா? அதேதான் சார். அந்த ரிசல்ட் மட்டும் தான் சார் வந்து என்ன வந்து இந்த அளவுக்கு இத இருக்க சொல்லுது. அது என்னன்னா, வணக்கம் சொல்லுங்க சார். அவங்க ஆமா ஒரு 10 நாள் இருக்குதுங்க, 3 மாசத்துக்கு. இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல. அவங்களுக்கு சுகர் கொஞ்சம் பிரச்சனை இல்ல. ஆனா வந்து ஏன்னா அவங்க வந்து ஒபிசிட்டி,
இப்ப ஒரு 3 கிலோ குறைஞ்சிருக்கு வெயிட். அப்படின்னா அவங்களுக்கு சூப்பர் சூப்பர். சரி, அதுதான். ஏன்னா அவங்களுக்கும் அவங்க எந்த டயட்டுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களும் வந்து கொஞ்சம் நம்பிக்கையா இத கண்டிப்பா செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா நாங்க 2 பேர் தான் வீட்டுல இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் டயட் ஃபாலோ பண்ணா பாலியோ டயட் தான் சார் பெஸ்ட். ஏன்னா பசி கிடையாது இல்ல, 3 வேளையும் சாப்பிட்டுக்கலாம், வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுக்கலாம். நான் எக்ஸசைஸ் எல்லாம் ரொம்ப படுத்த மாட்டேன். அதனால இந்த டயட் தான் எல்லா ஏஜ் குரூப் ஆளுங்களுக்கும், பசி தாங்க முடியாதவங்களுக்கும் பெஸ்ட் டயட் பாலியோ டயட் தான். என்ன சொல்றீங்க? ஆமாங்க சார். மெயினா உள்ள வந்ததே உங்களுக்கு நன்றி சொல்றதுதான். கண்டிப்பா ஒரு 10 நாள்ல உங்களை வந்து நேர்ல மீட் பண்றேன் சார். மிக்க நன்றி. அந்த 3 months ஆவரேஜ் மறுபடியும் எடுத்துட்டு நேர்ல வரேன் சார். வந்துட்டு ஒரு பிரைஸ் ஒண்ணு கொடுக்குறேன், அதை வாங்கிக்கங்க. நம்ம டயட் அச்சீவர்ஸ் பிரைஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஓகே, இப்ப சரவணன் சார் சொன்ன பாயிண்ட்ல நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, இந்த சுகர் வேல்யூஸ பார்க்கும்போது வர்ற சந்தோஷம் இருக்கே, 250 300 பாத்துட்டு 100 110 பாக்குற சந்தோஷம் அதுக்கு இணையே எதுவும் கிடையாதுங்கிறாரு. பிளஸ் என்கிட்ட வந்த மக்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு நான் சொல்றேன். என் கிளினிக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் டயட் பண்ணுவான், பண்ணாம போவாங்க, மாத்திரை எடுப்பாங்க, எடுக்காம போவாங்க. ஆனா சர்க்கரையை அதுக்கப்புறம் நிறுத்திடுவாங்க. ஆல்கஹால், சிகரெட்டை கம்ப்ளீட்டா நிறுத்திடுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இனிப்பு சாப்பிடுறது, ஜூஸ் சாப்பிடுறது, இதெல்லாமே நிறுத்திடுவாங்க. இதெல்லாமே நம்ம கான்டாக்ட்ல வர்ற ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தேவையில்லாத, உலகத்துக்கு தேவையே இல்லாத ஆணினா அந்த சக்கரை தான். அதை நிறுத்துறதா நம்ம டயட்ல மெயின். அது எல்லாருமே பண்றது ரொம்ப சந்தோஷம். சரவண கண்ணன் ஃப்ரம் USA, பேசுப்பா. சரவண கண்ணன், ஹலோ, எப்படி இருக்கீங்க ஜி? வாய்ஸ் கேட்கல, மைக் ஆன் பண்ணுங்க. டெக்னாலஜில இவ்வளவு முன்னேறின அமெரிக்கால இருந்துகிட்டு. இல்ல சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். இப்ப சரவண கண்ணன் வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்டிங் கிளையண்ட். ஃபுல் ஃபேமிலியை கொண்டு வந்து எல்லாருமே குரூப்பா டயட் எடுக்கிறது அது அவரு தான். ஏன்னா அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கு தான் ஹெல்த் பத்தின இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அங்க ஒரு டாக்டரை பாக்குறதுக்குள்ளேயே தாவு தீந்துரும். பிளஸ் எந்த வியாதினாலும் 3 மாசம் 4 மாசம் வெயிட்டிங், அது இதெல்லாம் இல்லாம இப்ப டாக்டர்கள்ட்டே போகாம சந்தோஷமா இருக்காரு அவரு. டயட் மட்டும் பண்ணிக்கிட்டு எல்லா விதத்திலயும் அவங்க ஹாப்பியா இருக்காங்க. சரவணன் சொல்லுங்க சார். நான் மெயினா இன்னைக்கு சேர்ந்ததே உங்களை எப்படியாவது, நான் வந்து போன தடவை நேர்ல வந்து சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன், சந்திக்க முடியல. சரி, அட்லீஸ்ட் இன்னைக்கு போன்லயே உங்களை நேர்ல பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயினா வந்தேன். சோ நான் எப்பயுமே சொல்றேன், நான் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், சார் வந்து எனக்கு வந்து டாக்டர், அதையும் தாண்டி எனக்கு ஒரு பெரிய குரு, அதையும் தாண்டி எனக்கு ஃபேமிலியில எப்பெல்லாம் ஒரு முக்கியமா டெசிஷன் எடுக்கணுமோ, ஒரு முக்கியமா இது எடுக்கணுமோ, அப்பயுமே எனக்கு எல்லா விதத்திலும் எனக்கு சார் கைட் பண்ணியிருக்காரு. சோ எனக்கு வந்து என்ன சொல்றது, என் அப்பாவோட ஒரு ஸ்தானத்துக்கு மேலேயே தான் நான் வந்து சார் எப்பயுமே பாக்குறேன். சோ ஹரிஹரன் இல்ல சார், உண்மையிலே நான் சும்மா எக்ஸாஜரேட் எல்லாம் பண்ணல. இன்னைக்கு லெவல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் டாக்டர் ஹரிஹரன் சார் ஆல்மோஸ்ட் 4 years 5 years மேல கனெக்ஷன்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் எனக்கு நான் டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து ட்ரைக்ளிசரைட்ஸ் ஜாஸ்தி. எனக்கு ஆக்சுவலா யூஎஸ் வந்து டேர்ம் இன்சூரன்ஸே இது பண்ணிட்டான், ரிஜெக்ட் பண்ணிட்டான். உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், உனக்கு டேர்ம் இன்சூரன்ஸே கொடுக்க முடியும், பாலிசியை கேன்சல் பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறம் தான் உட்காந்து நான் வந்து ஒவ்வொன்றா யோசிக்க ஆரம்பிச்சு. அப்ப ஹரிஹரன் டாக்டர் சார் வீடியோ, அவருக்கு ஆர்டிகல்லாம் படிக்க தெரிஞ்சு, ஓ இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எஜுகேட் ஆகி, ஒய்ஃபோட பிசிஓஎஸ் சால்வ் ஆச்சு, அக்காவுக்கு தைராய்டு கொஞ்சம் நார்மல் ஆச்சு, அம்மா ப்ரீ டயபெட்டிஸ்ல இருந்து வெளியில கொண்டு வந்தோம், அப்பாவுக்குமே வந்து சூப்பரா சரியாச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய பேத்துக்கு ஹெல்ப் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. சோ இன்னைக்கு லெவல்ல நான் வந்து ஒரு ப்ரௌடா நினைக்கிற மொமெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருமே அம்மா அப்பாவை பாத்துக்கிறது அப்படின்னா, நம்ம மாசம் ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் அனுப்பிச்சு பாத்துக்கிறேன் நினைச்சிட்டு இருக்கோம். பட் அதையும் தாண்டி அம்மா அப்பாவை கடைசி வரைக்கும் ஆரோக்கியமா பாத்துக்கிறது உண்மையாலே பாத்துக்கிறது. அதை எப்படி பாத்துக்கிறதுங்கிற உண்மையிலேயே ஹரிஹரன் சார்ட்ட வந்து வருஷம் கண்டிப்பா பிளட் டெஸ்ட் எடுத்துருவேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா கூட இருக்கிறவங்க எல்லாருமே சுகர். கிட்டத்தட்ட அம்மா கூட ஒரு 10-15 பேர் இருக்காங்க, எல்லாரும் சுகர். என் அம்மா மட்டும்தான் இன்ன வரைக்கும் மாத்திரை எதுவுமே எடுத்தது கிடையாது. அதே மாதிரி அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா 72 வயசு, இன்ன வரைக்கும் ஒரு மாத்திரை ஒரு எதுவுமே எடுத்தது கிடையாது. லாஸ்ட் டைம் நீங்க சொன்னா ஆச்சரியப்படுவீங்க, நான் எப்பயுமே பாத்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் புக் பண்ணா மொத்த ஃபேமிலி 6 பேர் 7 பேருக்கு ஒரே டைம்ல பிளட் டெஸ்ட் எடுத்துருவோம். 15,000 20,000 போனா போயிட்டு போன்னு சொல்லிட்டு. சோ வந்த பிளட் டெஸ்ட்லயே எங்க அப்பாவோட பிளட் டெஸ்ட் தான் பயங்கர கிளீனா இருக்கு. 72 வயசு ஆகுது அவருக்கு, எல்லாமே கிளீன் சார். ஆக்சுவலா HbA1c எல்லா பேராமீட்டருமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சோ இது எல்லாத்துக்குமே வந்து ஹோல் கிரெடிட்ஸ் வந்து எல்லாமே டாக்டர் ஹரிஹரன் சார் தான். எனக்கு எல்லாமே எனக்கு இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எல்லாருமே வந்து ஒரு டாக்டர் வந்து பேஷண்டா பார்ப்பாங்க. சோ ஹரிஹரன் டாக்டர் வந்து பேஷண்ட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா அவங்க கிளைண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளைண்ட்ஸா வருவாங்க, கிளைண்ட்ஸ் தாண்டி ஃபேமிலி மெம்பராவே மாறிடுவாங்க. அப்புறம் அது அப்பல்லோல இருந்து நம்ம கத்துக்கிட்டதுக்கு, அப்பல்லோல வந்து பேஷண்ட்னு சொல்லக்கூடாது, கெஸ்ட்னு தான் சொல்லணும் அப்படிம்பாங்க. நம்ம எப்படி கெஸ்ட்னு சொல்ல முடியாத கிளையண்ட் அப்படின்னு நம்ம பேரை மாத்திட்டோம். ஏன்னா நம்மள்ட்ட பேஷண்டே கிடையாது, எல்லாருமே நடந்துதானே கிளினிக் வராங்க, எல்லாருமே ஹாப்பியா போறாங்க. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களே தவிர்த்து ஒரு வியாதியோட நம்மள்ட்ட வர்றதில்லை.
அதனால எல்லாருமே கிளைண்ட்ஸ் தான் கூப்பிடுறது. ஸோ தேங்க்யூ ஹரி பாபு ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ் இன் பேலியோ டயட். ரொம்ப சந்தோஷம். அவரை பார்த்து நம்ம நிறைய பேர் இந்த பேலியோ டயட்ல உள்ள வந்திருக்காங்க, எல்லாம் சின்சியரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அபு அபு இருக்கீங்களா? எஸ் சார், இருக்கேன் சார். பேசுங்க. சார் இருக்கேன். உங்க வீடியோ ஆன் பண்ண முடியும்னா பண்ணுங்க. எஸ் சார். குட் ஈவினிங். வாக்கிங்ல இருக்கேன். எப்படி இருக்கீங்க சார்? இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. வாக்கிங் போய்கிட்டே நம்ம பேலியோ டயட் மீட்டிங்ல அட்டெண்ட் பண்றீங்க. இதுதான் கரெக்டான மெத்தட் இல்லைங்களா? நம்ம சொல்லுங்க அபு. கரெக்ட் தான் சார். ஆக்சுவலா 2019 ஓவர் வெயிட் ஆக்சுவலா எனக்கு 85 இருந்துச்சு நான் உங்களை வந்து பார்க்கும்போது. நான் 2017 இருந்து இந்த பேலியோ டயட்டை படிச்சுட்டே இருந்தேன். ஓகே. ஃபேஸ்புக்ல படிச்சுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் சரி நமக்கு ஒரு கன்சல்டன்ட் வேணும், அதனால கோயம்புத்தூர்ல யாருன்னு சொல்லி மதுரையில இருந்து உங்களை ரெஃபர் பண்ணாங்க. ஓகே. ஸோ ரெஃபர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அவங்கள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு. டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க. ஸோ கிளியர் பண்ணிட்டு நான் கையோட ஆர்பிட்டோட டெஸ்ட் எடுத்துட்டு வர சொன்னீங்க. டெஸ்ட் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா டயட் சார்ட் கொடுத்தீங்க. ஸோ டயட் சார்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வித்தவுட் சீட்டிங் அண்டர் 10 days ஸோ 12 kg லாஸ் ஆனேன். ஓ சூப்பருங்க. நீங்க மெடல் அனுப்பிச்சீங்க, மெடலும் சர்டிபிகேட் எனக்கு அனுப்பிச்சீங்க. போட்டேன். ஆமா, மெடல் அண்ட் சர்டிபிகேட் அனுப்பிச்சு நான் குரூப்ல போட்டேன். ஆக்சுவலா ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அப்ப நடந்த சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, என் ஒய்ஃப் சும்மா இல்லாம வீட்டுல போய் இல்லன்னு சொல்லிட்டான். இவர் வந்து கறியா திங்கிறாரு, முட்டையா திங்கிறாரு அப்படின்னு சொல்லி வீட்டுல பார்த்த வச்சு எங்க அப்பா ஒரே திட்டு. டேய் என்னடா மனுஷனாடா நீ, காட்டுவாசி போயிலாடா நீ, ஒரே திட்டு. எங்க அண்ணன் அதுக்கு மேல, எங்க அண்ணன் சும்மாவே பிரஷர் பாரு, அவன் காலைல சுடுதண்ணி ஊத்தி குடிப்பான். செத்துக்கிட்டு போயிடாதரா புள்ள ஊட்டில இருக்கு அப்படின்னா, சாகாம திடீர்னு சாகாம இருக்குதான் இந்த டயட் போய் தொலைஞ்சிருக்கிற அப்படின்னா அவன் எங்க அண்ணன் படிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலா படிக்க ஆரம்பிச்சு யாரோ வந்து பழைய டயட்ல எப்பயோ ஒண்ணு யாரோ ஒருத்தர் வெஜ் டயட்ல போய் காலிஃபிளவரா சாப்பிட்டு கிட்னி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆச்சு. ஒரு டாக்டர் மதுரையில பயமுறுத்தி விட எங்க அண்ணனை அதை என்கிட்ட சொல்ல, வெயிட் பண்ணி எதா இருந்தாலும் 100 நாளுக்கு அப்புறம் பேசுவோம் அப்படின்னு 100 நாளுக்கு அப்புறமா ஒரு மேரேஜ்ல போய் நின்னேன். என் ஒய்ஃப் பெங்களூர்ல இருந்து ஒரு எல்பி செட் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருந்தா. அத போடுறதுக்காகவே வெயிட்ட குறைச்ச மாதிரியே இருந்தது. அந்த செட்டு போடுறதுக்காகவே போய் நின்னதான் டேய் நீயா அந்தாண்டா என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்ப என்னடா உங்களுக்கு பிரச்சனை? வெயிட் குறைஞ்சது ஒரு பிரச்சனையாடா அப்படின்ட்டு பண்ணா போயிட்டு இருந்தது. ஆக்சுவலா 2019 to 20 வந்து ஆக்சுவலா நான் பிரேக்கா ஒரு 180 days நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 15-16 kg லாஸ். ஸோ அதுக்கப்புறம் டிராவல் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த டிராவல்ல தான் அடி வாங்கினேன். ஸோ இந்த டிராவலுக்கு என்னடா சொல்யூஷனு, நம்மளால ஒரு சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி இடையில பிரேக் ஆகி போயிட்டு இருந்தது. அப்புறம் கண்டினியூ பண்ண முடியல. என் ஒய்ஃபுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆனது கொஞ்சம் பயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நானே என் ஒய்ஃபும் உங்களை வந்து பார்த்தோம். செகண்ட் அட்டெம்ப்ட் ஜோடியா. ஆமா, ஃபர்ஸ்ட் திட்டவங்க எல்லாம் அப்ப இந்த டயட்டை பார்த்து கன்சிஸ்டன்சியை பார்த்து அப்புறம் என் ஒய்ஃப் வந்து அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் நானும் மறுபடியும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு போனோம். அகைன் ஒரு 3 months நினைக்கிறேன். 3 months ப்ராப்பரா போனுச்சு. என் ஒய்ஃபுக்கு 7 kg, எனக்கு 8 kg. மறுபடியும் அந்த வெயிட் கம்மியாச்சு. பட் மறுபடியும் இப்போ 2024 என்னால ஃபாலோ பண்ண முடியல. ஆக்சுவலா அகைன் மறுபடியும் ஹை டிராவல். ஸோ பட் அந்த வெயிட் வந்து ரொம்ப அதிகமா ஏற விடாம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன். பட் மறுபடியும் இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஜாயின் பண்ற டைம் வரும் எனக்கு. மறுபடியும் உங்களை வந்து பாக்குறேன் சார். நேரடியா பார்க்க முடியல, போன்ல பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நேரடியா வந்து பாத்துறேன் சார். நேரடியா பார்த்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? தயவு செஞ்சு நீ வராத, நீ பிளட் டெஸ்ட் மட்டும் அனுப்பு, நான் உனக்கு சார்ட் அனுப்புவீங்க, அதான சொல்லுவீங்க. ஆமா, மதுரையில இருந்து இருக்குவா, அதான் சொல்லுவீங்க. அதனால நான் டயட் சார்ட் இது பிளட் டெஸ்ட் அனுப்பிடுறேன். சோ பட் செகண்ட் டைம் போனது விஷயங்கள் நம்ம கத்துக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜோடியா ஃபாலோ பண்ணும்போது சில சாதகங்கள் இருக்கு. தனியா சாப்பிட்டா உட்கார்ந்து சமையல் பண்ணி. ஆமா சார், அதுதான் பெனிஃபிட். ஆக்சுவலா 2 பேரும் போயிட்டா பிரச்சனை இல்ல. ஜோடியா பண்ணும்போது சமைக்கிறதுக்கு ஆள் இருக்கு, 2 பேரும் கம்பெனிக்கு போட்டு நம்ம சாப்பிடலாம். அதனால நிறைய பேர் நம்மள்ட்ட ஜோடியா தான் வருவாங்க. ஓகே, thank you அபு ஃபார் thank you sir, thank you wonderful experience. லாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ்டர் ஹரிபாபு. வணக்கம் சார், நான் ஹரிபாபு, ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர்ல இருந்து. நான் 2018 இருந்து பேலியோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்.
இப்போ லாஸ்ட் இயர் வந்து உங்ககிட்ட டைரக்டா கிளைண்டா ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல பெங்களூர் குரூப்ல இருந்து குரூப்ல நான் ஜாயின் பண்ணேன். ஸோ ஓகே இதுக்கு முன்னாடி பேலியோல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடில இருந்து நான் ஒரு 16 இயர்ஸா டயபெட்டிக். வழக்கமா டயபெட்டிக்கு போய் செக்அப் போவேன். செக்அப் பண்ணும்போது அந்த டாக்டர் ஒரு 5 நிமிஷம் கூட பேசுறதுக்கு டைம் கிடைக்காது. டாக்டர் கிட்ட கொஸ்டின் கேட்கறதுக்கு. டாக்டர் ரூம் உள்ள போவேன் டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கும்போது. டாக்டருக்கு நிறைய கால் வந்துட்டே இருக்கும். அவரும் நம்ம கேட்கற வேண்டிய கேள்வியே மறந்துடுவேன் நிறைய நேரத்துல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தது. இருந்தாலும் அந்த பேலியோக்குள்ள வந்த பிறகு கொஞ்சம் இனிஷியலா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தேன். எல்லாமே பர்ஃபெக்ட்டா மாறிட்டே வந்தது. ஸோ கொஞ்ச நாளா கொஞ்சம் டீவியேட் ஆயிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா லாஸ்ட் இயர்ல இருந்து உங்ககிட்ட நான் கிளைண்டா ஜாயின் பண்ணிட்டேன். அதாவது ஒரு பேஷண்ட்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. கிளைண்டா ஜாயின் பண்ணிட்டேன். அதுல இருந்து எனக்கு ஒரு ஸ்கூல் ஞாபகம் தான் சார் அதிகமா வர்றது. நான் ஒரு ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு. யாரும் ஏன் படிக்கிறியா என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. ஆனா ஒரு மேக்ஸ் டீச்சர்னா ஒரு பயம் வரும். அவங்க நோட்ஸ் எல்லாம் கரெக்டா மேக்ஸ் எல்லாம் போட்டுட்டு வரணுன்றது. அது மாதிரி நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கரெக்டா குட் மார்னிங் சார் வாட் அபவுட் ரிப்போர்ட் அப்படின்னுவீங்க. ஐயோ டெஸ்ட் எடுக்கணும், அதை பண்ணணும், அதனால கரெக்டா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் திருப்பி என்ன ஒரு ஸ்கூல் லைஃப் கொண்டு போயிடுச்சு என்ன. அதனால இப்போ ஃபாலோ பண்றது கரெக்டா. இப்போ ஒரு டாக்டரான்ற மாதிரி ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி எந்த ஒரு கொஸ்டின் யாருக்கு எது வேணாலும் உங்ககிட்ட உடனே கேட்கறேன். உடனே நீங்களும் ரெஸ்பாண்ட் பண்றீங்க. ஃபேமிலியில அம்மாக்கு இது பத்தி என்ன கேட்கணும், யாரை பார்க்கணும், மீட் பண்ணணும் டாக்டர். சார் வந்து ஹரிபாபுவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஃபர்ஸ்டே ஒரு வணக்கத்தை போட்டு விட்டுறாரு. தேங்க்ஸ் சார் விஷயத்தையே ஆரம்பிப்பாரு. இது என்ன புது டெக்னிக்கா இருக்கு, தேங்க்ஸ் சார் கேன் ஐ ஈட் மில்க் வித்தவுட் சுகர் அப்படிலாம் கேட்பாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ், எண்ட்லயும் தேங்க்ஸ். இதுக்கு எப்படி நம்ம ரிப்ளை பண்ணாம இருக்க முடியும்? இது ஒரு புதிய நல்ல டெக்னிக். நீங்க யாருகிட்ட ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்டே தேங்க்ஸ் சொல்லிடுறது. அதுக்கப்புறம் அவங்க பதில் சொல்லிட்டானே ஆகும். இது ஒரு நல்ல டெக்னிக் ஜி. இல்லைங்க சார், நான் உங்களை ஆக்சுவலா பெங்களூர்ல 2020 ஒரு வாட்டி டைரக்டா பேசுறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறமா நான் உங்களை போன்ல தான் இதை கன்சல்டிங் எல்லாம் முடிச்சேன். எப்படியாவது உங்களை நேரடியா பார்க்கணும்னு லாஸ்ட் மந்த் வந்து உங்களை நேரடியா வந்து பார்த்துட்டே போயிட்டேன் கோயம்புத்தூர்ல. சார் அதான் சார் முக்கியமா இன்னைக்கு ஒரு நன்றி சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் சார். தேங்க்யூ சார். ரித்திக் இருக்கீங்களா? ரித்திக் இருக்கீங்களா? ரித்திக் இருக்கீங்களா? பேசணும்னு சொல்லியிருந்தீங்க மிஸ்டர் ரித்திக் இல்லைங்களா? ஓகே, இப்ப நம்ம டைரக்டா கொஸ்டின் ஆன்சர் செஷனுக்கு போயிடலாம். ஓகே, யர்ஷத் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுட் பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கவுட் பத்தி நான் வீடியோவே போட்டிருக்கேன் யர்ஷத். இந்த லிங்க் வேணா கேளுங்க, நான் அனுப்பிச்சு விடுறேன். பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப கவுட் அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து கீழ்வாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கால் கட்ட வரல பயங்கரமா பெயின் வரும். அதுக்கு ரீசன் என்னங்கிறது யாருக்கும் தெரியல. நம்மள ஏன் வெயிட் ஏறுறோம், ஏன் சுகர் வருது, ஏன் பிரஷர் வருது நம்மளுக்கு ஏதாவது தெரியுதுங்களா? அந்த மாதிரி கவுட் வர்றதுக்கு ரீசன் என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இட் இஸ் மோஸ்ட்லி லிங்க்டு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னா நம்ம எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்கு. 35% இந்தியர்களுக்கு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கு. மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னா என்னன்னா தொப்பை இருக்கும், லைட்டா சுகர் எலிவேட் ஆன மாதிரி இருக்கும், பிரஷர் மைல்டா இருக்கிற மாதிரி இருக்கும், HDL ட்ரைகிளிசரைடு மாறி மாறி இருக்கும். அவங்களுக்கு இந்த யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாம் சில ட்ரிகர் ஃபேக்டர் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு சர்க்கரை ஸ்வீட் சாப்பிட்டா இந்த கால் கட்டவரல்ல பெயின் வரும். அல்லது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆல்கஹால் சாப்பிட்டாலோ, கீரை, மஷ்ரூம், சீ ஃபுட்டு, கிராபு, ரெட் மீட் இதெல்லாம் சாப்பிட்டா கூட அது ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு யூரிக் ஆசிட் லெவல் அதிகமா இருந்தாலும் சரி, கம்மியா இருந்தாலும் சரி, நார்மலா இருந்தாலும் சரி, அது இம்மெட்டீரியல். அவங்களுக்கு கால் கட்டவரல்ல அங்க யூரிக் ஆசிட் அக்யூமுலேட் ஆகி பெயின் வரும். இது வந்து உங்களுக்கு யூரிக் ஆசிட் லெவல் அதிகமா இருக்கிறத நினைச்சு பயந்துக்க வேண்டாம். எனக்கு கவுட் இருக்குமா அப்படின்னு கேட்க வேண்டாம். கால் கட்டவரல பெயின் வந்தாதான் கவுட், வரலன்னா கவுட் கிடையாது. ஸோ இந்த டயட்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டயட் அவங்களோட சிவியரிட்டியை பொறுத்து தான். ஃபார் எக்ஸாம்பிள் வாரத்துக்கு ஒரு தடவை எனக்கு பெயின் வருது அப்படின்னா அவங்க டயட்டை மட்டும் சின்சியரா பண்ணாலே போதும், அவங்களுக்கு கவுட் பெயினே வராது. எனக்கு வருஷத்துக்கே 2-3 தடவை தான் பெயின் வருதுன்னா அப்ப அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இது வந்து ஒரு டெபிலிட்டேட்டிங் இல்னஸ் கிடையாது. டயாபிட்டிஸ் மாதிரி நம்மளுக்கு பெர்மனன்ட் ஒரு லைஃப் த்ரெட்டனிங் சிச்சுவேஷன் கிடையாது. அப்படிங்கும்போது இந்த பிரச்சனை வரும்போது மாத்திரை போட்டுக்குங்க. மற்றபடி நம்ம பேலியோ டயட்ல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அவங்க குரூப்ல வந்து அதை பண்ண ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எல்லாருக்கும் அது தேவை கிடையாது. 3-4 மாசத்துக்கு ஒரு தடவை பெயின் வருதுன்னா நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு பெயின் வரப்ப டேப்லெட் போட்டுக்குங்க. ஓகே, எனக்கு அடிக்கடி மாசத்துக்கு ஒரு தடவை பெயின் வருது அப்படின்னா அவங்களுக்கு தான் எந்த ஃபுட் அவாய்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு மஷ்ரூம் ஒத்துக்காது, அதை மட்டும் அவாய்ட் பண்ணி பார்க்கலாம். சில பேர் கீரை ஒத்துக்காது, கேபேஜ் ஒத்துக்காதுன்னு அதை மட்டும் அவாய்ட் பண்ணி பார்க்கலாம். சில பேருக்கு ஏன்னா ரெட் மீட்டுங்கிறது வேல்யூல மெயினே ரெட் மீட் தான்.
அப்ப அதை கடைசியா தான் அவாய்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவோம். 99% கவுட் ஆளுங்களுக்கு டயட்டுக்குள்ள வந்தோடனே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அவங்க அந்த ஆப்பிள் சிடர் வினிகர், லெமன், நெல்லிக்காய் இதெல்லாம் எடுத்தாலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். மற்றபடி சில பேருக்கு தான் தொடர்ந்து மாத்திரை பிளஸ் டயட் அப்படின்னு சில பேருக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன். டயாபெட்டிஸ், கவுட் எல்லாமே சேர்ந்து இருக்கும். அவங்களுக்கு டயாபெட்டிஸ்க்காக கவுட் சரியாகல அப்படின்னா மாத்திரை பிளஸ் டயட் எடுத்துங்க, எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு தான் சொல்லுவோம். ஸோ கவுட் பத்தி நீங்க பயந்துக்க வேண்டாம். நம்ம டயட்டு ஃபாலோ பண்ணாலே நிறைய பேர் சரியாகலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ மாத்திரையை போடுறதுல எந்த விதமான மிஸ்டேக்கும் கிடையாது. இதெல்லாம் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணுங்கிற லிஸ்ட் எல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு எது ஒத்துக்கலையோ அதை மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணா போதும். பிளைண்டா ஃபாலோ பண்ண வேண்டாம். சரிங்களா? ஹலோ, வேற கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? கொஸ்டின்ஸ் இருக்குன்னா நீங்க மைக் ஆஃப் பண்ணிட்டு மைக் ஆன் பண்ணி கூட கேட்கலாம். சார் கேக்குதுங்களா? கேக்குதுங்க. பாலசுப்ரமணியன் சார், இது எஸ் சார் சொல்லுங்க சார். பண்ணியிருந்தேன், அது ஏதாவது இஷ்யூ ஆயிட்டு இது மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகே சார். வந்து நான் 2021 வந்து டயட் சார்ட் வாங்கினேன். எனக்கு வந்து தூக்க ப்ராப்ளம் இருந்தது. அப்பதான் வந்து டயபெட்டிக் அப்படின்னு பார்க்கணும். பட் அதுக்கப்புறம் 2.5 இயர்ஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். டயபெட்டிக் வந்து ஃப்ரீ டயபெட்டிஸ் வந்து இப்போ இருக்கு 2 இயர்ஸா. இப்போ லாஸ்ட் 1.5 இயர்ஸ் வந்து மார்னிங் வந்து ஃபுட் எடுக்கிறது கிடையாது, ஸ்கிப் பண்ணிட்டு 14 hours 15 hours எடுக்கிறது கிடையாது. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ வந்து இது ஹார்ட் அட்டாக் இருக்கு இல்லைங்களா, நிறைய வந்து ஹார்ட் அட்டாக், சைலண்ட் ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆமாங்க. இது இப்போ இதுல ஹார்ட் அட்டாக் வந்து மெயின் வந்து ரத்த குழாயில் அடைப்பு நம்ம பேலிட்டு இது ரிசால்வ் ஆயிரும் இல்லைங்களா? பேலியேட் டயட் எடுத்தீங்க? இல்ல பேலியோ டயட்டுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் சுத்தமா சம்பந்தம் கிடையாது. இதுதான் உங்க கொஸ்டினா? பேலியோ டயட்டுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் என்ன ரிலேஷன் இல்லைங்களா? பேலியோ டயட் எடுத்தீங்கன்னா ரத்த குழாயில் அடைப்பு நம்ம வந்து கன்சியூம், அந்த கொழுப்பை வந்து கன்சியூம் அடைக்கிற கொழுப்பை வந்து அது வந்து ஃபியூலா யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அடைக்காம போயிருக்கீங்களா? இதானே? வாய்ப்பு இல்லைங்க. இல்ல அது நடக்கவே நடக்காது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொழுப்புல 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து ட்ரைகிளிசரைடு அப்படின்னு சொல்றோம், இன்னொன்னு வந்து கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறோம். இப்ப நம்ம ஒருத்தர் குண்டா இருக்காரு, 20 கிலோ வெயிட் ஜாஸ்தியா இருக்குன்னா அந்த 20 கிலோ ட்ரைகிளிசரைடு தான், கொலஸ்ட்ரால் கிடையாது. சரிங்களா? கொலஸ்ட்ரால்ங்கிறது நம்ம உடம்புலயே ஒரு 30 கிராம் தான் இருக்கும். கொலஸ்ட்ரால்ங்கிறது ரத்தத்துல பாத்தீங்கன்னா 200 மில்லிகிராம் அளவுக்கு தான் கொலஸ்ட்ரால் இருக்கும். இந்த கொலஸ்ட்ரால்ங்கிறது ஒரு இன்டெலிஜென்ட் மாலிகுல். விட்டமின் டி, ஸ்டிராய்ட்ஸ், செக்ஸ் ஹார்மோன்ஸ், செல் வால், செல் மெம்பரேன், இதுக்கெல்லாம் தான் இந்த கொலஸ்ட்ரால், நியூரோ டிரான்ஸ்மிட்டர், இந்த மாதிரி ஒரு ஹையர் லெவல் ஃபங்க்ஷன் தான் கொலஸ்ட்ராலுக்கு இருக்கு. சோ ஒரு பழைய செல்லு போய் புதிய செல்லு வரணும்னா அந்த செல்லுக்கு கொலஸ்ட்ரால் தேவை. அப்ப இந்த கொலஸ்ட்ரால் டிரான்ஸ்போர்ட் லிவர்ல இருந்து எல்லா செல்லுக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்றதுதான் எல்டிஎல், விஎல்டிஎல், ஐடிஎல், ஹெச்டிஎல், கைலோமைக்ரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ எங்கெல்லாம் ஒரு இடத்துக்கு புதிய செல்கள் உற்பத்தி ஆகுதோ அங்கெல்லாம் இந்த கொலஸ்ட்ரால் தேவைப்படும். இப்ப ஒரு இடத்துல ஒரு கீறல் வந்துருச்சு அப்படின்னா அந்த காயத்தை சரி பண்றதுக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் போகும். இப்ப அதே மாதிரி இருதய ரத்த குழாயில கீறல் வருது அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் போகுது. அங்க போய் அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால முழுங்கி அதை வந்து ஒரு அத்திரோஸ்க்ளரோசிஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த கொழுப்பு அங்கேயே தங்கிடுது. அங்க ஹீல் பண்ண போன கொழுப்பு அங்கேயே தங்கிடுது. ஸோ இது ஒரு குண்டா இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால் வர்றது கிடையாது. அவங்க குண்டா இருக்கிறவங்களுக்கு ட்ரைகிளிசரைடு தான் அதிகமா இருக்கும், கொலஸ்ட்ரால் கிடையாது. கொலஸ்ட்ரால்ங்கிறது வேற டிஃபரெண்ட் ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்மோக்கர் இருக்காருன்னா அவரு இருதயத்துல ரத்த குழாயை டேமேஜ் பண்ணிட்டே இருக்காரு ஸ்மோக்கிங் மூலியமா. ஒருத்தருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா அவர் அதை ஹர்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஒருத்தர் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டே இருக்காருன்னா இன்ஃப்ளமேஷன் அதிகமாகி செல்கள்ல கீறல் வரும். டயாபெட்டிஸ் இருக்கு, பிரஷர் இருக்குன்னாலும் இருதய ரத்த குழாயில கீறல் வரும். அதை போய் அடைக்கிறது தான் கொலஸ்ட்ரால். ஓகே, இப்ப கொலஸ்ட்ரால் போய் அடைஞ்சிருச்சு, ரத்த குழாயில அடைப்பு வந்திருக்கு. இதை நம்ம டயட் மூலமா சரி பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா டயட்ல வந்து ட்ரைகிளிசரைடு தான் குறையும், கொலஸ்ட்ரால் லெவல் குறையவே குறையாது. சோ உங்களுக்கு ஒரு 30% பிளாக் இருக்கு ஆல்ரெடி அப்படின்னா நீங்க பேலியோ டயட் எடுத்து அந்த 30% பிளாக் எனக்கு கரைஞ்சிருமானா கரையவே கரையாது. உங்களுக்கு பிளாக் இருக்குன்னா நீங்க டாக்டரை பார்த்து அந்த பிளாக் ஒன்றும் பெருசாகாம இருக்கிறதுக்கு மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசா இருக்கா ஸ்டென்ட் வச்சுக்கலாம், பைபாஸ் பண்ணிக்கலாம். ஆனா பேலியோ டயட்ல உங்களோட ஹார்ட் ப்ராப்ளத்தை ரிவர்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுல என்னன்னா புதிய 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 இன்ஃப்ளமேஷன் வராம தடுக்கிறதுக்கு நம்ம சிகரெட்டை விடலாம், சுகரை கண்ட்ரோல் பண்ணலாம், பிரஷர் கண்ட்ரோல் பண்ணலாம், வெயிட்டை குறைக்கலாம். இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் தான் பேலியோ டயட் தரும். ஸோ பேலியோ டயட் இஸ் ப்ரோ ஹார்ட். ஹார்ட்டுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் யூஸ் ஆகுது தவிர்த்து ஹார்ட்ல இருக்கிற குழாய்களை பேலியோ டயட்ல ரிமூவ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது லாஜிக்கலி இம்பாசிபிள். மெடிக்கலி போகணும்னா லாஜிக்கலாவே உள்ள கொழுப்பு போயிடுச்சுன்னா அது வெளில வர முடியாது. சரி, ஆனா ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு நிமிஷம், ஆனா ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட் நிறைய பேர் பேலியோ டயட் எடுக்கிறாங்க, நல்லா தான் இருக்காங்க. ஃபியூச்சர்ல அட்டாக் வராம இருக்கிறதுக்கு இந்த டயட் ஹெல்ப் ஆகுது. எஸ் சார். இல்ல சார், அது ஐடியல். இப்போ வந்து ட்ரைகிளிசரைடு வந்து ஒரு ஐடியல் வெயிட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மெஷர்மெண்ட் இருக்குங்களா?
ட்ரைக்ளஸ்டர் வந்து 130 இல்லை பேட் கொலஸ்ட்ரால் இப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. டயபெட்டிக் தான், ப்ரீ டயபெட்டிக் இருக்கு. ஆனால் வந்து இப்போ வந்து என்ன சொல்றீங்கன்னா எக்கோ, அல்ட்ராசவுண்ட், ட்ரெட்மில் டெஸ்ட் எடுக்க சொல்றீங்க. அது எதுவும் ப்ராப்ளம் கிடையாது சரிங்களா? இப்போ வந்து இப்போ நம்ம எலும்பு முறிஞ்சிருச்சுன்னா ஸ்கேன் பண்றோம் இல்லைங்களா? அதே மாதிரி நமக்கு அந்த குழாயில் ரத்தக்குள்ள அடைச்சிருக்கா அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம எப்படி வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது. ஒண்ணும் இல்ல சார். இப்ப 40 வயசுக்கு மேல ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் நம்ம பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் 40 வயசுக்கு மேல எக்கோ, ட்ரெட்மில் பண்ண சொல்றோம். அது எல்லாருக்கும் அவசியம் கிடையாது. சுகர் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு அதிகங்கிறதுனால சுகர் பிரஷர் இருக்கிற எல்லாருமே 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எக்கோ, ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணா போதும். வெறும் இசிஜி நம்மள ஏமாத்திடும், எக்கோ ட்ரெட்மில் ஏமாத்த முடியாது. அதை பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும். பெருசா வேற எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது வருமுன் காப்போம் தான் பெஸ்ட் சார், நீங்க சொல்ற மாதிரி. இல்ல அதுதான் சார், வராம இருக்கிறதுக்கு இப்ப நீங்க ஃபாலோ டயட் தவிர வேற என்ன ஆக்டிவிட்டி? இப்போ வந்து இது எடுக்கிறோம், யூரி வாட்ச்னா ஸ்கேன் எடுக்கிற இது இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது இப்போ கரெக்டா போயிட்டு இருக்கோமா இல்லையா, தப்பா போயிட்டு இருக்கோம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ட்ரெட்மில்ல தெரிஞ்சிடும் சார். 90% ஆளுங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா ட்ரெட்மில் டெஸ்ட்ல நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க. பிளட் டெஸ்ட் எதுவுமே கிடையாது இதுக்கு. ட்ரெட்மில் மட்டும்தான், இசிஜி ட்ரெட்மில் தான் இருக்கு. அது நார்மலா இருக்குன்னா ஹார்ட் நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம் 90% ஆளுங்களுக்கு. சில பேருக்கு தான் ட்ரெட்மில்ல தெரியாது. வேற எந்த மெத்தடும் கிடையாதுங்க சார். கிடையாது இல்லைங்களா? இப்போ வந்து ட்ரைக்ளோஸ் இருந்தாலும் பாசிபிலிட்டி இருக்கு, ஹார்ட் அட்டாக் பாசிபிலிட்டி இருக்குங்களா? ட்ரைக்ளிசரைட் நார்மலா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. சோ ஓகே நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். ஆமா ஆமா ஆமா. அதாவது ஹார்ட் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சக்கரை சாப்பிடக்கூடாதுங்க. டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும். டெய்லி பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அவாய்ட் பண்ணணும். டெய்லி நைட் 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். ப்ரெஷர் எப்போதும் கண்ட்ரோல்ல இருக்கணும். சுகரு கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். இது இருந்தாலே போதும், அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அட்வொகேட் ரமேஷ் பேசணுங்களா? அட்வொகேட் ரமேஷ் சார். சார் எஸ் சார். பேசுங்க சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார் எனக்கு ஒரு 3 டவுட்ஸ் இருக்கு. நான் ஒன் பை ஒன்னா கேட்டுட்டா சார்? சார் இப்போ பிரெக்னன்சி ட்ரை பண்றவங்க விமன்ஸ் இந்த டயட் எடுக்கலாமா சார்? ஓகே, இது டவுட் நம்பர் 1 இல்லீங்களா? எஸ் சார். கண்டிப்பா இந்த டயட்டை அவங்க ஃபாலோ பண்ணும்போது சான்சஸ் ஆஃப் கெட்டிங் பிரெக்னன்ட் தான் அதிகம் அவங்களுக்கு. சரிங்களா? அதனால அவங்க தாராளமா இந்த டயட்டை பிரெக்னன்சி ஆக போற எந்த லேடிஸும் இந்த டயட்டை எடுக்கலாம். சரிங்களா? எடுக்கலாம். ஓகே சார். செகண்ட் டவுட் வந்து சார், இந்த பேலியோ டயட்னால எடை கூட்ட முடியுமாங்க சார்? இப்போ அண்டர் வெயிட்டா இருக்கிறவங்க வந்து வெயிட் கெயின் பண்ண முடியுமாங்க சார்? ஓகே சார். இப்ப வந்து அது நிறைய பேர் அதெல்லாம் பண்ண முடியும். ஈவன் நியாண்டர் செல்வன் கூட அதை பண்ண முடியுங்கிறாரு. ஆனா அதை வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். நம்ம டயட் வந்து வெயிட் லாஸ்க்கு தான் தவிர்த்து வெயிட் ஏறுறது கிடையாது. வெயிட் ஏறணும், ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஏன் ஒரு வெயிட் ஏறணும் அப்படிங்கறது என்னோட கொஸ்டின். அவரு கடவுள் கொடுத்த வெயிட் அது, ஒல்லியா இருக்கிறதுங்கிறது கடவுள் கொடுத்தது. அதை ஏன் அவர் மாத்தணும்? ஏன்னா ஒல்லியா இருக்கிறவங்க தான் ரொம்ப நாள் உயிர் வாழறாங்க, ஹெல்த்தியா இருக்காங்க, சுகர் பிரஷர் வராம இருக்கிறதுனால அவங்க எதுக்கு குண்டாகும்? இது என்னோட கொஸ்டின் நம்பர் 1. 2வது பாத்தீங்கன்னா, அவங்க குண்டாகிறதுக்கு கண்டபடி சாப்பிட்டு அதனால அவங்களுக்கு வெயிட் ஏற மாட்டேங்குது, தொப்பைதான் வருது. தொப்பைனால பின்னாடி சுகர் பிரஷர்னு 1008 ப்ராப்ளம் வருது. நேச்சுரலா ஒல்லியா இருக்கிறவங்கள அவங்களை அப்படியே விட்டுறணும். அதுதான் அவங்க உடல் அமைப்பு. அவங்க ஃப்ரெஷ்ஷா இருக்காங்களா, எனர்ஜெட்டிக்கா இருக்காங்களா, வியாதி இல்லாம இருக்காங்களா, அதுதான் நம்ம பார்க்கணும். 3வது வந்து இல்ல நான் வெயிட் ஏறினா அவனை ஜிம்முக்கு போய் மசில் பில்டு பண்ணுங்க. எந்த சப்ளிமெண்ட்டும் எடுக்காங்க, வெறும் நம்ம சாப்பாடு சாப்பிட்டு மசிலை பில்டு பண்ணுங்க. எவ்வளவு வருதோ அவ்வளவுதான் வரும். அதுக்கு மேல வேற எதுவுமே பண்ண வேண்டாங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் சார். எஸ் சார். 3வது பாயிண்ட், சுகர்னால பயங்கரமா வெயிட் குறைஞ்சவங்க, வியாதி வந்து வெயிட் குறைஞ்சவங்க நம்ம டயட்டுக்கு வரும்போது கொஞ்சம் வெயிட் ஏறுவாங்க. எஸ் சார். தேர்டு கொஸ்டின் சார், சுகர் அதிகமா வந்து அந்த ஊண்டெல்லாம் வந்து காலில் புண்ணாகி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்க கூட இந்த டயட் வர்றதுனால அவங்களுக்கு அந்த ஊண்டெல்லாம் சரியாகி சுகர் நார்மல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்களா சார்? இந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்காங்களா சார்? கால்ல புண்ணு வர்றவங்களுக்கு நம்ம டயட் எடுத்து கால் புண்ணு இம்ப்ரூவ் ஆகுதான்னு கேக்குறீங்களா? சரியாயிருக்கான்னு கேக்குறேங்க சார். எஸ் சார். சரியாயிருக்கு சார், சரியாயிருக்கு. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என் கிளினிக்லயே இருக்கு. நிறைய பேர் கால்ல கட்டு போட்டுக்கிட்டு வருவாங்க. சரிங்களா? அப்ப வந்து என்னன்னு பார்த்தா HbA1c கண்ணா அப்படின்னு இருக்கும் சார். சுகர் அன்கண்ட்ரோல்டா இருக்கும். அவங்களுக்கு பேலியோ டயட் மெடிசின்ஸை கொடுத்து சுகரை கண்ட்ரோல் பண்ணாலே போதும், புண்ணு சீக்கிரம் ஆற ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், கன்வென்ஷனலா ஒருத்தருக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகலைன்னாக்க ஒரு புண்ணு ஆறுறதுக்கு 1 வருஷம் ஆகுதுன்னு வச்சு.
அவங்களே பேலியோ டயட் எடுத்துக்கிட்டு நம்ம மெடிசின்ஸை பக்காவா எடுத்துக்கிட்டோம்னா 1 இயருக்கு பதிலா 2 monthsல அந்த புண்ணு ஆறிடும். புரியுதுங்களா? இதுல இது ஒரு குரூப். இது வந்து நான் கண்கூடா பார்த்திருக்கேன். இன்னொரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் அவங்க புண்ணு வந்துருச்சு, அன்கண்ட்ரோல்டு டயாபிட்டிஸ், நரம்பு பிரச்சனை, ரொம்ப வருஷமா நரம்பு பிரச்சனை, ரத்த குழாயில எல்லாம் கெட்டு போச்சு. அவங்களுக்கு சுகர் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, 6 மாசமா கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. இருந்தாலும் புண்ணு ஆற மாட்டேங்குது. இது வந்து டிலேடு வூண்ட் ஹீலிங். என்னன்னா இந்த நியூரோபதி செட் ஆயிருச்சு, நரம்புகள்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு, ஆன்ஜியோபதி பிளட் வெசல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு எப்படி வந்து சுகர் கண்ட்ரோல் பண்ணாங்க, எப்படி வந்து செல்கள் போகணுமே, செல்கள் போய் ஆற மாட்டேங்குது, சுகர் கண்ட்ரோல்ல இருந்தாலும் ஆற மாட்டேங்குது. அவங்களும் நம்ம டயட்ல பாத்தீங்கன்னா 1 வருஷத்துல ஆடுற புண்ணு 6 மாசத்துல அவங்களுக்கு குணமாகுது. இது எதனால அப்படின்னு பாக்குறீங்கன்னா, வெறும் நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்றதுனால மட்டும் கிடையாது. நம்ம புரோட்டீன்ஸ் நிறைய தரோம், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய தரோம். பேலியோ டயட்ல எல்லாமே இருக்குல்ல, எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் தரோம், நிறைய வைட்டமின்ஸ் உள்ள போகுது, அயன் நிறைய உள்ள போகுது. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஹீலிங்க்கு தேவையான ஜிங்க், குரோமியம் எல்லாமே நம்ம டயட்ல அதிகமா இருக்கிறதுனால ஈவன் நியூரோபதி வந்த பேஷண்ட் கூட புண்ணு வந்து சீக்கிரம் ஆகுது. ஸோ பேலியோ டயட் டயாபிட்டிஸ்னால புண்ணு வந்தவங்க கண்டிப்பா சாப்பிட வேண்டியது பேலியோ டயட். எஸ் சார், எஸ் சார். தேங்க்யூ சார். ஓ தேங்க்யூ அட்வொகேட் ரமேஷ் சார், நைஸ் கொஸ்டின்ஸ். வேற சந்தேகங்கள் யாரா இருக்கு? மைக் ஆன் பண்ணி பேசலாமே. ஓகே, இப்ப நம்ம சாட்ல வந்திருக்கிற கொஸ்டின்ஸ் நம்ம கொஞ்சம் பேசுறேன். ரைட். கேன் வி ட்ரிங்க் டீ வித்தவுட் சுகர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார். கேன் வி ட்ரிங்க் டீ வித்தவுட் சுகர்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அது உங்க ஹைட் அண்ட் வெயிட் பேஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து வெயிட் ரொம்ப ஜாஸ்தி இருக்காங்க, அவங்களை வந்து டயட் பண்ண சொல்றேன்னா மில்க் வந்து வெறும் டீல மட்டும்தான் போட்டு குடிக்கணும், டீ காஃபில மட்டும்தான் மில்க், பட்டர் டீல மட்டும்தான் மில்க் அலௌடு, வேற எதுலயும் மில்க் அலௌடுன்னு சொல்லியிருப்பேன் டயட்ல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்க வெயிட் நார்மலா இருக்காங்க, வெயிட் லாஸ்க்காக நான் இந்த டயட்டுக்கு வரல சார், டயாபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக தான் வந்திருக்கேன்னா அவங்க வந்து பட்டர் டீயை தவிர்த்து தனியாவும் அவங்க மில்க் குடிச்சுக்கலாம். ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஒரு 300-400 ml குடிக்கிறதுனால எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. அவங்க வந்து டீ வித்தவுட் சுகர் அவங்க எடுத்துக்கலாம், அதர் தன் பட்டர் டீ. மற்றபடி ரொம்ப குண்டா இருக்கிறவங்க மில்க் வந்து பட்டர் டீல மட்டும் கலந்து குடிங்க. எஸ் சார், சொல்லுங்க சார். மைக் ஆன் பண்ணுங்க, கேமரா ஆன் பண்ணுங்க, பேசுங்க. சார் சையத் குட் ஈவினிங் முஸ்தபா சார். சார். குட் ஈவினிங், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் நான் இப்போ டயட் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 month 40 days ஆகுது. போயிட்டு இருக்கு. நான் ஓவர் வெயிட், ஒபிசிட்டி. ஓகே, அப்படியே போயிட்டு இருக்கு சார். இப்போ வெயிட் ரெடியூஸ் ஆயிருக்கு, 10 kg கிட்ட, 12 kg கிட்ட ரெடியூஸ் ஆயிருக்கு. சரிங்க சார். ஓ சூப்பர். இப்போ என்ன எனக்கு பிரச்சனை அப்படின்னா, நான் வந்து இந்த ரொம்ப அதிகமா சாப்பிட்ற ஆளு தான், ரெகுலரா நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வெளியே சாப்பிட்றதுதான் பெரும்பாலும் வெளியே சாப்பிட்றேன். இப்போ நான் மோஸ்ட்லி கண்ட்ரோலா இருக்கேன். எனக்கு அந்த ஆப்பிடைட் இல்லை, முன்ன அளவுக்கு அந்த இது இல்லை இப்போ எனக்கு. இப்போ என்னன்னா, எப்பயாச்சும் ரொம்ப ரேரஸ்ட் திங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே நிக்கிறப்ப, இல்ல பசங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறப்ப, அந்த ஒரு சின்ன இது நம்மளுக்கு இப்ப பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க, ஏதாச்சும் ஒரு பிஸ்கெட் எடுத்து வாயில போட்டுறது, இல்ல இப்ப வாங்கி கொடுக்குறேன், சம்சா வாங்கி கொடுக்குறேன், நான் சும்மா ஒரு லைட்டா சின்ன ஒரு பைட்டு, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ரேர். அது வந்து அது மட்டும் இப்ப நான் 100% பழையல தான் இருக்கேன். நோ கார்போஹைட்ரேட் 100%ல இருக்கேன். அந்த இது மட்டும் என்னால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது மட்டும் எப்படி? இல்ல சையத், உங்களுக்கு இன்னும் ஒரு 3-4 மாசம் ஆயிடுச்சுன்னா நீங்க அது கண்டிப்பா டேஸ்ட் கூட நீங்க பண்ண மாட்டீங்க, அது கேரண்டி. சையத், உங்களோட மைக் ஆஃப்ல இருக்குப்பா. ஒரே நிமிஷம். இப்ப ஆன் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து உங்களுக்கு இந்த டயட்டுக்குள்ள நீங்க 3-4 மாசமா இருக்கீங்க, வெரி ஹாப்பி. இன்னொரு 3-4 மாசம் ஆயிடுச்சுன்னு வைங்க, இந்த பைட்டு சாப்பிடுறது கூட நீங்க வேண்டாம், வீட்டுல சண்டையே நடக்கும், நான் ஆசையா ஊட்டி விட்டா கூட நீ சாப்பிட மாட்டியா அப்படின்ட்டு, நான் எதுக்கோ ரேரா பண்றேன், அதை கூட நீ சாப்பிட மாட்டியா அப்படின்ட்டு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அந்த தியான யோகி மனநிலைக்கு நம்ம வந்துருவோம் சீக்கிரம். இதெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம். ஒன்ஸ் அந்த கீட்டோசிஸ் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்தோடனே நம்ம வேற எதையுமே சாப்பிடறதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டே வராது. அதனால அதை பத்தி நீங்க பெருசா யோசிக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பாருங்க, அந்த மாதிரி கிரேவிங், அந்த மாதிரி சாப்பிடணுங்கிற ஆசை கூட உங்களுக்கு போயிடும்.
ஓகே சார். அதே மாதிரி எனக்கு கவுட் ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு யூரிக் ஆசிட் அந்த கவுட் ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு இப்போ இது வரைக்கும் நான் டயட் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு டூ டைம்ஸ் வந்து எனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்க டேப்லெட் மட்டும் நான் போட்டுட்டு இருக்கேன். அந்த பெயின் கில்லர் அது மட்டும் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த 1 மந்த்ல எனக்கு 2 டைம்ஸ் வந்துருச்சு. பட் இருந்தாலும் நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களோட நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அதை பேசலான் இருந்தேன். பட் நீங்க இப்ப கால் ஷெட்யூல் பண்ணணும் அதையும் கேட்டலாம் அப்படின்ட்டு. இப்ப என்னன்னா உங்களுக்கு வந்து அது சில பேருக்கு நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன். இந்த டயட் ஆரம்பிச்ச புதுசுல நிறைய பேருக்கு யூரிக் ஆசிட் லெவல்ஸ் ஏறும். என்னன்னா ஃபேட் செல்ஸ் டெஸ்ட்ராய் ஆகும். டெஸ்ட்ராய் ஆகி அந்த செல்ஸ் நெக்ரோசிஸ் டை ஆகும். சில பேருக்கு எல்லாருக்குமே தான் செல்ஸே டை ஆகும் போது அந்த செல்ஸ் பிரேக் டவுன்னால யூரிக் ஆசிட் லெவல் ஜாஸ்தி ஆகும். அதனால ஆல்ரெடி கிரவுட் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு அந்த பெயின் ஜாஸ்தி ஆகிறத நாங்க பார்த்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு டெம்பரரி ஃபினாமினன் தான், பயந்துக்க வேண்டாம். நம்ம 3-4 மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். வினிகர், லெமன், நெல்லிக்காய் ரெகுலரா எடுத்துக்கிட்டு வாங்க. அந்த எடுத்துட்டு வாங்க. அட்டாக் வர்ற டயத்துல அந்த ஃபெபுஜெட் டேப்லெட், டைக்ளோஃபெனாக் டேப்லெட் எடுத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த டயத்துல இந்த ரெட் மீட், கேபேஜ் உங்களுக்கு எதுவும் ஒத்துக்கலையோ அந்த ஃபுட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அந்த டயத்துல கவுட் அட்டாக் டயத்துல மட்டும் பெர்மனண்டா அவாய்ட் பண்ணுங்கிறது கிடையாது. ஸோ நீங்க வெயிட் நார்மலுக்கு வர 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 உங்களுக்கு இந்த கவுட் இஷ்யூவோட ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிக்கிட்டு வரது நீங்க பாத்துக்கலாம். பயந்துக்காதீங்க, சீக்கிரமே சரியாயிடும். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். கனகராஜ் சார் பேசணுங்களா? எஸ் டாக்டர். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நல்லா இருக்கீங்களா? இது என்ன பேக்ரவுண்ட்ல வேற லெவல்ல நிலாவெல்லாம் தெரியுது? ஆமா ஆமா, நாளைக்கு பௌர்ணமி. அப்படியே மாடியில வளர்த்திக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் மீட்டிங்க. சொல்லுங்க சார். சார் ஆனா என்னோட இது இமேஜ் அவ்வளவு கிளியரா இருக்கான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நல்லா தெரியுது. சொல்லுங்க சார். டாக்டர், இப்ப இதுக்கு முன்னாடி பேசினார் இல்லையா சார், நண்பர் ஒருத்தர் சொன்னது அதேதான். அங்கதான் நானும் வரேன். நிறைய நேரம் நீங்க மெசேஜ் பண்ணி கேட்பீங்க, டயட் கோயிங் ஆன், ஹவ் ஆர் யூ அப்படின்னு. பட் ஃப்ராங்க்லி டாக்டர், ஐ எம் ஃபைன், நான் டயட் கோயிங் ஆன் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா உங்களை காயப்படுத்தக்கூடாது, ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். பட் டயட் போயிட்டு இருக்கு டாக்டர். ஆனா அப்பப்ப ஸ்கிப் ஆயிடுது. அப்ப நான் திங்க் பண்றதுதான், ஏன் இது வந்து இப்ப நான் ஏன் பொய் சொல்லியிருக்கணும், அப்ப உண்மையை சொல்லியிருக்கலாம். இது சம்பந்தமா ஒரு மைண்ட் ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா டாக்டர் இந்த டயட்ல நமக்கு? அதாவது ப்ரிப்பேர்ட்னஸ், மென்டலி ப்ரிப்பேர்ட்னஸ். ஏன்னா சில பேர் இப்ப பயமும் இருக்கு. அதிகமா அந்த நிறைய பேர் பயமுறுத்துவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ கண்டினியூடு பேலியோ சாப்பிட்றதுனால ப்ராப்ளம் வருது. அதை பத்திலாம் மைண்ட் பண்ணல. ஒரே ஒரு ட்ரஸ்ட், நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க அதை மாதிரி தான் ஸ்ட்ரைட்டா எடுத்துக்கிறேன். வேற யாரை பத்தியும், யாரோட கமெண்ட்ஸ் பத்தியும் நான் ஒரி பண்ணிக்கிறது இல்லை. அதே மாதிரி இப்போ ஃப்ரெண்டு பேசினார்ல இதுக்கு முன்னாடி, அவரு சொல்லும் போது அந்த சின்ன சின்ன கிராவிங்ஸ், ஏதாவது ஒரு சின்ன பைட் எடுத்துக்குவோம், இல்லை ஏதாவது அது இதுக்கெல்லாம் ஒரு மைண்ட் ப்ரோக்ராமிங்கோ இல்லை மென்டல் ப்ரிப்பேர்ட்னஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்குதா இந்த டயட்ல? எஸ் சார். இதை வந்து போன மீட்டிங்லயே ஒருத்தவங்க ரைஸ் பண்ணியிருந்தாங்க. நான் அதுக்கு ஏதாவது செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்க ரைஸ் பண்றீங்க. எனக்கு ரொம்ப எம்பராஸ்டான இருக்கு. இதுக்கு வந்து நம்ம இல்ல அதுக்கு இல்ல இதெல்லாம் பேசணும் இல்லைங்களா சார்? அதாவது ஒரு விஷயம் நல்லபடியா நடக்கணும், நம்ம சொல்யூஷன் வேணும்னா ஃபர்ஸ்ட் பேசணும் இல்லைங்களா? பேசுனதுக்கு அப்புறம் சண்டை போடணும், சண்டை போடுறதுக்கு அப்புறம் மறுக்கணும், அதுக்கப்புறம் ஒத்துக்கணும், அப்புறம் அது பிராக்டிஸா நடக்கும். அதுக்கப்புறம் அது ஆராய்ச்சி பண்ணி அதுல என்னென்ன குறைகள் இருக்கோ அதை சரி பண்ணணும். இப்படிதான் ஒரு ஐடியாங்கிறது கிரியேட் ஆகுது இல்லைங்களா? அப்ப லாஸ்ட் டைம் சொன்னாங்க, நான் மறந்துட்டேன், ஐ எம் வெரி சாரி. என்னன்னு சொன்னாங்கன்னா, இந்த மென்டல் ப்ரிப்பேர்ட்னஸ்க்கு ஏன் நம்ம யாருமே எதுவும் பண்றது இல்ல. இன்னைக்கு நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து எவ்வளவு காமன். இப்ப ஆரோக்கிய நல்வாழ்வு குரூப் 6 லட்சம் பேர் இருக்கிற குரூப்ல ஏன் வந்து ஒரு நாளைக்கு 10 டயட் சார்ட் கூட போய் இன்னைக்கு போறது இல்ல? ஒரு நாளைக்கு 200 டயட் சார்ட் போயிருந்த இடத்துல 10 டயட் சார்ட் தான் போகுது. நம்ம என் கிளினிக் இவ்வளவு கூட்டமா இருந்த கிளினிக் இன்னைக்கு அந்த அளவுக்கு கூட்டமா இல்ல. டயட் ஃபாலோ பண்றாங்க, 2-3 மாசம் கழிச்சு ஓடி போறாங்க. இதுக்கு யாராவது ஏதாவது யோசிச்சோமா? அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த மென்டல் ப்ரிப்பேர்ட்னஸ் நம்ம பண்றதே இல்ல. காசு வாங்கினோமா, டயட் கொடுத்தோமா, வேலையை முடிச்சோமா அப்படின்னா நம்ம இருக்கோமே தவிர்த்து, அவங்க அதுக்கப்புறம் எந்த லெவலுக்கு அதை பண்றாங்க, எந்த லெவலுக்கு அவங்களுக்கு அந்த கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதுக்குலாம் அதுக்கு யோசிக்கிற மாதிரியான ஆங்கிள் எங்களுக்குலாம் இல்ல. அதெல்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சுதான். அதுக்கப்புறம் நீங்க சொல்றீங்களா, மாசம் மாசம் நான் பேஷண்ட்டை ஃபாலோ பண்ணணும், ஃபர்ஸ்ட் என் கிளினிக் அசிஸ்டன்ட் விட்டு ஃபாலோ பண்ண சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு திருப்தி இல்லைங்கிறதுனால நானே வந்து மாசம் மாசம் வாட்ஸ்அப்ல 1 வருஷத்துக்கு என் கிளையன்ஸை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்து அதுல நிறைய பேருக்கு யூஸ் ஆச்சு. அப்புறம் ஒரு குரூப் ஆரம்பிக்கணும், இந்த குரூப்ல வந்து கொஞ்சம் காம்ப்ளைன்ஸுக்கு உதவும், நிறைய பேர் இதுல ஷேர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி இருக்கு, நீங்க மட்டும் தனியா இல்ல, யூ ஆர் நாட் அலோன் சொல்றதுக்கு தான் அந்த கம்யூனிட்டி ஓபன் பண்ணதே. அதுல சில பேருக்கு பயனடைஞ்சிருக்காங்க.
இன்னொருத்தவங்க ஒரு அட்வைஸ் சொன்னாங்க, ஒரு சைக்காலஜிஸ்ட வைங்க, ஒரு சைக்காலஜிஸ்ட வச்சு கவுன்சிலிங் கொடுங்க, ஃபுட் கவுன்சிலிங் கொடுங்க, எப்படி பண்றது ஏது பண்றது அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா நல்லபடியா நடக்கும், நம்பிக்கை கொடுங்க, உங்களால பண்ண முடியும்னு அவங்க மோட்டிவேட் பண்றதுக்கு ஒரு சைக்காலஜிஸ்டும் வேணும்னு சொன்னாங்க. ஸோ அது அந்த பாயிண்ட் என் மைண்ட்ல இருந்தது. ஆனா நான் வந்து ஒரு தனி ஆளுங்க சார், சரிங்களா, ஒரு சிங்கிள் மேன். எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க, அவ்வளவுதானே தவிர்த்து இதை ரன் பண்றது ஒரு ஒன் மேன் மிஷனா தான் நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து லாப நோக்கோட செயல்படுற நிறுவனங்கிறதுனால எனக்கு இதுக்கு மேல ஆளுகளும் என்னால சேர்த்துக்க முடியாது, என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது. தன்னார்வலையும் நான் பெருசா சேர்க்கறது இல்லை. அப்படிங்கும்போது இது ஒன் மேலால எவ்வளவு முடியுமோ அதை தான் நான் பண்றேன். இப்ப நானே சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்க முடியாது யாருக்கும், அதுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் ஆளுகளை போட்டு அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் பண்ணணும். இது தோணிக்கிட்டே இருக்கு. ஆனா சேட்லி வி ஆர் நாட் டூயிங் தட். ஒரு மென்டல் ப்ரிப்பேர்ட்னஸுக்கு எப்படி கிளையண்ட்களை கொண்டு வர்றது அப்படிங்கறத பத்தி யோசிக்கணும். எனிவே தேங்க்ஸ் ஃபார் இன்னைக்கு இந்த டேக் ஹோம் லெசனா நான் வச்சுக்கிறேன். வெரி தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங் அஸ். இதை பத்தி நான் ஃபர்தரா யோசிச்சு உங்களுக்கு நான் சொல்றேன். கரெக்ட் சார், நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். இதுல ஒரு கமெண்ட் நான் சொல்ல விரும்புறேன். நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே நீங்க உங்க ரோல் பிளே பண்றீங்க. ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட், ஆஸ் அ டாக்டர், ஆஸ் அ ஃப்ரெண்ட், எல்லாமே நீங்க பிளே பண்றீங்க. மெயின் திங். அதனாலதான் இந்த டயட் வந்து சமயத்துல யாராவது ட்ராக் சரி போதும், இது ரொம்ப ஒரு இதை விட்டு வெளியே போயிடலாம் தோணா கூட அந்த நேரத்துல டக்குன்னு ஒரு ஒரு இது வந்து மெசேஜ் வரும், ஹலோ குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ, அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்புறம் அப்படிதான் இது வந்து இட்ஸ் பியூர் பிளெஸிங் மாதிரி தான். எங்கேயோ வந்து நமக்கு ஏதோ ஒரு பிளெஸிங் மாதிரி இதுல ஃபாலோ இதை கண்டினியூவா இருக்கிறதுக்கு ஏன்னா நீங்க இப்ப இந்த சொல்றீங்களே இந்த மென்டல் ப்ரிப்பேர்ட்னஸ் வந்து நீங்களே இப்ப லாஸ்ட் 2 வீக்ஸா எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு விஷயம். நீங்க ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தீங்க, எவ்வளோ வந்து இவ்வளோ மெனக்கெட்டு பண்ணிட்டு இருக்கிறோம், 7 to 8 years நான் ப்ராக்டிஸ் பண்ணி இவ்வளோ உங்களுக்கு பண்றேன், ஆனா யாரோ ஒருத்தர் சொல்றதை கேட்டு நீங்க பயந்துக்கிறீங்க இல்ல என்னமோ. அப்ப இதுல நம்பிக்கை உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு? அதை பத்தி அது ஒரு ஆர்டிகல் நான் படிக்கும்போது ரொம்ப அன்னைக்கு ஃபுல்லாவே ஐ வாஸ் டிஸ்டர்ப். அப்ப உங்களுக்கு நான் ஒரு இது போட்டிருந்தேன், அதுக்கு நீங்களும் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க, எஸ் டாக்டர் இந்த மாதிரி நீங்க எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கீங்கன்றதே எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதான் ஏன்னா இது இப்ப நீங்க திங்க பட் இந்த எல்லா ரோலுமே யூ ஆர் பிளேயிங் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல. ஒன்லி திங் இது வந்து 2-way கம்யூனிகேஷன். 2 பேருமே நாங்க கிளையண்டா நாங்களும் டாக்டரா நீங்களும் 2 பேருமே இதை வந்து ஃபாலோ இதை எடுத்துட்டு போனாதான் இது சக்சஸ். இந்த வாட்ஸ்அப் குரூப்ல போதும். இந்த மந்த்லி மெசேஜஸ் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹலோ டாக்டர் ஹவ் ஆர் யூன்னு ஒருத்தர் அழ ஆரம்பிச்சிட்டாரு. என்னங்க ஜி அப்படின்னு. நேற்றுக்கு தான் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிருந்தோம், இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறீங்களே டாக்டர், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னாரு. பாஸ் நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன விஷயமே தெரியாது, நான் மாசம் வந்து மெசேஜ் பாஸ் அதை எப்படி சொல்ல முடியும்? ஆமாங்க டாக்டர், ஆமாங்க சார் நான் கேள்விப்பட்டேன் நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிட்டீங்கன்னு, அதெல்லாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். எனிவே கனகராஜ் சார், வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் நைஸ் அவுட்புட் ஃப்ரம் யூ. இதை நான் வந்து சரவணக்கண்ணன் இதை ஞாபகப்படுத்துங்க, இந்த சைக்காலஜிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம ஏதாவது கொண்டு போகணும். சரவணக்கண்ணன் கேட்டுருக்கீங்களா? எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, ப்ளீஸ் ரிமைண்ட் மீ, வி வில் do something about this perspective. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் இருக்காரு சார். ஓகே, ஒரு குரூப்ல ஐ மீன் சாட்ல ஒரு டவுட் வந்திருக்கு. 70% வேல்யூ வாட் டு அவாய்ட் அண்ட் ஹவு மச் வி கேன் ஆட். இந்த 70% டயட்டுங்கிறது டயட்டே கிடையாது, அது நானா கண்டுபிடிச்சதுதான். வேல்யூ டயட்னா இட்ஸ் 100% டயட். இருந்தாலும் ஒரு பிகினருக்கு ஒரு 70% டயட் கொடுப்போமே அப்படின்னு இருந்தா, அப்ப இந்த 70% டயட்ல என்ன அவாய்ட் பண்ணணும்னா, பழங்கள் கிடையாது, ஜூஸ் கிடையாது, சுகர், ஸ்வீட்ஸ், பிரெட், பிஸ்கட், பஜ்ஜி, போண்டா, பக்கோடா, மிச்சர், அப்பளம், வடை, பாயசம் எதுவும் கிடையாது. மதியானம் ஒரு நாளைக்கு ஒரு மீல் சாப்பாடு சாப்பிடுங்க. இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி, உப்புமா, பொங்கல், சாம்பார், வெஜிடபிள் ரைஸ் எல்லாமே சாப்பிடுங்க. அளவுலாம் பார்க்காதீங்க, சந்தோஷமா சாப்பிட்டுக்குங்க. ஆனா இந்த ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணீங்க. காலையில் நைட்டு வேல்யூடேட் பண்ணிங்க. இப்ப காலையில பாத்தீங்கன்னா பட்டர் டீ பிளஸ் பாதாம், பட்டர் டீ பிளஸ் தேங்காய், பட்டர் டீ பிளஸ் வேர்க்கடலை, அது உங்க டயட் சார்ட்ல இருக்கும். நைட்டுக்கு எக் ஆர் நான்வெஜ் ஆர் பன்னீர், லிமிட் எல்லாம் கிடையாதுங்க, சந்தோஷமா சாப்பிட்டுக்குங்க. பேலியோ முறைப்படி சமையல் பண்ணுங்க, டீப் ஃப்ரை எதுவும் பண்ணாம வதக்கிறது, வேக வைக்கிறது, குழம்பு, அந்த மாதிரி கிரேவி எப்படி வேணாலும் நீங்க சமையல் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஹவு டு ஓவர் கம் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு கேட்டிருக்காரு சார். எனக்கு நீங்க ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க, நான் டீடைல்டு ஃபைல் ஒன்று அனுப்புறேன். அதுல வந்து கான்ஸ்டிபேஷன் எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கான்ஸ்டிபேஷனை பத்தி பேசுறதுனால நிறைய பேசலாம். டயட் ஆரம்பிச்ச எல்லாருமே கான்ஸ்டிபேஷன் வரலாம் சொல்ல முடியாது, ஒரு 10% ஆளுங்களுக்கு தான் வருது. இத்தனைக்கு அவங்க எல்லாம் யாரு அப்படின்னா, முன்னாடியே கான்ஸ்டிபேஷன்ல அவதிப்பட்டு அதிகமாகறவங்க தான். சில ரேரா 1 or 2% ஆளுங்களுக்கு புதுசா கான்ஸ்டிபேஷன் நம்ம டயட்னால வருது. ஸோ அவங்களுக்கு எப்படி இதை ஓவர் கம் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இது உண்மையாவே கான்ஸ்டிபேஷனா. கான்ஸ்டிபேஷன்னா முக்கி வலியோட போறதுதான் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
சரிங்களா? இப்ப 2 நாளைக்கு ஒரு தடவை தான் சார் எனக்கு மோஷன் வருது. பேலியோ டயட் வந்ததுக்கு அப்புறம் 2 நாளைக்கு ஒரு தடவை தான் மோஷன் வருதுங்கிறது கம்ப்ளீட்லி நார்மல். அதுக்கு நீங்க எதுவும் பண்ண வேணாம். நான் டெய்லி காலைல 7 மணிக்கு எந்திரிச்சு போகணும்னு நினைக்காதீங்க. மோஷன் வரும்போது போய்க்குங்க. இதனால எந்த தவறும் கிடையாது. அதுக்கு நிறைய ரீசன் சொல்றாங்க. நம்ம எடுக்கிற குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டே கம்மி தான். அதனாலதான் 2 நாளைக்கு ஒரு தடவை மோஷன் வருதுங்கிறாங்க. எனிவே அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா எனக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை போனாலும் முக்கி தான் சார் போக வேண்டியிருக்குன்னா அவங்களுக்கு தான் சில டிப்ஸ். மார்னிங்ல எம்டி ஸ்டொமக்ல தேங்காய் எண்ணெய் குடிக்கலாம். எம்டி ஸ்டொமக்ல 2 டம்ளர் வெந்நீர் குடிக்கலாம். எம்டி ஸ்டொமக்ல நெல்லிக்காய் ஜூஸ், பூசணிக்காய் ஜூஸ் அந்த மாதிரி குடிக்கலாம் வித்தவுட் சுகர். அப்புறம் பாத்தீங்கன்னா எப்சாம் சால்ட் நைட்ல சாப்பிடலாம். மெக்னீசியம் டேப்லெட் நைட்டு சாப்பிடலாம். திரிபாலா சூர்ணம், காயம் டேப்லெட், கடுக்காய் பொடி, அதுக்கப்புறம் நைட்ல ஒரு வெஜிடபிள் ஜூஸ் வச்சு குடிக்கலாம். இந்த மாதிரி பல டிப்ஸ் இருக்கு. நீங்க எனக்கு பர்சனலா மெசேஜ் கேளுங்க, நான் உங்களுக்கு அந்த ஃபைல் அனுப்பிச்சு விடுறேன். ஓகே, இப்ப அடுத்த டவுட் கான்ஸ்டிபேஷன் ஆயாச்சு. சியா சீட்ஸ் இன் வாட்டர் எம்டி ஸ்டொமக் என்ன பர்பஸ்ங்க? வெயிட் லாஸ் எல்லாம் சியா சீட்ஸ் எல்லாம் யூஸ் ஆகாதுங்க. வெயிட் லாஸ்க்கு பேலியோ டயட் ஃபாலோ பண்ணுங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப். வெயிட் லாஸ்க்கு சியா சீட்ஸ்னால எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு சியா சீட்ஸ் சாப்பிடணும் போல ஆசையா இருந்தா கொஞ்சம் சாப்பிட்டுங்க. ஆனா வெயிட் லாஸ் காரணம் காட்டி சியா சீட்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க. நம்ம பேலியோ டயட் தான் வெயிட் லாஸ்க்கு பெஸ்ட். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபிஷ் சாப்பிட்டா ஸ்டொமக்கு ஆகுது சார். கிராப் சாப்பிட்டா லிப்ஸ் வீங்குது. பிரான் சாப்பிட்டா இயர் கொதிக்குது சார். அப்போ உங்களுக்கு வந்து இந்த சீ ஃபுட்டு ஒத்துக்கலையாட்டு இருக்கு. ஃபிஷ் சாப்பிட்டாலும் சரி, கிராப் சாப்பிட்டாலும் சரி, பிரான் சாப்பிட்டாலும் சரி, உங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அது நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அது அலர்ஜி மாதிரி தான் இருக்கு. அதை அவாய்ட் பண்ணீங்க. சிக்கன், மட்டன் அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுக்கீங்க. சரிங்களா? சீ ஃபுட் சாப்பிட்டா ஸ்டொமக் ஃபயர் ஆகுது சார். குக்கிங் மெத்தட டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. இளம் மீன் அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க. குழம்புல போட்டு சாப்பிட்டு பாருங்க. டீப் ஃப்ரை பண்ணாம சாப்பிட்டு பாருங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அதுலயும் சரியாகலன்னா வேற எதுலயும் நம்மளுக்கு சரியாகாதுங்க. சரிங்களா? வாட் இஸ் த ஃபுட் ஃபார் வெஜிடேரியன் ப்ளீஸ் அப்படின்னு ஒருத்தவங்க ரமா மேடம் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து பேசிக்கலா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது மேடம், இந்த டயட் வந்து நான்வெஜ் டயட் தான். நான்வெஜ் எக் இல்லாம இந்த டயட் பண்ணவே முடியாது. இருந்தாலும் அவர் நியாண்டர் செல்வன் அவர்கள் வந்து இந்த டயட் வெஜிடேரியன்ஸ், ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய பேர் வெஜிடேரியனா இருக்கிறதுனால வெஜிடேரியன் பேலியோ கொண்டு வரணும்னு நினைச்சாரு. உலகத்திலேயே அந்த மாதிரி ட்ரையல் யாருமே பண்ணதில்ல, அவர் தான் பண்ணாரு. அப்ப இந்த பன்னீர், வெஜிடபிள்ஸ், சீஸ், வெண்ணெய் இந்த 4 ஐட்டத்தை வச்சு அவர் டயட் கொண்டு வந்தார். அவர் சொல்றது என்னன்னா, காலையில பட்டர் டீ 30 கிராம் வெண்ணெய் டீ காஃபி பால்ல மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க. எந்த விதமான சுகர்ஸும் சேர்க்க கூடாது. வேற எந்த ஃபுட்டும் கிடையாது. மதியானம் நம்ம என்ன பண்றோம், வெஜிடபிள்ஸ் பிளஸ் சீஸ், ஒரு 50 கிராம் சீஸ் எடுத்துக்கிறோம். பிளஸ் வெஜிடபிள் மட்டும் தனியா பேலியோ கிடையாது. சீஸ் எடுத்தாதான் அது பேலியோ. வெஜிடபிள் பிளஸ் சீஸ். நைட்டுக்கு பன்னீர் பிளஸ் வெஜிடபிள் அப்படிங்கிற மாதிரி. இந்த வெஜிடேரியன் டயட்ல நான் கொஞ்சம் நிறைய ஆல்டர்னேட்டிவ் எல்லாம் பண்ணி நிறைய வித்தையெல்லாம் காட்டினேன். காலையில பட்டர் டீ பாதாம் இதை பத்தி எடுத்துக்கலாம். இல்ல பட்டர் டீ வெட்டல, பட்டர் டீ தேங்காய் அப்படிங்கிற மாதிரி. மதியானம் காலிஃபிளவர் ரைஸ், பூசணிக்காய் ரைஸ், சொரக்காய் ரைஸ், சௌச்சோ ரைஸ் பிளஸ் சீஸ் அப்படிங்கிற மாதிரி. நைட்டு பன்னீர்லாம் டெய்லி சாப்பிட்டா வெறுத்துருவோம். அதனால வாரத்துக்கு ஒரு 2 நாள் பன்னீர், 2 நாள் பேலியோ சப்பாத்தி மாவு, 2 நாள் வந்து ஒரு நாள் வந்து ஃபுல் தேங்காய், வெறும் தேங்காய் மட்டும், ஒரு நாளைக்கு மஷ்ரூம் பிளஸ் சீஸ், அப்புறம் ஒரு நாளைக்கு ப்ரோட்டீன் போர்ட்ல நம்ம டயட்ல கிடையாது. இருந்தாலும் வெஜிடேரியனுக்கு வேற எந்த வழியும் இல்லாதனால ப்ரோட்டீன் போர்ட் மட்டும் அலோடு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இது வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் பர்சனலா உங்களுக்கு அனுப்பி தரேன். ஆனா இந்த டயட்டுக்குள்ள வரும்போது ஜாக்கிரதையா தான் உள்ள வரணும் வெஜிடேரியன் ஆளுங்கள். ஏன்னா இது ரொம்ப ஐட்டம் கம்மி. அதனால டயட் ஃபாலோ பண்றது, கண்டினியூ பண்றது ரொம்ப சிரமம். ஓகே சார், வேற யாராவது டவுட்னா மைக் ஆன் பண்ணி பேசுங்க சார். நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கம்யூனிகேட் பண்ண விரும்புறேன் சார். சரவணகண்ணன் சொல்லுங்க. சார். சரவணகண்ணன் சார், லாஸ்ட் டைம் நான் ஃப்ரெண்டு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, எப்படி மென்டலா எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எல்லாம் வந்து டயட்டை விட்டுறாங்க, டயட்டை வந்து ஏன் ஃபாலோ பண்ண முடியல விட்டுறாங்கன்னு சொல்லி கேக்குறாங்களா சார். ஸோ நான் என்ன ரெக்வஸ்ட் பண்றேன் அப்படின்னா சார், இப்போ ஒரு ஒன் மேனா, இப்போ ஹரிஹரன் டாக்டர் ஒரு ஒன் மேனா அவர்னால இவ்வளவு விஷயம் இவ்வளவு பெரிய கமிட்டி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் எப்படி டயட் ஃபாலோ பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொன்னா, சிம்பிளா நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவனால முடியாது. ஏன் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த எஜுகேட் பண்ணி, ஏன் சாப்பிடணுங்கிற அந்த காரணம் தெரிஞ்சா மட்டும்தான் ஒருத்தவங்களால கண்டிப்பா ஃபாலோ பண்ண முடியும். இப்ப என் ஃபேமிலியில எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, நான் படிக்க ஆரம்பிச்சேன், நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்டனால என் அம்மா அப்பாவை டெய்லி ஃபாலோ பண்ணுவேன். காலையில என்னதான் யூஎஸ்ல இருந்தா கூட காலையில என்ன சாப்பிட்டேன், நைட் என்ன சாப்பிட்டேன், ஒரு நாளைக்கு 2 தடவை ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஒவ்வொருத்தவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து நம்ம அவங்கள ஃபாலோ பண்ண வச்சுட்டோம்னாலே, அவங்க சக்சஸை பார்த்துட்டாலே அவங்க இன்னொரு 4 பேத்துக்கு அவங்க ஃபாலோ பண்ண வைப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டா நம்மளால கண்டிப்பா அதை வந்து லாங் டேர்ம்ல கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் சார் இது. சரவணகண்ணன், நீங்க வேற ஆளுங்க, புரியுதா? நீங்க வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மேன். நீங்க வந்து ஒரு ஹெல்த் கான்சியஸ் இருக்கிற ஆளு.
நீங்க அதனால உங்களோட ஃபேமிலியோட ப்ராப்ளம் எல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க வந்து அதை ஓவர் கம் பண்றது எப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்க பேசுறீங்க. எல்லாரும் அப்படி இருக்கணும்னு சொல்ல முடியாது. இப்ப என் டயட் சார்ட் வந்து மொத்தம் 20 பக்கம். இப்ப நம்ம என் பேஷன்ஸ்ல எத்தனை பேர் அந்த 20 பக்கத்தை படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் ஒருத்தவங்க சொன்னாங்க, சார் உங்களோட ஃபுல் டயட் சார்ட் படிச்சிருந்தா டவுட்டே வராதே சார், அது ஏன் சார் இவ்வளவு டவுட் வருது அப்படிங்கிறாங்க. கரெக்ட் தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், உங்கள் ரிப்போர்ட்டில் உள்ள சில பிரச்சனைகளின் விளக்கங்கள் அப்படின்னு ஒரு தனியா ஒரு மெயில் வரும். பழைய கிளைண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரியும். டயட் சார்ட் மெயிலோட சேர்த்து இந்த சிபிசில இருக்கிறதுக்கு என்ன பிரச்சனை, ஹோமோசிஸ்டின்னா என்ன பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, HbA1c உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது, உங்களுக்கு டயாபிட்டிஸ் இருக்கிறது, எப்படி டயட்ல குறையும், அதை படிக்கிறவங்களும் யாரும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த எஜுகேஷன் மெட்டீரியலா கொடுத்தா யாருமே அதை கண்ணால கூட படிக்க மாட்டாங்க சார். உனக்கு இதை வந்து நம்ம வேற விதத்துலதான் நம்ம அப்ரோச் பண்ணணும். இதுல ஃபர்ஸ்ட் யாருக்கு தேவைங்கிற மட்டும் பார்த்து அவங்களுக்கு மட்டும் நம்ம சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கலாமே இல்லைங்களா? யாருக்காவது சைக்காலஜிக்கல் நீட்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த ஆங்கிள் யோசிக்கணும். we will discuss further about this. சரிங்களா? ஓகே. இப்ப வந்து ஒரு ஜிம் கோயிங் பர்சன் 100% பேலியோ ஃபாலோ பண்ண முடியுமா, ஆர் வி கேன் டேக் சம் கார்போஹைட்ரேட்ஸ்? இதை பத்தி நான் குரூப்ல நிறைய வாய்ஸ் நோட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப ஜிம் எதுக்காக நீங்க ஜிம் போறீங்க அப்படிங்கறத ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க யாரு, எதுக்காக ஜிம் போறீங்க அப்படிங்கறத கேள்வி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்போசிட்ல உட்காந்து சரவண கண்ணன், அவர் வந்து எனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூ இல்லைங்கன்னா சும்மா ஜாலிக்காக ஜிம் போறேன், எனக்கு வந்து பெருசா கோல் கிடையாது, ஸோ பாடி பில்டிங் பண்றதுக்காக ஜிம் போறேன், பேலியோ டயட் எடுத்துட்டு நீங்க ஜிம் போங்க, உங்களால எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ ஒர்க் அவுட் பண்ணி வீட்டுக்கு வாங்க. நீங்க கார்போஹைட்ரேட் எடுத்தாதான் எனக்கு ஸ்டாமினா கிடைக்குது அப்படின்னா அதுக்காக நான் அதை அலோவ் பண்ண மாட்டேன். ஓகே. நீங்க வந்து ஒரு போன வாரம் ஒரு கொஸ்டின் வந்து, ஒரு 17 வயசு பையன், எனக்கு லைஃப்ல வேற எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு ஹெல்த் இஷ்யூ கிடையாது, நான் பாடி பில்டிங் பண்ண போறேன். 17 வயசு பையன் பாடி பில்டிங் போனா 20 வயசுல அவன் விட்டுருவான். அப்ப வந்து நீ எக்ஸசைஸ் பண்ண, அவன் ஜிம் சப்ளிமெண்ட்ஸ் எதுக்கு எடுக்கிற தேவையில்ல அப்படின்னு அவனை விரட்டி விட்டான். ஓகே. நான் வந்து ஒரு சினிமா ஆக்டர், நான் ஒரு ஸ்டண்ட் மேன், நான் ஒரு ஜிம் அந்த மாதிரி அத்லெட், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, என்கிட்ட கேட்காதீங்க. நீங்க எவ்வளவு வேணாலும் கார்போஹைட்ரேட் எடுத்துங்க, இல்ல பேலியோ டயட் எடுங்க, அவங்க சொல்ற எல்லா சப்ளிமெண்ட்டும் எடுங்க, ஜிம் போய் பில்டு பண்ணுங்க. அதை பத்தி நான் எதுவுமே சொல்லல. ஒரு நார்மல் பர்சன் லைக் மீ ஆர் யூ ஜிம்முக்கு போகும்போது கோல் எதுவும் வச்சுக்க கூடாது. கொஞ்சம் ஃபிட்னஸ் வரணும், ஹார்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் போகணும். அப்ப பேலியோ டயட்டோட தான் நீங்க ஜிம் போகணும். பேலியோ டயட்ல இருக்கிறவங்க பேலியோ டயட் தான் ஜிம் போகணும். அதுக்காக நீங்க கார்போஹைட்ரேட் ஆட் பண்ணாதீங்க. உங்களுக்கு சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, வேற இஷ்யூஸ் இருக்கு, வெயிட் இருக்குன்னா அதெல்லாம் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நார்மலுக்கு கொண்டு வாங்க. எல்லாத்தையும் நார்மலுக்கு கொண்டு வந்துட்டு இப்ப கொஞ்சம் கார்போஹைட்ரேட் ஆட் பண்ணாதான் எனக்கு ஜிம்ல ஸ்டாமினா வருதுன்னா கொஞ்சம் கார்போஹைட்ரேட் ஆட் பண்ணுங்க. நீங்க ஒரு 90 கிலோ இருந்தீங்கன்னா ஜிம் போறதுக்கு கார்போஹைட்ரேட் எடுக்கலாமா? கண்டிப்பா கிடையாது. ஃபர்ஸ்ட் 70 கிலோ வாங்க, இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்க, அப்புறம் கார்போஹைட்ரேட் பிளஸ் ஜிம் போங்க. இப்போதைக்கு ஜிம் மட்டும் போயிட்டு வாங்க. ஓகே. ரீசென்ட்லி ஸ்டார்டட் டு டேக் குக்கும்பர் அலாங் வித் பனீர். இஸ் இட் ஓகே டு டேக் குக்கும்பர் அலாங் வித் பனீர்? நோ ப்ராப்ளம் சார். குக்கும்பர் அலாங் வித் பனீர் இஸ் ஆல் ரைட். ஓகே. இப்ப எனக்கு யூரின் பர்னிங் செஷன் லாஸ்ட் 10 டேஸா இருக்குன்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். நீங்க தண்ணி குடிக்காம இருக்கிறது கூட ஒரு ரீசன் இருக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் அதிகமா பண்றீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு பிரச்சனை வரலாம். யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ஸோ தண்ணி நிறைய குடிங்க. அதுல சரியாகலையா அப்போ நீங்க டாக்டரை பார்த்து டெஸ்ட் எடுத்து மருந்து மாத்திரை எடுங்க. அதுலயே உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு சரியாயிடும். ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்கா யூரினரி இன்ஃபெக்ஷன் எந்த மாத்திரை மருந்து எடுத்தும் இல்லைன்னா அது சொல்லுங்க, அது ஸ்பெஷலா நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. இங்க வந்து டயட் சார்ட் ஷேர் பண்ண முடியாது, நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மெயின்டெனன்ஸ் டயட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். நம்ம ஆரோக்கியம் நல்வாழ் குரூப்ல மெயின்டெனன்ஸ் டயட்னா ஒரு வேளை கார்போஹைட்ரேட் 2 வேளை பேலியோ போட்டுருக்கோம், அது கிடையாது. யாருக்கு மெயின்டெனன்ஸ் டயட்ங்கிறத பார்த்து தான் நம்ம தரோம். நீங்க எல்லா இஷ்யூஸ் நீங்க ஓவர் கம் பண்ணிட்டு வரீங்கன்னா உங்க உடம்புக்கு எவ்வளவு கார்போஹைட்ரேட் செட் ஆகுதுங்கிறத பார்த்து வாரத்துக்கு ஒரு மீல் கார்போஹைட்ரேட் எடுங்க, பாக்கி நாள் பேலியோ எடுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணுங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னா அப்புறம் வாரத்துக்கு 2 மீல், வெட்னஸ்டே லஞ்ச், சண்டே லஞ்ச் ரெகுலர் ஃபுட் சாப்பிடுங்க, பாக்கி நாள் ரெகுலர் பேலியோ ஃபுட் சாப்பிடுங்க. இல்ல சார் எனக்கு வெயிட் ஏறல, வாரத்துக்கு 3 மீல் 4 மீல் 5 மீல் ஏத்திக்கிட்டே போங்க. நான் 7வது மீல் எடுக்கும் போது எனக்கு வெயிட் ஏற ஆரம்பிச்சு சார், அப்ப வாரத்துக்கு 6 மீல் தான் நீங்க கார்போஹைட்ரேட் எடுக்கலாம், 7 மீல் எடுக்கக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்க மெயின்டெனன்ஸ் டயட்டை நீங்களே பிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஹேர் ஃபால் ஆகுது, இது ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச பிரச்சனையா இருக்கு இந்த ஹேர் ஃபால் அப்படிங்கிறது. இந்த ஹேர் ஃபால் வந்து எல்லாருக்கும் ஆகாதுங்க. சில பேருக்கு பேலியோ டயட்ல ஆகும், சில பேருக்கு ஜிம் போனா ஆகும், சில பேருக்கு எக்ஸசைஸ் பண்ண ஆகும், சில பேருக்கு மத்த டயட்ல ஆகும், சில பேருக்கு பட்னி கிடந்தா ஆகும். ஆகணும்னு இருக்கிறவங்களுக்கு ஆகுது, எல்லாருக்கும் ஆகுதுன்னா சொல்லவே முடியாது. ரைட். இப்ப எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது, என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் இந்த ஹேர் ஃபால்ல
உங்களுக்கு டயட்டுக்கு வரதுக்கு முன்னே இருந்ததா, வந்ததுக்கு அப்புறம் இருக்கா அப்படிங்கறத முக்கியமான கேள்வி. நிறைய பேருக்கு டயட்டுக்கு முன்னாடியே இருந்திருக்கும். என்னன்னா தைராய்டு கண்ட்ரோல்ல இருக்காது, அயன் டிஃபிஷியன்சி இருந்திருக்கும், தூக்கம் நல்லா இல்லாம இருந்திருக்கும், இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பர்சனா இருப்பாங்க. அவங்க டயட் பண்ண போனா இன்னும் அதிகம் தான் ஆகும். தைராய்டு லெவல் செக் பண்ணுங்க, உங்களோட ஹீமோகுளோபின் லெவல் செக் பண்ணுங்க, நல்லா தூங்குறீங்களா பாருங்க, ஸ்ட்ரெஸ் நீங்க எக்ஸசைசஸ் அந்த மாதிரி யோகா அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்களா பாருங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு டயட்ல வரும்போது ஹேர் ஃபால் வர்றது குறையும். அயன் லெவல்ஸ் அயன் டேப்லெட் எடுக்கணும். உங்களுக்கு தைராய்டு கம்ப்ளைண்ட்னா தைராய்டு டேப்லெட் எடுக்கணும். இதை தாண்டி எனக்கு ஹேர் ஃபால் இருக்கு அப்படின்னா அது பெர்மனன்ட் கிடையாது. கொஞ்ச நாள் டயட்டுக்கு அப்புறம் அது தானாவே சரியாயிடும். அது வந்து டீலோஜன் எஃப்ளூயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு எந்த விதமான மருந்து மாத்திரையும் தேவையில்ல. ஒரு ஸ்ட்ரெஸ் உடம்பு அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கு. டயட்டை புதுசா ஸ்டார்ட் பண்ணல, ஸ்ட்ரெஸ் அண்டர்கோ பண்ணுது. அந்த கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அது தானாவே சரியாயிடும். அதுக்கப்புறமா எனக்கு சரியாகல சார், கொத்து கொத்தா முடி விழுது அப்படின்னா இந்த கீரை ஸ்மூத்தி சாப்பிடலாம். அப்புறம் பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரி 1-2 ஐட்டம் எடுக்கலாம். கண்ணன் அழகிரிசாமி இருக்கீங்களா? கண்ணன், ரொட்டேரியன் கண்ணன் அழகிரிசாமி இருக்கீங்களா சார்? குட் ஈவினிங். வணக்கம் ரொட்டேரியன் கண்ணன், நல்லா இருக்கீங்களா? அதான் பார்த்தேன் மீட்டிங் வந்திருக்கீங்க. நியாண்டர் செல்வன் மீட்டிங் போகாம நம்ம மீட்டிங் வந்திருக்கீங்கன்னு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சார் அது ஐஎம்ஐ மீட்டிங் சார். நான் எப்படி சார் மீட்டிங்கா? ஆமா, நான் திருவண்ணாமலை டிராவல் ஆயிட்டு இருக்கேன். பட் நீங்க எப்ப பண்ணாலும் ஏதாவது புது இன்புட் உங்கள்ட்ட இருந்து கிடைக்கும். அதனால உங்களுக்கு தான் மிஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க ஒரு 2 மினிட்ஸ் ஒரு சின்ன ஸ்பீச் ஒன்று கொடுத்துருங்க. இவர் மிஸ்டர் கண்ணன் அழகிரிசாமிங்கிறவர் சென்னையில பெரிய ரொட்டேரியன், ஓனா பிசினஸ் மேன், பார்மசூட்டிகல்ஸ் வச்சிருக்காரு. பேலியோட அட்மின்ல ஒன் ஆஃப் த பேலியோ அட்மின்ஸ் இந்த குரூப். லாங் டேர்ம் பேலியோ டயட் ஃபாலோவர், பேலியோ வெறியர்னே சொல்லலாம். என்னோட சேர்ந்து என்னோட சக பயணி என்னன்னா எல்லா ஊர்லயும் போய் பேலியோ அப்படின்ட்டு பேலியோவை ப்ரொமோட் பண்றதுல நாங்கெல்லாம் மெயின் பீப்புள். கண்ணன் ஒரு 2 மினிட்ஸ். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. கைஸ், நீங்க எல்லாருமே டாக்டருடைய அட்வைஸ்ல ஃபாலோ பண்றீங்க, நல்ல விஷயம். எங்க அளவுக்கு டாக்டர் வந்து உங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ரிக்ட் டயட் கொடுக்க மாட்டாரு. ஒரு மாதிரி பிளெக்சிபிளா உங்களை வந்து ஒரு எப்பயுமே ஒரு லைம் லைட்லயே வச்சிருக்காரு. அந்த வி லவ் பேலியோல நானும் இருக்கேன். பட் நான் எந்த போஸ்டும் நான் போடுறது இல்லை. பட் டாக்டருடைய அந்த டெய்லி ஆடியோ மெசேஜஸ், நீங்க கேட்குற கேள்விக்கு அவர் சொல்ற பதில் ரொம்ப பொறுமையான பதில். இதெல்லாம் நாங்க எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டாக்டர் கிடைக்கிறதுக்கு ஒரு கிளையண்டா நீங்க எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா நான் வந்து இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரியில 1989 இருந்து இருக்கேன். ஆவரேஜா ஒரு நாளைக்கு 12 டாக்டரை பார்த்துட்டு இருக்கேன். இப்பதான் இந்த கோவிட்க்கு அப்புறம் நான் பாக்குறது இல்லை. அப்ப நீங்க கால்குலேட் பண்ணிக்கங்க இத்தனை வருஷத்துல நான் எவ்வளவு டாக்டர்ஸை மீட் பண்ணிருப்பேன் அப்படின்னு. ஸோ நான் பார்த்த டாக்டர்லயே வந்து ரொம்ப செலக்டிவா ஒரு சில டாக்டர்ஸ் தான் வந்து ரொம்பவும் அவங்களோட கிளையண்ட் கன்சர்னோட இருப்பாங்க. டாக்டர் ஹரிஹரன் வந்து பாத்தீங்கன்னா பேலியோல வந்து இந்த அளவுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணி கூடிய சீக்கிரமா அவரோட பிஹெச்டி அதுல முடிச்சிட்டாருன்னா இந்தியாலேயே ஏன் உலகத்திலேயே பேலியோ டயட்ல டாக்டரேட் வாங்கின ஒரு டாக்டர் அவராக தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன், வேற யாருமே கிடையாது. இது வந்து நான் டாக்டரை பத்தி சொல்ல வேண்டிய விஷயம். இப்போ வந்து அவருடைய பெருமைக்காக சொல்லலை, முகஸ்துதிக்காக சொல்லலை, உண்மையை சொல்லியிருக்கேன். அடுத்தது பேலியோ டயட் பத்தி சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் அதை ஏதோ வந்து பெரிய ராக்கெட் சயின்ஸ் மாதிரியும் ஃபாலோ பண்ணவே முடியாத ஒரு விஷயம் மாதிரியும் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கணும், எவ்வளவு நாளா நம்ம இட்லி தோசை சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னு. எங்க அப்பாலாம் சின்ன வயசுல இருந்தப்போ இட்லி தோசைலாம் அவருக்கு கிடையாதுங்க. எங்க அப்பாவோட சின்ன வயசுல வந்து அவருக்கு இட்லி தோசைனா எப்போ கிடைக்கும்? ஃபெஸ்டிவல் டைம்ல கிடைக்கும். ஏன்னா அதுக்கு பேர் பலகாரம். ஃப்ரூட்ஸ்னா எப்போ கிடைக்கும் அப்படின்னா சீசனல் ஃப்ரூட்ஸ் சீசன் டைம்ல மட்டும்தான் கிடைக்கும். ஸ்நாக்ஸ்னு ஒன்று கிடையாது. காபி டீலாம் கிடையாது. நம்ம தான் வந்து ரொம்ப சின்சியரா காலையில எந்திரிச்சா காஃபி சாப்பிடணும், ஈவினிங் காஃபி சாப்பிடணும், ஒரு 11-11:30க்கு ஒரு பிஸ்கெட்டோட ஒரு ஸ்நாக்ஸோட ஒரு காஃபி சாப்பிடணும், ஒரு ஜூஸ் சாப்பிடணும், உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி இந்த ஃப்ரூட் ஜூஸையும் கண்ணாபின்னான்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்நாடு வந்து பிரியாணியுடைய கேபிட்டலா மாறிடும் போல இருக்கு. ஒரு காலத்துல எங்க பார்த்தாலும் பரோட்டா கடையா இருந்துச்சு. இப்போ சென்னையில எல்லாம் நாங்க பாத்தீங்கன்னா தெருவுக்கு தெருவு 4 பிரியாணி கடை இருக்கு. அந்த தெருவுக்கு தெரு இருக்கிற 4 பிரியாணி கடையிலையும் வந்து அவ்வளோ க்ரௌடு இருக்கு. 120 ரூபா பிரியாணியில ஆரம்பிச்சு 600 ரூபா வரைக்கும் பிரியாணி. அது புரியல அது. பட் எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த டயட் ஃபாலோ பண்றது வந்து அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான ஒரு விஷயம்லாம் கிடையாது. யாரோ ஒருத்தர் இங்க சொன்னாரு, நீங்க வந்து டாக்டர் கூட சொன்னாரு, சார் நீங்க வந்து பெரிய ஆளு, நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நான் டிராவல்ல இருந்ததுனால எனக்கு பிரேக் ஆகி வந்தது. ஒன்றும் மென்டல்லா ப்ரிப்பேர்லாம் ஆக வேணாம் சார். ஒரே ஒரு விஷயம்தான், எதுக்காக அந்த டயட்டுக்கு வந்தோன்றதை வந்து மறுபடியும் உங்களுக்குள்ள டெய்லி சொல்லிக்குவாங்க, ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். நான் எதுக்காக டயட்டுக்கு வந்தேன்? என்னோட டயபெட்டிக் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டைப் 2 டயபெட்டிக் ட்ரக்ல ஆரம்பிச்சு இன்சுலின்ல கொண்டாந்து நிறுத்துது.
அதுல இருந்து வெளியில வரணுன்றதுக்காக டயட் ஆரம்பிச்சேன். ஆல்மோஸ்ட் 9 வருஷம் முடிய போகுது. இந்த 9 வருஷமா நான் எந்த மருந்தும் எடுக்கல, எந்த இன்சுலினுமே எடுக்கல. டாக்டருக்கு தெரியும் நான் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் இப்போ லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸா சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம இந்த நிறைய பேர் கேட்பாங்க பிராய்லர் கோழி சாப்பிடலாமாங்க. நான் பிராய்லர் கோழியை தவிர வேற எதுவுமே சாப்பிட்றது இல்லை. அதுவும் ஒரு விஷயம். எனக்கு இப்ப பாத்தீங்கன்னா HbA1c வித்தவுட் எனி ட்ரக்ஸ் 4.9 நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 6-7 வருஷமா. மற்றபடி எனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் கிடையாது. டாக்டர்ஸ் நிறைய நம்ம குரூப்ல சொல்ற மாதிரி 6 மாசத்துக்கு ஒரு தடவை பிளட் டெஸ்ட் எடுத்து ரிவ்யூ பண்ணிக்கிறேன். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கெரோனரி கால்சியம் ஸ்கோர் எடுக்க சொல்லி நம்ம தலைவர் ஒரு தடவை சொன்னாரு. அதையும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 5 வருஷத்துக்கு தடவை 2 தடவை எடுத்திருக்கேன். வேலையை ஆரம்பிச்சு வேல்யூ 0ல தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால உங்க எல்லாத்துக்கும் டாக்டர் ஒரு மிகப்பெரிய வரம். அவர் சொல்றத ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நாங்களாம் சொல்றதுக்கெல்லாம் நிறைய இருக்கு. இருந்தாலும் அவர் சொல்ற மாதிரி நாங்களால சொல்ல முடியாது. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கண்ணன். ஒரு 3 கொஸ்டின் குரூப்ல மெசேஜஸ்ல வந்திருக்கு. நியூரோபதி இஸ் கியூரபிள் இன் பேலியோவா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில கேசஸ்ல நியூரோபதி, டயாபெட்டிக் நியூரோபதி கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் ஆகிறத பார்த்துருக்கேன். ரொம்ப எர்லி ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க. ஆனா ரொம்ப லேட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க நியூரோபதி கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பேலியோ சப்பாத்தி மாவு அவைலபிள் சார். அது அனீஷுங்கிறவர்கிட்ட இருக்கு. குரூப்ல கேளுங்க, நாங்க சொல்றோம். அடுத்த கொஸ்டின் சார் நான் ஒரு எகிடேரியன் பேலியோ ஃபாலோ பண்றேன். பேலியோ டயட்னால கிட்னி ஸ்டோன் ஜாஸ்தி ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வாய்ப்பு கிடையாதுங்க மேடம். சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி நேச்சுரலா கிட்னி ஸ்டோன் வரதுக்கான வாய்ப்புகள் ஜென்ரலாவே அதிகமா இருக்கு. அவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வருமே தவிர்த்து டயட்னால அதோட சான்சஸ் அதிகம்லாம் ஆகாது. நிறைய பேர் கிட்னி ஸ்டோன் குறையறது தான் நாங்க பார்த்திருக்கோம். வாய்ப்பே கிடையாது பேலியோஸ்ல கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கு. ஓகே, நான் இன்னொரு 10 நிமிஷத்துல கிளம்பணும். அதுக்குள்ள ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட். யாருக்கு டவுட் இருக்கோ டக்கு டக்கு டக்குன்னு மைக் ஆன் பண்ணி கேளுங்க பார்ப்போம். யாருக்குமே சந்தேகம் இல்லைங்களா? யாருக்காவது ஏதாவது சந்தேகம்? சண்முகம் சார் ஏதாவது பேசணுங்களா? டாக்டர் வணக்கம். வணக்கம் சட்டநாதன் டாக்டர். இந்த இதுக்கு முன்னாடி ஒரு இது செக்அப் பார்க்கும்போது இந்த ரங்கநாதன் உங்க வீடியோவை சொல்றாங்க. ரங்கநாதன் உங்க வீடியோவை காணோம். நீங்க எங்க இருக்கீங்கன்னே தெரியல. கொஞ்சம் இந்த கரண்ட் இஷ்யூ இருக்கனால சரியா தெரியல. கொஞ்சம் நெட்வொர்க் விட்டு விட்டு வருது. அதனாலதான் நான் வீடியோ ஆன் பண்ணல டாக்டர். சரி நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த ஹார்ட் சைஸ் சொல்றாங்கல்ல டாக்டர், அது கொஞ்சம் அதாவது நீங்க இந்த பிபி ட்ரக் எடுப்பீங்களா, கொஞ்சம் வித்தியாசமா அந்த இது தெரியும். அந்த மெடிக்கல் லிஸ்ட்ல இருக்குது. உடம்பு எடையை குறைச்சி இது பண்ணீங்கன்னா பழைய சைஸ்க்கு அது வந்துரும் அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண முடியுமா? ஹார்ட்ல உள்ள இந்த ஹார்ட்டோட திக்னஸ் சொல்றீங்க கரெக்டா? திக்னஸ். அதுதான். ஓகே, அது நானே நம்ப முடியாத ஒரு ஆச்சரியம் தான் நம்ம டயட்ல. எக்கோ அப்படிங்கிற டெஸ்ட் வேற, ட்ரெட்மில்ங்கிற டெஸ்ட் வேற. இந்த ட்ரெட்மில்ங்கிறது ரத்த குழாயில அடப்பு இருக்கா இல்லையான்னு பாக்குற ஒரு டெஸ்ட். நம்ம எக்கோ அப்படிங்கிறது ரத்த குழாயில அடப்பெல்லாம் பார்க்காது. ஹார்ட்டோட ஆஸ் அ ஆர்கன் அது எப்படி இருக்கு. இப்ப பிரஷர் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா டயஸ்டாலிக் டிஸ்பங்க்ஷன் இருக்கும். அதாவது ஹார்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுல ப்ராப்ளம் இருக்கு. அதாவது ஒரு செகண்ட்ல அது துடிச்சு ரிலாக்ஸ் ஆகும். அப்ப பிரஷர் இருக்கிறவங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு டைம் கிடையாது. அப்ப டைப் கிரேட் 1 டயஸ்டாலிக் டிஸ்பங்க்ஷன், கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 வரையும் டயஸ்டாலிக் டிஸ்பங்க்ஷன் இருக்கும். அதுக்கு மேல ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கும். ஹார்ட் வீங்க ஆரம்பிச்சிடும். சோ இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரஷரை கண்ட்ரோல் பண்ணாலே அவங்களுக்கு டயஸ்டாலிக் டிஸ்பங்க்ஷன் ரிவர்ஸ் ஆயிடும். அவங்களுக்கு பேலியோ டயட்ல நான் பாத்துக்கேன். அவங்களுக்கு பிரஷர் கண்ட்ரோல் பண்றதன் மூலியமா இந்த டயஸ்டாலிக் டிஸ்பங்க்ஷன் ரிவர்ஸ் ஆகிறத நான் கண்ணால பாத்திருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா சுகர்னால டயஸ்டாலிக் டிஸ்பங்க்ஷன் வரும். நிறைய பேருக்கு ரொம்ப வருஷமா சுகர் இருக்கும், பிரஷர் நார்மலா இருக்கும். அவங்களுக்கும் இந்த ரிலாக்ஸ் ஆகிறதுல ப்ராப்ளம் வரும். அவங்களுக்கும் இம்ப்ரூவ் ஆகும். பல்ஸ் ரேட் அதிகமா டயஸ்டாலிக் டிஸ்பங்க்ஷன் வரது பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் நம்ம பல்ஸ் ரேட்டை குறைக்கிறது மூலமா நம்ம டயட்ல குறையும். அடுத்தது பாத்தீங்கன்னா லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ராபி. லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வீங்கிடும். சரிங்களா? ஒரு ஸ்ட்ரக்சுரல் சேஞ்ச். கஷ்டப்பட்டு அது பெருசாக ஆரம்பிச்சிடும். அப்போ சில பேருக்கு இந்த மைல்டு லைக் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ராபி இருக்கிறவங்களுக்கு பேலியோ டயட் கொடுத்து சுகர் பிரஷரை கண்ட்ரோல்ல வைக்கும்போது இல்ல வெயிட் லாஸ் பண்ணும்போது அதுவும் நல்லா குறையறத நான் பார்த்திருக்கேன். ஸோ நம்ம டயட் இஸ் வெரி குட் ஃபார் த ஹார்ட். இந்த இஷ்யூ இருக்கிறவங்க டயட் ஃபாலோ பண்ணா நிறைய பேருக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ. அடுத்த கொஸ்டின் வேற யாராவது பேசுங்களா? லேட்டா ஜாயின் பண்ணனால நீங்க சொல்லிருந்தீங்களா தெரியல. ஃபேட்டி லிவருடைய ரிவர்ஸ் ப்ராசஸும் ஃபேட்டி லிவருடைய ரிவர்ஸ் ப்ராசஸும் பாசிபிள் தானா டாக்டர்? கம்ப்ளீட்டா ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் ஆகும். டயட்ல ஸ்ட்ரிக்டா இருந்தீங்கன்னா 1 இயர்ல கிரேட் 3ல இருந்து கிரேட் 0க்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு.
நீங்க வெயிட் குறையுதோ இல்லையோ ஃபேட்டி லிவர் கம்ப்ளீட்டா உங்களுக்கு டிசப்பியர் ஆயிடும் பாலியோ டயட். ஓகே சார், வேற யாருக்காவது கேள்விகள் இருக்குன்னா மைக் ஆன் பண்ணிட்டு கேட்கலாம். தேங்க்யூ. 7 more minutes. யார் கேள்வி இல்லீங்களா? மைக் ஆன் பண்ணிட்டு கேளுங்க. எல்லாரும் மைக். ஆல்கஹால் ஓகே, ஒரு நிமிஷம் சார். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டிருக்காங்க, அதை மட்டும் சொல்லுங்க. ஆல்கஹால் அலௌட் ஒன்ஸ் இன் a while சார் அப்படின்னா இது வந்து லாஸ்ட் டைமே பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. ஓகே, இப்ப ஆல்கஹால், இந்த ஆல்கஹால் என்னைக்குமே நல்லது கிடையாது. அந்த ஸ்டாச்சுட்டரி வார்னிங் போடுவாங்கல்ல தியேட்டர்ல, அந்த மாதிரி மது குடிப்பது உயிருக்கும் நலத்துக்கும் வீட்டுக்கும் கேடு, நாங்கள் எந்த வகையிலும் ஆல்கஹாலை பிரிஸ்கிரைப் பண்ணுவதில்லை அப்படிங்கிற டிஸ்க்ளைமரோட ஆரம்பிக்கிறேன். இப்ப ஆல்கஹால் கன்சப்ஷன் அது வந்து ரொம்ப பேட் ஃபார் ஹெல்த் இல்லைங்களா? ஃபேட்டி லிவர் வரும், நிறைய ஹார்ட் ப்ராப்ளம் வரும், வெயிட் ஏறும், டிப்ரெஷன் வரும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஆல்கஹால் ஒரு முக்கியமான காரணம் சொல்றாங்க. ஸோ ஆல்கஹால் எல்லாரும் எடுக்காம இருக்கிறதே நல்லது. ஓகே, சில பேர் வந்து சார் நான் ஒன்ஸ் இன் 1 or 2 months நான் என்னைக்காவது கொஞ்சம் ஆல்கஹால் சாப்பிடுவோம் சார், டயட் வந்ததுக்கு அப்புறம் அதை கம்ப்ளீட்டா நிறுத்தணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிக்கலி அவங்க நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்ஸ் இன் 2 or 3 months ஆல்கஹால் எடுக்கிறதுனால அவர் அடிக்டும் ஆக போறது இல்லை, அவருக்கு அதனால பெரிய ப்ராப்ளம்ஸ், பெர்மனன்ட் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வரப்போறது இல்லை, அவங்க எடுத்துக்கலாம். ஸோ அக்கேஷனலா இந்த மாதிரி ரேரா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆல்கஹால் எடுக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவங்க டயட் பண்ணிக்கிட்டு ஆல்கஹால் 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. சார் கேளுங்க. The Chinese getting closer and closer to our market within the next 5 or 6 years. Question கேட்கணும்னா மைக் ஆன் பண்ணிட்டு கேளுங்க. Others please switch off the mic. அகில் சார் டவுட் இருக்குங்களா? கொஸ்டின் இருக்கா? உங்க மைக் ஆன் பண்ணுங்க. அகில் உங்க மைக் ஆஃப்ல இருக்கு. மிஸ்டர் கேசவராஜ். டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். எனக்கு 20 years டயபெட்டிக் இருந்தேன். அப்புறம் உங்ககிட்ட 2018 வந்தேன். அப்புறம் கண்டினியூ பண்ண முடியல. 2022 வந்தேன். லைக் GP1 வந்து மார்னிங்கும் நைட்டும் சாப்பிட்டு இருந்தேன். எனக்கு 70% டயட் கொடுத்துருக்கீங்க. இப்போ டைனாக்லிப்ட் மதியம் மட்டும் எடுக்கிறேன். இப்போ 9 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த டைனாக்லிப்ட் நிறுத்த வேண்டியது இருக்குங்களா டாக்டர்? இல்ல HbA1c இப்ப எவ்வளவு இருக்கு? 6.7 டாக்டர். அப்போ இன்னும் கண்ட்ரோலுக்கு வரலையே. அப்ப டைனாக்லிப்ட் மேபி ட்வைஸ் டே தேவைப்படுதா இருக்கும். ஓகே ஓகே. HbA1c less than 6 தான் சார் இருக்கணும். இப்ப 6.7 கரண்ட் மெடிசன்ஸ் அண்ட் டயட் இஸ் நாட் எனஃப். ஸோ 70% பாலியோடேட் பண்றீங்க, டைனாக்லிப்ட் ஒரு மாத்திரை போறல. இப்ப நீங்க அதை நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒரு நாளைக்கு மார்னிங் நைட் 2 வேளை எடுங்க, அது 6 கீழே வந்துடும். அப்புறம் அதை மெயின்டைன் போதும். டைனாக்லிப்ட் கொடுத்து இப்போ ஒரு 1 month தான் ஆகுதுங்க டாக்டர். அடுத்த 3 மாசம் கழிச்சு நம்ம HbA1c பார்ப்போம். அதுல 6 கீழே வந்துருச்சுன்னா ஒன்ஸ் டே டைனாக்லிப்ட் பிளஸ் 70% பாலியோடேட் இஸ் எனஃப் சார். அதுக்கு கீழே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்ல 100% ஃபாலோ பண்ணலாங்களா? அந்த டவுட். எவ்வளவு நாளைக்கு பண்ணுவீங்கிறது கொஸ்டின் இல்லீங்களா? அது வேணா இப்படி பண்ணுங்க. 100% நம்ம வீக்லி 2 சீட் மீல்ஸ் எடுத்துங்க. வெட்னஸ்டே மதியானம் ஒரு கார்போஹைட்ரேட், சண்டே மதியானம் ஒரு கார்போஹைட்ரேட், ஒரு வேளை டைனாக்லிப்ட், அப்படி எடுத்துக்கிட்டு 3 மாசம் கழிச்சு HbA1c பாருங்க. அது கம்ஃபர்டபுளா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். அதுக்கப்புறமும் குறையில நம்ம 100% போறதை பத்தி யோசிப்போம். சரிங்க சரிங்க டாக்டர், தேங்க்யூ டாக்டர். கேசவராஜ் அவர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. என்ன கொஸ்டின்னா, வெயிட் லாஸுக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நல்லதா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. எஸ், அது வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஆப்வியஸ்லி கரெக்ட். ஸோ இப்ப நம்ம என்ன சொல்ற, என்னோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஏன் ஒருத்தர் வெயிட் கெயின் ஆகிறாருன்னா அவரோட பழக்க வழக்கங்கள்னாலதான். இப்ப ஒருத்தர் நார்மலா தான் சார் ஃபுட்டு சாப்பிட்டுருக்கேன், ஆனா ஆல்கஹால் எடுக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் நிறுத்தினாதான் வெயிட் லாஸ் ஆகும். அதனாலதான் ஆல்கஹாலை நிறுத்துங்கன்னு சொல்லுவோம். நான் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றேன் அதனால வெயிட் இருந்தா ஜங்க் ஃபுட்டை ஸ்டாப் பண்ணணும். சக்கரை சாப்பிட்டா வெயிட் இருந்தா சக்கரை ஸ்டாப் பண்ணணும். அப்புறம் தான் கார்போஹைட்ரேட்ல கை வைக்கணும். அப்ப ஒரு பேசிக் டயட், ஒரு 70% டயட் மாதிரி தரும்போது அதுலயே வெயிட் குறையும், அதுவே போதும். ஒரு ஸ்டேஜ்ல அது போறாது, உடம்புக்கு அது அடாப்ட் ஆனதுக்கு அப்புறம் 100% டயட் வரும். அப்புறம் 100% டயட்லயும் வெயிட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஸ்டக் ஆகுதுன்னு அப்புறம் தான் ஃபாஸ்டிங். 100% டயட்ல எனக்கு வெயிட் லாஸ் ஆகல சார், மாசம் ஒரு 2 கிலோ தான் என்னோட கோல், அதுக்கு கீழே குறையல அப்படின்னா அதுக்கப்புறம் 100% டயட் வரும். ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கிறோம். 8 hour டயட். 8 hour டயட்னா காலையில 9 to 5 அல்லது ஈவினிங் 1 to 9
அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் ஃபுட் எடுக்கணும். பாக்கி 16 மணி நேரம் நம்ம விரதம் தான் இருக்கணும். விரதம்னா வெறும் தண்ணி மட்டும் தான் குடிக்கணும், வேற எதுவும் கிடையாது. இந்த 16 மணி நேரம் விரதம் இருக்கும் 16:8 பேர். அதுல எனக்கு மாசம் 2 கிலோ குறையுது, அதே கண்டினியூ பண்ணுங்க. ஒரு ஸ்டேஜ்ல அதுவும் ஸ்டக் ஆகுதுன்னா 20:4, ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் தண்ணி, வெறும் 4 மணி நேரம் தான் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அதுவும் ஸ்டக் ஆகுதுன்னா அப்புறம் 23:1 அடுத்த ஸ்டேஜுக்கு போய்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் மெயின் என்னன்னா, இதுல இருந்து வெளில வரணும். வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணி நான் நார்மல் வெயிட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா இதுல இருந்து 12:12 வரணும். அதுல இருந்து மெயின்டெனன்ஸ் டயட் அந்த மாதிரி வரணும். இப்படிதான் நம்ம வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணணும். அது பெர்மனண்டா பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அது பேலியோ டயட் இருந்துட்டு அதுல வெயிட் லாஸ் இல்லாதவங்களுக்கு நம்ம பண்றது. கண்டினியூஸ் வாட்டர் ஃபாஸ்டிங் என் பேஷண்ட் ஒருத்தர் ஈரோட்டுக்காரு 22 நாள் பண்ணாரு. எதுக்காக அப்படின்னா பர்பஸே இல்லை. ஒரு நாள் இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆகி ஒரு நாள் சாப்பிடாம இருந்தாரு. சார் 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு நான் சாப்பிடவான்னாரு. இன்னொரு நாள் இருந்து பாருங்க சி அப்படின்னா. இப்ப 2 நாள் ஆயிடுச்சு, இப்ப என்ன சார் பண்றது? பசிக்குதான்னு, பசிக்கல. சரி இன்னொரு 3 நாள் பண்ணுங்க, இன்னொரு 1 நாள் பண்ணுங்கன்னா 72 மணி நேரம் ஆயிடுச்சு. சார் பேசாம இந்த வாரம் ஃபுல்லா நான் சாப்பிடாம இருந்தா என்னன்னு? ஓகே பண்ணுங்க. ஒரு வாரம் கழிச்சு சார் 7 நாள் ஆயிடுச்சு, நாளைக்கு சாப்பிடவா? இல்ல எனக்கு பசியே இல்ல சார். அப்ப இன்னொரு வாரம் அந்த மாதிரி 3 வாரம் ஆயிடுச்சு. அப்புறம் 22வது நாள் போன் பண்ணாரு. சார் என்ன சார் வாழ்க்கையே இப்படி போயிட்டு இருந்தா என்ன சார் பண்றது? எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது, பசியாதான் சாப்பிடணும், எத்தனை நாள் கழிச்சு சாப்பிடுறது? 21 நாள் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்திருக்காரு. வெயிட் ஒரு 4-5 கிலோ குறைஞ்சிருக்காரு, அவ்வளவுதான். ஓகேங்க. இதுக்கு மேல ஏன்னா நம்ம குரூப்ல வந்து 21 நாள் ஃபாஸ்டிங் பண்ணிருக்காங்க. இப்ப 22 நாள் பண்ணிட்டாரு, நம்ம அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டோம், போதும்பா சாப்பிட்டுங்க அப்படின்னு. ஸோ எவ்வளவு நாளைக்கு வேணாலும் நீங்க வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்துக்கலாம், எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனா அது ஒரு லைஃப் ஸ்டைலா நம்ம பண்ண முடியாது இல்லைங்களா? நம்ம சாப்பிட்டுதான் ஆகணும் என்னைக்காவது. அப்ப வந்து இந்த ஃபாஸ்டிங் மேலாம் எனக்கு பெருசா நம்பிக்கை கிடையாதுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கிளையண்ட் சொன்னாரு, நான் வந்து மாசத்துக்கு ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் எடுப்பேன். அது பெஸ்ட். மாசத்துக்கு நான் ஒரு 3 நாள் கம்ப்ளீட்டா எந்த உணவும் சாப்பிட மாட்டேன். ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு 12 தடவை. அப்போ ஒரு பர்பஸ் இருக்குல்ல. எனக்கு தெரியும் நான் ஃபாஸ்டிங்ல இல்ல, ஆனா மாசத்துல ஒரு தடவை ஃபாஸ்டிங் பண்ணுவேன். அது 3 நாளைக்கு நான் பண்ணுவேன்னா அதனால எனக்கு ஆட்டோபேஜி பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடைக்குதுங்கிறது. இதுதான் இன்டெலிஜென்ட், இதுதான் கரெக்ட். நான் காலையில இட்லியே சாப்பிடவே மாட்டேன், டெய்லியே சாப்பிட மாட்டேன், அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஃபாஸ்டிங் இல்லாம இருக்கிறது எப்படி, இல்லாமலே நம்ம எல்லா ஹெல்த் பெனிஃபிட் அடையிறது எப்படி, அதை தான் நம்ம பார்க்கணும். ஐம் சாரி, டைம் 9 ஆயிடுச்சு. இதோட மீட்டிங்கை கொஞ்சம் எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னா லாஸ்ட் ஒன் கொஸ்டின் கேளுங்க. யாருக்காவது பேசணுங்களா? மைக் ஆன் பண்ணி கேளுங்க. சார் கன்சல்டேஷன் வேணும்னா ஆன்லைன்ல கன்சல்டேஷன் பண்ணலாமா சார்? பண்ணிக்கலாங்க சார். எனக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். வாட்ஸ்அப்ல பேசுங்க, நம்ம பேசுவோம். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் தி குரூப். இந்த குரூப் ஆரம்பிச்சது எதுக்காகனா காம்ப்ளைன்ஸ். இப்ப ஒரு சார் சொன்னார்ல, ஏன் சார் ஒரு கனகராஜ் சொன்னார் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த குரூப்பே ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது. அது வேற எதுக்குமே கிடையாது. நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் தனித்தனியா உட்கார்ந்து ஒரு குகைக்குள்ள உட்கார்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நாங்களாம் இருக்கோம், நாங்க இருக்கோம், வாசன் ஐக்கியார் மாதிரி நாங்க இருக்கோம்னு சொல்றதுக்காக அந்த குரூப் ஆரம்பிச்சது. சோ இப்ப வந்து இந்த குரூப்னால எனக்கு என்ன பெனிஃபிட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இதனால ஒரு 4-5 புது கிளையன்ஸ் கிடைச்சிருக்காங்க. இப்ப கேட்டார் இல்லைங்களா ஒருத்தர், சார் உங்களை கன்சல்ட் பண்ண முடியுமா அப்படின்னு. அது வந்து குரூப்ல இருந்தே சில பேர்லாம் இப்ப குரூப்ல ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. டேரக்டா அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப்ல அப்படின்னு. அதுல இருந்தே எனக்கு சில பேர் கிளையண்ட் ஆகுறாங்க. ஸோ அதுக்காக இந்த குரூப்புக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, வேற யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? ஓகே, இந்த செஷனை மிஸ் பண்ணவங்க யூடியூப் லிங்க் நான் அனுப்பிச்சு விடுறேன். நாளைக்கு குரூப்ல அனுப்பிச்சு விடுறேன். யூடியூப் பாருங்க, ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு இன்னைக்கு உண்டான செஷன். சீக்கிரமே ஒரு 6 மாசத்துக்குள்ள அடுத்த செஷன் நம்ம பிளான் பண்ணிடுவோம். ஸோ இந்த கலந்து கொண்டமைக்கு இவ்வளவு நேரம் இந்த மீட்டிங்ல இருந்து பொறுமையா இருந்து நம்ம பேசின இந்த 75 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே எனது பணிமார்ந்த வணக்கங்கள், நன்றிகள். திரும்ப இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.